தமிழர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, ஒரு விவசாய கூலியாக நம்ம எப்படி இருந்தோம் அப்படிங்கிறத இந்த படத்தில் நம்ம உணர முடியும். நான் நடித்தது எங்கள் அப்பாவுக்கு பெரிய பெருமை. இந்த படத்தில் நான் அப்படி பண்ணோன்னே இந்த திரைப்படம் தமிழ்நாட்டில் வாழ்ந்த மறைந்த எண்ணற்ற தோழர்களை நினைவுபடுத்துது அப்படிங்கிறது இந்த படத்தோட பெரிய கொண்டாட்டமான மகிழ்ச்சியானதாக நான் பார்க்குறேன். வருகிற கலைஞர்களுக்கு இதுவே பாடம், நான் அப்படிதான் சொல்வேன். எப்படின்னா இதுவே பாடம். ஏன் போலீஸ் பாத்திரங்கள் நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்களா அல்லது வருதா? தோழர் ராஜசங்கீதன் அவருக்கு அறிமுகம் தேவையில்லை. தொடர்ச்சியாக நல்ல திரைப்படங்கள் குறித்தும் நல்ல விமர்சனத்தை அரசியல் ரீதியாகவும் சரி, கலை படைப்பாகவும் சரி, தொடர்ச்சியாக தனது சமூக வலைதளங்களின் மூலமாகவும் வாய்ப்பு இருக்கிற எல்லா தளங்களிலும் தொடர்ச்சியாக எழுதியும் பேசியும் வருகிற தோழர் ராஜசங்கீதன் அவர்களை படம் குறித்த விடுதலை பாகம் 2 படம் குறித்தான அவரது கருத்தை பதிவு செய்யுமாறு அன்போடு அழைக்கிறேன். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். எனக்கு பற்றி அறிமுகம் தேவையில்லைன்னு சொன்னது தோழருடைய தோழமை உணர்வு தான் காட்டுது. மற்றபடி நான் பெரிய ஆள்லாம் கிடையாது. ரொம்ப நார்மலாக ஒரு ஃபேஸ்புக்கில் எழுதக்கூடிய ஒரு பதிவராக மட்டும்தான் இருக்கேன். எனக்கு இந்த படம் முக்கியமான பல விஷயங்களை சொன்னதாக தெரிஞ்சது. ஏன்னா இது கதையாகவே பல லேயர்ஸ் இதுக்குள்ளே இருக்குது. அப்படிங்கிறத தாண்டி அரசியலாகவும் இதுவரைக்கும் தொடாத உயரங்களெல்லாம் இந்த படம் தொட்டிருக்கு. பொதுவாக இடதுசாரி அரசியல் அப்படின்னா குறிப்பிட்ட ஒரு கட்சி அல்லது ஒரு குறிப்பிட்ட ஒரு சம்பவம், அதற்கு போராடிய இடதுசாரிய கட்சி, இந்த மாதிரியான விஷயங்களோட சுருங்க சொல்லி முடிக்கக்கூடிய வழக்கம் சினிமாவில் அதிகம். ஆனால் ஒரு இடதுசாரி இயக்கத்தை, இடதுசாரி இயக்கம்னா இந்த கட்சின்னு இல்லாமல் அது தொடங்கின காலகட்டத்தில் இருந்து அது என்ன மாதிரியான வளர்ச்சிகளெல்லாம் அடைஞ்சு, என்ன மாதிரியான முரண்பாடுகளை சந்தித்து, அது எப்படியெல்லாம் விலகி சென்று, அதுக்கப்புறம் என்ன மாதிரியான உரையாடல்கள் நடந்து அது என்னவாக நிற்குதுங்கிற ஒரு முழுமையான ஒரு கேன்வாஸை கொடுப்பதுங்கிறது இன்னைக்கு ஒரு எழுத்தாளனுக்கே தைரியம் கிடையாது. அப்படி இருக்கும்போது வணிக சினிமா இருக்கக்கூடிய வெற்றிமாறன் மாதிரியான ஒரு முன்னணி இயக்குனர் இந்த விஷயத்தை சொல்றதுக்குன்னு ஒரு படத்தை எடுக்கணும்னு முடிவெடுத்தது மிக முக்கியமான விஷயம். அதுக்கே முதல்ல நம்ம பாராட்ட வேண்டியது இருக்கு அவர் தோழரை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரும்போது தான் ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் வெற்றிமாறன் தோழர் விஜய் சேதுபதியோடு சேர்ந்து ஒரு உரையாடல் நடத்தி ஆர்எஸ் என்டர்டைன்மெண்ட் யூடியூப் சேனலில் போட்டிருந்தாங்க. பார்த்துட்டு வந்தேன். அவர் எப்போ தூங்குறாருன்னே தெரில. கடுமையாக உழைச்சிட்ருக்காரு. தோழர் தமிழ் தான் சொல்லணும். எப்போ தூங்குவாரா, தூங்க மாட்டாரா, சாப்பிடுவாரா, சாப்பிட மாட்டாரான்னு. அப்போ அவர் பேசும்போது ஒரு விஷயம் சொன்னார். இந்த படத்தை பற்றி, இந்த படம் உண்மை சார்ந்து பேசணும்னு நினச்சோம், அதை முன்வைக்கிறத படமாக தான் இந்த படத்தை எடுக்கணும்னு நினச்சோன்னு சொல்லியிருந்தார். இதில் எத்தனை பேர் படம் பார்த்தீங்கன்னு தெரியல. பார்த்துருக்கீங்களா? ஓகே. படத்திலேயே ஒரு வசனம் வரும். அதாவது உண்மைங்கிறது முழுமை, தகவல்ங்கிறது அந்த உண்மையில் ஒரு பகுதி. நான் ஒரு தகவல் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு ஒரு தகவல் தெரியும். இது ரெண்டையும் ஆராய்ஞ்சு பார்த்து எது உண்மைன்னு நீங்கள் கண்டுபிடிங்கன்னு சொல்லி விஜய் சேதுபதி சொல்லுவார். இந்த படத்துடைய மொத்த வடிவமே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டையும் செகண்ட் பார்ட்டையும் சேர்த்து வச்சு பார்த்தீங்கன்னா ராஷமன் படத்தில் வர்ற மாதிரி சூரிக்கு ஒரு கதை சொல்லப்படும். விஜய் சேதுபதி ஒரு குற்றவாளி, அவர் தேடி பிடிக்கணும், அவர் இந்த மாதிரியான குற்றங்கள்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு ஒரு கதை சொல்லப்படும். அதுதான் நமக்கும் சொல்லப்படுகிற கதை. நமக்கு என்னன்னா விஜய் சேதுபதிக்கு கண்டிப்பாக கெட்டவராக இருக்க மாட்டாருன்ற ஒரு நம்பிக்கையில் பார்க்கறதுனால நமக்கு அதை ஸ்கிப் பண்ணிடுவோம். பட் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் அவர் ஒரு குற்றவாளியாக காண்பிக்கப்பட்டு அது அரெஸ்ட் பண்ணுவதாக அந்த படம் முடியுது. இந்த படத்தில் வாத்தியாருடைய பாத்திரம் தன்னுடைய கண்ணோட்டத்தில் இந்த பிரச்சனைகள் எல்லாம் சொல்லுது. நான் ஏன் ரயிலுக்கான அந்த விபத்துக்கான உண்மையான காரணம் என்ன, அது எப்படி நடந்துச்சு, அது ஏன் வேணும்னே சொல்லப்படலை அல்லது வெளியே சொல்லாமல் அந்த விஷயத்தை மறைச்சாங்க, இந்த மாதிரி வெவ்வேறு விஷயங்களை அவர் சொல்ல அதாவது இவர் குற்றவாளி நம்பிக்கிட்டு இருந்த சூரி இந்த படத்தில் த்ரூ அவுட்டாக நடந்துகிட்டு இருக்கிற விஷயங்கள், சம்பவங்கள் சார்ந்து அதன் வழியாக பயணித்து கடைசியில் அவர் அடைகிற இடம் எதுனா விஜய் சேதுபதி இருக்கக்கூடிய இடம். பார்வையாளர்களாக நம்மளும் அந்த இடத்த போய் அடையிறோம் படத்தோட முடிவில். இதில் இந்த உண்மைங்கிறது இருக்குது பார்த்தீங்களா, இந்த உண்மை அரசு சொல்லுகிற உண்மை அப்படின்னு ஒன்று இருக்குது. நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய உண்மை அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. விஜய் சேதுபதி பேசுகிற, இடதுசாரிகள் பேசுகிற
அரசு சொல்லுகிற உண்மை அல்லாத உண்மை ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் நமக்கான தேவை. அந்த உண்மையை தான் இந்த படம் சொல்லியிருக்கு. அது இல்லாமல் படத்தின் ஆக்கமாக பல விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம். பட் எனக்கு பர்டிகுலராக இந்த படத்துடைய ஆகச்சிறந்த சாதனையாக நினச்சது 2 விஷயம். இடதுசாரி அரசியலை முன்வைத்தது. இன்னொன்று, அரசுன்னா நம்ம தமிழ் சினிமாவில் பொதுவாக வேஷ்டி சட்டை கட்டிட்டு மைக்கை பிடிச்சிட்டு பேசக்கூடிய ஒரு அரசியல்வாதியை காட்டுவோம். அரசுன்றது அது கிடையாது, அது அரசாங்கம். அரசியல்வாதிகள் அரசாங்கத்தில் இருப்பாங்க. அரசுங்கிறது ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகார வர்க்கம். அவங்க யாரையும் நமக்கு வந்து பொது வெளியில் தெரியாது. 1-2 பேர் நம்ம வந்து மீட்டிங்கில் பேசும்போது கேள்விப்பட்டிருக்கலாம். இவங்களை நம்ம எலெக்ஷன் வச்சு தேர்ந்தெடுக்கவும் முடியாது. இவங்க தப்பு பண்ணால் இவங்க மேலே நடவடிக்கையும் பாயாது. ஆனால் இவங்க தான் மொத்த சிஸ்டத்தையும் இயக்கிட்டு இருக்கிறவங்க. இவங்க எந்த அளவுக்கு வந்து கண்ட்ரோல்டாக இந்த சிஸ்டத்தை இயக்கிட்டு இருக்காங்கிறதுக்கு உதாரணம், ராஜீவ் மேனன் அந்த வீட்டை விட்டு வெளியவே வர மாட்டார். ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இந்த மலை பிரதேசத்தில் நடக்கிற அந்த பிரச்சனையில் தொடங்கி சிஎம் ஆஃபீஸில் இருந்து எல்லா இடத்துக்கும் அவர் வந்து ஃபோனில் ரீச் பண்ணி இந்த விஷயத்தை எப்படி நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணணும், இதை செய்திகளுக்கு எப்படி ஊடகங்களுக்கு என்னவாக சொல்லணும், இப்போ இவனை வந்து செத்துட்டான்னு இப்போ நம்ம சொல்லாமல் இதை வந்து மறைச்சு நம்ம கொஞ்ச நாள் கழித்து மெல்ல வெளியிட்டோம்னா அப்போ வந்து மக்கள் வந்து ஒரு புது தலைவர் உருவாக்குவதற்கான தேவை இல்லாமல் அது வரைக்கும் நம்பிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பேசுறது இருக்கு இல்லையா, இவ்வளவு அப்பட்டமாக கிட்டத்தட்ட நிர்வாணமாக அரசை வந்து காண்பிக்கிறதுங்கிறதுக்கு ஆக சிறந்த துணிச்சல் வேணும். அது இந்த படத்தோடைய 2ஆம் சாதனை. அதனால் இதை என்னோட முதல் பார்வையாக வைக்கிறேன். அடுத்தடுத்து நம்ம தொடர்ச்சியாக பேசுவோம். நன்றி தோழர். அனைவருக்கும் வணக்கம். எனக்கும் வந்து ராஜசங்கீதன் சொன்னது மாதிரில எனக்கும் அளவில்லாத மகிழ்ச்சி இந்த திரைப்படத்தை பார்த்த உடனே. ஆக்சுவலாக என்னென்னா, ராஜசங்கீதன் சொன்ன அதிலிருந்தே நான் ஆரம்பிக்கலாம்னு நான் நினைக்கிறேன். முதல்ல ஆக்சுவலாக இது நாள் வரையில் திரைப்படம் அதாவது என்ன சொன்னாங்க, விஷுவல் மீடியா ஒரு ரொம்ப லேட்டராக இப்போ வந்து ஜனநாயகப்படுத்தப்பட்ட நிலையில் நீங்கள் எல்லா எங்கேயும் கேமராவோடு இருந்து எல்லாத்தையும் எல்லாருக்கும் பேசுகிறதையோ அல்லது செயல்படுறதையோ அல்லது உடல் மொழியோடு சேர்த்தே காண்பிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இப்போ வந்து பிறகு அது வேற தான். அதுக்கு முன்னாடி இந்த சோஃபார் இந்த இப்படி நடந்திருக்கிறத இந்த சினிமா கதையினுடைய களத்தையோ அவர் சொன்னது போல் ஒரு 3 பார்ட்டாக தான் அது நம்ம வந்து நம்மளை வந்து ரீச் பண்ணியிருக்குன்னு நான் நினைக்கிறேன். எப்படின்னா, ஒன்று ஒருத்தர் சொல்கிற செய்தி, இன்னொன்று பிரிண்ட் மீடியா தான். பிரிண்ட் மீடியாவிலேருந்து நீங்கள் அஸ்யூம் தான் பண்ண முடியும். நீங்கள் அதுலேயும் ஒரு அரசியல் என்னென்னா, எதை சொல்லலாம், பத்திரிகை எதை சொல்லலாம், எழுத்துப்பூர்வமாக எதை சொல்லலாம், எதை பேசலாம் என்றது மூலியமாக உங்களுக்கு கடத்தப்படுறது. அதுலேயும் நிறுத்தப்படுற செய்தி, சொல்லப்படுற செய்தி, சொல்கிற விதத்தில் எதை சொல்லணும், நீங்கள் எப்படி எடுத்துக்கிறணுன்றதுக்காக சொல்கிறது, இப்படியெல்லாம் இருந்த நிலை போய் இப்போ வந்து விஷுவலாகவே எல்லாமும் சொல்லிட முடியும் அப்படின்ற இடம் வர்ற இடத்துல இது நாள் வரையில் இருந்தது இப்படியான ஒரு பகுதியை சொல்ல முடியாத அல்லது இதை நேரடியாக பேச முடியாத அப்படி இருந்த ஒரு வாழ்க்கை முறை அல்லது ஒரு அரசியல் நிலையோ இதை வந்து மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவில், எஸ்பெஷலி மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவில் அதே மொழியில் சொல்லுவதற்கு, அதே மக்களுக்கு முன்னாடி அதை விரித்து வைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி கைகூடி வந்திருக்கிறது தான் மிகப்பெரிய வெற்றியாக நான் கருதுகிறேன். அதுலேயும் ஒரு பொறுப்போடு செயல்படுகிற ஒரு கலைஞரால் தான் அது வந்து கலைஞரால் அது கிடைக்குது பீப்புளுக்கு. அந்த வகையில் எனக்கு வந்து இது இன்னும் என்னென்னா, விஷுவலாக இருக்கிறதுனால அது வந்து என்ன செய்தியை வருது அப்படின்றத அது வந்து இதான் ரியலிஸ்டிக்காக பியூட்டிஃபுல்லாக வந்து கனெக்ட் பண்ணுது. கூட நான் இந்த படத்தை பார்த்ததில்லை, நான் கண்டது என்னென்னா, இந்த 30 ஆண்டுகளில் 35-40 ஆண்டுகளுக்குள்ள பாப்புலராக ஒரு இமேஜ் இருக்கு. நான் சொல்றதுலேயே இதுலேயே விஷுவலாக ஒரு பாப்புலராக ஒரு இமேஜ் இருக்கு. ஒரு போராளி ஒருத்தர் இறந்துட்டாருன்னா அவர் எப்படி ஃபோட்டோகிராஃபி உங்களுக்கு காமிச்சிருக்கு, அல்லது ஒரு சம்பவத்தை இந்த புகைப்படங்கள் அல்லது ஒரு காட்சியாக உங்களுக்கு ஏற்கனவே எப்படியெல்லாம் உங்களுக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு, அல்லது காண்பிக்கப்பட்டிருக்கிறத விட நாம் எப்படி பார்த்துருக்கு, பொது சமூகம் எப்படி பார்த்துருக்கு, அதன் மூலியமாக எல்லார் மனதிலையும் உறைந்திருக்கிற ஒரு சித்திரங்கள் மூலியமாகவே இந்த சினிமா இந்த சம்பவங்களை கோர்த்து பிரமாதமாக வந்து காமிக்கிறதாக நான் வந்து இந்த படத்தை பார்த்தேன். அதில் வந்து கூடவே எனக்கு வந்து வெற்றிமாறனை பாலுமகேந்திரா சார் இருக்கிற காலகட்டத்திலிருந்தே அவங்கெல்லாம் சேர்ந்து இயங்கிய காலகட்டத்திலிருந்தே எனக்கு தெரியும்.
கூட விஷுவலாக நான் இன்னைக்கு ரொம்ப லிமிட்டடாக இன்னைக்கு இருக்கிற யங் டைரக்டர்ஸில் விஷுவலாக எல்லாத்தையுமே விஷுவலாக யோசிக்கிற இயக்குனர்களில் மிக முதன்மையான இயக்குனராகவும் நான் வெற்றிமாறனை ஒரு 2-3 பேரை நான் பார்க்குறது மாதிரி இல்லை முதன்மையானவராக வெற்றிமாறனையும் பார்க்குறேன். அந்த வகையில் இந்த திரைப்படம் விஷுவலாக பேசுகிறதோட ராஜசேகரன் சொன்னது போல் உண்மையை வைக்கிறது. அதாவது 3 விதமாக, அதாவது சொல்கிற கதை வேற, கேட்குற கதை வேற, படிக்கிற கதை வேற, பார்க்குற கதை வேறையா இருந்ததை எல்லாவற்றையும் வந்து இப்போ இருக்கிற மாடர்ன் பாசிபிலிட்டியில் அதை வந்து தனித்த தெளிவான ஒரு பாண்டித்யத்தோடு இந்த திரைப்படம் இதுவரையில் மக்களுக்கு கிடைக்காத, மக்களுக்காக உழைத்திருக்கிற, அவங்கள பற்றிய செய்தி, வராத செய்தியை கேள்விப்பட்டதாக இருந்த இடத்துல இருந்து பொது மொழியில், அதுலேயும் குறிப்பாக மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவுடைய லாங்குவேஜ்லேயே அது வந்து பேசுறது தான், பேசுவதன் மூலமாக இந்த சினிமா மிக மிக முக்கியமான ஒரு காரியத்தை செய்திருக்கிறது என்று தான் நான் முதல்ல இதை சொல்லணும்னு நினைக்கிறேன். அடுத்து பேசுவாங்க. நீங்களா கடைசி. அனைவருக்கும் வணக்கம். இந்த திரைப்படம் குறித்து உரையாடல் நடத்துறதுக்கு பல இடங்களில் தேடி இடத்துக்காக பல அரங்குகளை பார்த்து இறுதியாக ஒரு சரியான இடத்திற்கு வந்து சேர்ந்திருக்கிறோம். அது பாலு மகேந்திராவுடைய ஸ்டுடியோ. வெற்றிமாறன் அவர்களுடைய இந்த திரைப்படத்தை பாலு மகேந்திரா ஸ்டுடியோவில் நடத்துறதை விட வேறு எங்கேயும் நம்ம சிறப்பாக நடத்திட முடியாது. பாலு மகேந்திராவுடைய மாணவன் அவருடைய திரைப்படத்தை இந்த அரங்கத்தில் ஒரு உரையாடலாக நடத்துகிறதே ஒரு பெரிய மகிழ்ச்சி. விடுதலை படத்தை நான் பார்த்த பொழுது எல்லோரும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டியது என்னென்னா, அவர் படம் ஆரம்பிக்கும் பொழுது ஒன்று சொல்வார், இந்த படத்தில் வரக்கூடிய சம்பவங்களோ நபர்களோ இவை எதுவும் உண்மை அல்ல, கற்பனையே. இதை வந்து நீங்கள் ஏதேனும் ஒரு சம்பவத்தோடு பொருத்தி பார்த்து கொண்டால் தற்செயலை அப்படின்னுவார். அது முழுக்க பொய். படத்தில் இருக்கக்கூடிய ஒரே பொய் அது ஒன்று தான். படத்தில் அந்த ஒரு பொய் தான் அவர் சொல்லியிருக்கிறாரு. மற்றபடி படம் முழுக்கவுமே வந்து நம்ம தமிழ்நாட்டுடைய கடந்த 60 ஆண்டு கால வரலாறை வந்து 60-80 ஆண்டு கால வரலாறை வந்து ஒரு திரைப்படமாக ஒரு 2.5 மணி நேரத்துக்குள்ளே சுருக்கி கொடுத்துருக்கிறார். இந்த 80 ஆண்டு கால அனுபவம் நமக்கு தமிழில் நம்மளுக்கு இருக்கக்கூடிய அனுபவங்கள் இருக்குல்ல, பல சம்பவங்களில் நம்ம பார்த்த அந்த அனுபவங்கள் இந்த படத்தில் பல்வேறு காட்சிகளோடு நம்மளுக்கு பொருத்தி போகிறத வந்து நம்மளால் தவிர்க்கவே முடியாது. தமிழர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, ஒரு விவசாய கூலியாக நம்ம எப்படி இருந்தோம் அப்படிங்கிறத இந்த படத்தில் நம்ம உணர முடியும். தொழிலாளியாக எப்படி தமிழர்கள் இருந்தார்கள் அப்படிங்கிறத உணர முடியும். நமக்கு வாய்த்த அரசியல்வாதிகள் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம படத்தில் பார்க்க முடியும். நமக்கான அதிகாரிகள் எப்படியெல்லாம் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதும் படத்தில் நீங்கள் பார்க்க முடியும். நம்மோடு இருக்கக்கூடிய தோழர்கள் எப்படி இருக்கிறாங்க, சக மனிதர்கள் எப்படி இருக்கிறாங்க, அன்பு எப்படி இருந்திருக்கு, காதல் எப்படி இருந்திருக்கிறது, இது எல்லாமே வந்து இந்த படத்தில் நம்ம வந்து இந்த 80 ஆண்டு கால விஷயத்தையும் தொகுத்து சொல்லியிருக்கிறாங்க. 80 ஆண்டுகளுக்கு முன்பாக இருக்கக்கூடிய சம்பவங்களை சொல்லக்கூடிய அந்த காட்சி, அது ஒரு 60-70 ஆண்டுகளுக்கு பின்னாடி நடக்கக்கூடிய காட்சியோடு பார்த்தோம்னா எல்லாமே பொருத்தி பார்க்கக்கூடிய காட்சியாகவே நம்மளுக்கு இருக்குது. எதுவுமே வந்து அந்நியமாலாம் இல்லை. அந்த படத்தில் வந்து நீங்கள் பார்க்குறது வந்து இன்னும் சொல்ல போனால் அந்த படத்தை குடும்பத்தோடு பார்க்கணுன்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா உங்கள் கூட ஒருவேளை திரைப்படம் பார்ப்பதற்கு வந்து உங்கள் வீட்டில் பெரியவராக இருக்கக்கூடியவங்க, உங்கள் தாத்தாவோ அல்லது ஒரு 60-70 வயது கொண்ட ஒரு உறவு வர்றாங்கன்னா, ஒரு அம்மாவோ வர்றாங்கன்னா, அவங்க காலத்தில் என்னெல்லாம் பார்த்தாங்களோ, என்னெல்லாம் அனுபவிச்சாங்களோ அதையெல்லாம் நீங்கள் இந்த படத்தில் அவங்க மூலயமா நீங்கள் ரெஃபர் பண்ண முடியும். அதே போல் ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படிங்கன்னா, அது மாதிரி ஒரு 50-40 வயது கொண்ட இளைஞர்களோடு நீங்கள் அதை வந்து 50-40 இப்போ இளைஞர்கள் தான், அதனால் அதோடையும் சேர்த்து வந்து நம்ம அந்த படத்தில் காட்சியில் பார்த்துக்க முடியும். இதில் நம்மளுக்கு வந்து இது வரைக்கும் தமிழ் திரையுலகத்தில் எப்பவும் பார்த்திங்கன்னா எல்லா சமூக போராட்டம் நடக்கும். அதில் வந்து அரசியல்வாதியை போட்டு அடித்து நொறுக்குவாங்க. அவர் வந்து அரசியல்வாதி வில்லனாக இருப்பார். முக்கால்வாசி படத்தில் அரசியல்வாதி வில்லனாக இருப்பார், கட்சிக்காரர் வில்லனாக இருப்பாங்க.
கடைசியில் அதை எல்லாம் சரி பண்ணக்கூடிய ஆளாக 2 பேரை காமிப்பாங்க. ஒன்று நீதிபதி வந்து எல்லாத்தையும் சரி பண்ணுவார், இல்லை கலெக்டர் ஆஃபீஸர் வந்து சரி பண்ணுவார் அப்படின்னு. உண்மையாக சொல்ல போனால் இந்த பிரச்சனைக்கெல்லாம் யார் காரணம் அப்படிங்கிறத இந்த அதிகாரிகள் எப்படி யோசிக்கிறாங்க அப்படிங்கிறத சரியாக வந்து இந்த படத்தில் காமிச்சிருக்கிறாங்க. அதாவது நம்மளுடைய பொதுவாக நம்ம கேட்டால் என்ன சொல்லுவோம், இப்போ இந்த பள்ளிக்கூட மாணவர்களை பார்த்து கேட்டோம்னா, நீ என்னப்பா ஆகணும்னு நினைக்கிற? நான் கலெக்டர் ஆகணும்னு நினைக்கிறேன், நான் ஐஏஎஸ் ஆகணும்னு நினைக்கிறேன், இன்னும் நாட்டுக்கு நல்லது பண்ணணும் நெஞ்ச நிமித்தின்னு ஐபிஎஸ் ஆகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு வந்து நம்ம பொதுவாக சொல்லி சொல்லி பழகிட்டோம். இன்னும் சொல்லப்போனால் ஐஏஎஸ்க்கு படிக்கிறேன், ஐபிஎஸ்க்கு படிக்கிறேன் அப்படிங்கிறது ஒரு பெருமையான ஒரு விஷயமாகவும் நம்ம வந்து பார்த்துருக்குறோம். ஆனால் இந்த ஐஏஎஸ் என்ன வேலை செய்யும், ஐபிஎஸ் எப்படி இயங்கும் அப்படிங்கிறத வந்து இந்த திரைப்படத்தில் ஒரு என்ன சொல்லப்போனால் பாடமாகவே எடுத்திருக்கிறாங்க. இதை வந்து நம்ம வந்து இத்தனை ஆண்டு காலமாக இங்கே இருக்கக்கூடிய இயக்கங்கள் எவ்வளவோ பிரச்சாரம் செஞ்சு அதை கொண்டு போகணும்னு நினச்ச விஷயத்த ரொம்ப எளிமையாக ரொம்ப துல்லியமாக இந்த படத்தில் காமிச்சிருக்கிறாங்க. அது வந்து இந்த படம் வந்து ஏன் வரலாற்று சிறப்பு மிக்க படம் அப்படின்னால், நம்மெல்லாம் கண்ணுக்கு முன்னாடி பார்க்கக்கூடிய இத்தனை பிரச்சனைகளுக்கு யார் காரணம், கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிறார்களே அவர்கள் எப்படி இயங்குறாங்க, எப்படி யோசிக்கிறாங்க, எதை பார்க்குறாங்க, எப்படி முடிவெடுக்கிறாங்க. இப்போ நம்ம இங்கே பார்க்குற ஒரு குடிசைகள் அகற்றுறது, வீடுகள் இடிக்கிறது அப்படின்னா அது யார் முடிவெடுக்கிறா, அது எப்படி நடைமுறைக்கு வருது, இதெல்லாம் நம்மளுக்கு தெரியறதே கிடையாது. நீங்கள் அரசியலில் வேலை செய்கிறவங்களுக்கு தெரியும், ஆனால் பொதுமக்களுக்கு இது என்னன்னு தெரியாது. பொதுமக்கள் பார்வையில் இவங்கெல்லாம் ஐஏஎஸ் அதிகாரிகள், ஐபிஎஸ் அதிகாரிகள் ரொம்ப நேர்மையானவங்க, நல்லவங்க அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்கும். அப்படி தான் நம்ம எல்லாம் பார்த்துருப்போம். ஆனால் அந்த ஐஏஎஸ் அதிகாரியோ ஐபிஎஸ் அதிகாரியோ ஒரு முதலமைச்சரான என்ன நிலைமையில் இருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் இந்த படத்தில் யோசிச்சு பார்க்கலாம். நான் அண்ணாமலை சொல்கிறதா எடுத்துக்க வேண்டியதில்லை. நீங்கள் வந்து ஆனால் இவங்கெல்லாம் யார், இவங்கெல்லாம் எப்படி உருவாக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது, இவங்க எப்படி ட்ரெயின் அப் ஆகியிருக்காங்க, மனிதர்களை எப்படி பார்க்குறாங்க, குடிமக்களை எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அந்த படத்தில் வந்து வகுப்பாக எடுத்திருக்கிறாரு. நிறைய இந்த படத்தில் நம்ம பேசலாம். ஆனால் அடிப்படையில் நீ ஒரு குடும்பத்தோடு போய் பார்க்கும் பொழுது இன்றைய தலைமுறைக்கு, இன்றைக்கி இருக்க தலைமுறைக்கு எப்படி இந்த உரிமையெல்லாம் நம்மளுக்கு கிடைச்சிது, நம்மளுக்கு உரிமை நம்மளுக்கு இப்படி போராடி வாங்கணுங்கிறதே நம்ம யாரும் சொல்கிறதில்ல பொதுவாகவே. ஆனால் வந்து எல்லார் வீட்லேயும் நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரியும். எங்கள் அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு ஸ்கூலுக்கு போனார் தெரியுமா, எங்கள் தாத்தா ஸ்கூலுக்கே போக முடியாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சார் தெரியுமான்னு எல்லா வீட்லேயும் ஒரு கதை இருக்குது. எல்லார் வீட்லேயும் அந்த கதை இருக்குது. ஒரு காலத்தில் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் தெரியுமா, எப்படிப்பட்ட வீட்டில் நாங்கள் இருந்தோம் தெரியுமா, எங்கள் ஊருக்கு பஸ்ஸே இருக்காது, எங்கள் ஊருக்கு ரோடே இருக்காது, எங்களுக்கு வேலையே இருக்காது, சாப்பிட்றதுக்கு நல்ல சாப்பாடு இருக்காது, போகிறதுக்கு நல்ல சட்டை இருக்காது, தீபாவளிக்கு மட்டும் தான் சட்டை எடுப்போம். இப்படி எல்லார் குடும்பத்துக்குள்ளே ஒரு கதை இருக்கும். ஆனால் இதெல்லாம் ஏன் அப்போ இப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த படம் வந்து அதுக்கான ஒரு காரணத்தை உங்களுக்கு சொல்லும். ஏன் இன்னைக்கு சமகாலத்தில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெர்லைட்டில் ஏன் நம்ம வந்து போராடுறோம், அங்கே ஏன் மக்கள் படுகொலை செய்யப்பட்டாங்க, ஏன் வந்து மதுரை பக்கத்தில் நம்மளுடைய ஊர்களை காப்பாற்றுவதற்காக போராட்டம் நடந்துகிட்ருக்குது, ஏன் நேற்றுக்கு கூட எண்ணூரில் வந்து தெர்மல் பவர் ஸ்டேஷன் வேண்டாம்னு சொல்லி அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, இது எல்லாமே நீங்கள் இதோடு சேர்த்து பார்க்க முடியும். அப்போ இது ஒரு 60-70 ஆண்டு காலம் தமிழ்நாட்டினுடைய தமிழர்களினுடைய நினைவிலே இருந்த சம்பவங்களினுடைய தொகுப்பாக அதை கொடுத்துருக்குறாங்க. இந்த தமிழ் மக்கள் சந்தித்த பிரச்சனைகளை எல்லாம் தீர்க்கணும்னு நினைச்சவங்க இருக்காங்க இல்லையா, அவர்கள் யார், அவங்க என்ன தியாகமெல்லாம் பண்ணாங்க, எப்படியெல்லாம் போராடினாங்க, அதையெல்லாம் இந்த படத்தில் நீங்கள் வந்து பார்க்க முடியும். இது வரலாறு இது வரைக்கும் சொல்லவே படலாம். நம்மளுக்கு பொதுவாகவே வந்து இப்போ மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்னாடி கம்யூனிஸ்ட்டு அப்படின்னாலே, முற்போக்கு பேசணும் அப்படின்னாலே அர்பன் நக்சல்ஸ்ன்னு ஒரு பேர் வைக்கிறாங்க. இந்த நக்சலைட்டு அப்படிங்கிறது யார் நம்மளுக்கு சொல்லப்பட்டதே கிடையாது. நம்ம தினம் பத்திரிகைகள் படிப்போம், 2 நக்சலைட்டுகள் சுட்டுக்கொலை, 2 நக்சலைட்டுகள் அங்கே வந்து என்கவுண்டர் செய்யப்பட்டார்கள் அப்படின்னா நம்மளுக்கு செய்தியை பார்த்தோம். இவங்க யார், இவங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்க, இவங்க நோக்கம் என்ன அப்படின்னு நம்மளுக்கு யாரும் சொன்னதே கிடையாது. ஆனால் அந்த கம்யூனிஸ்டுகள் யார், எதை மாற்றணும்னு நினச்சாங்க, எதை கொண்டு வரணும்னு நினச்சாங்க அப்படிங்கிற ஒரு வரலாறை இதுவரைக்கும் இந்தியாவிலே சொல்கிறதுக்கு யாருக்கும் பெரிய அளவுக்கு துணிச்சல் இருந்ததில்லை. அதை தொட்டும் தொடாமல் பட்டும் படாமல் நல்லா சொல்லிட்டு போவாங்க. படத்தில் ஒரு கேரக்டராக வந்துட்டு போயிடும். அப்புறம் கடைசியில் என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்களும் தப்பு தான், இவங்க முறையும் தப்பு தான், அந்த முறையும் தப்பு தான் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் பூசி மூழ்கிட்டு போகிறது நம்ம நடந்துகிட்டே இருக்கும். ஆனால் இதில் தோல் உரிச்சு காட்டுறதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது வந்து இந்த படத்தில் இருக்குது. அதனால் இது வரைக்கும் நமக்கு சொல்லாத பல விஷயங்கள், நம்ம கேட்காத பல விஷயங்கள் இந்த படத்தில் வெளிப்படையாக துணிச்சலாக சொல்லியிருக்கிறார். உண்மையாக சொல்லணுன்னா
தமிழ் மக்களுடைய வரலாறுகளை தொகுத்து தமிழ்நாட்டில் நடந்த போராட்டங்களை மக்கள் வாழ்க்கையில் தொகுத்து படம் பண்ணியிருந்தாலும் இந்த படம் உண்மையில் ஒரு சர்வதேச படம். இந்த படத்தோடைய சிறப்பம்சமே அதான். இந்த படத்தை நீங்கள் உலகத்தில் எந்த நாட்டில் போய், மூன்றாம் உலக நாடுகளில் எந்த நாட்டில் போய் அந்த மொழியில் போட்டாலும் அந்த மக்களுக்கு இது புரியும், அந்த மக்களுக்கு இந்த அரசியல் தெரியும். அப்படிப்பட்ட வகையில் ஒரு சர்வதேச படமாக விடுதலை படம் வந்திருக்கிறது. நான் இன்னும் அதில் நடித்த நடிகர்கள் இருக்கிறாங்க, அவங்க இன்னும் நிறைய சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்குறோம். அதில் கென் வந்து ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு பாத்திரத்தை வந்து தமிழ்நாட்டில் மறக்க முடியாத ஒரு பாத்திரமாக கருப்பன் கேரக்டர் வந்து நம்மளுக்கு உருவாக்கி கொடுத்துருக்கிறாரு. இப்போ பார்த்தாலும் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, கையில் ஏதாவது கருவால் எடுத்து வந்திருக்காரா அப்படிங்கிற மாதிரி. அந்த 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 ஆக்ரோஷத்தையும் அந்த கோபத்தையும் இன்னும் சொல்லப்போனால் அந்த உடல் மொழியை வந்து அவர் வெளிப்படுத்தியிருந்தார். அந்த 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 சமயத்தில் இருந்த ஒரு விவசாய போராளி, கூலியாக வேலை செய்த ஒருவன் அந்த விடுதலை ஆகணும்னு நினைக்கக்கூடிய அவருடைய கோபம், ஆக்ரோஷம், விடுதலை உணர்ச்சியை வந்து அந்த படத்தில் நீங்கள் எந்த காட்சியில் பார்த்தாலும் அதை வந்து வெளிப்படுத்திகிட்டே இருப்பார். அவ்வளோ அற்புதமான ஒரு நடிப்பை வந்து வெளிப்படுத்தியிருக்கிறாரு. அவர் ரொம்ப அதிகமான படம் பண்ணலனாலும் கூட இத்தனை ஒரு சிறிய அனுபவத்தில் கூட இவ்வளவு முதிர்ச்சியான ஒரு நடிப்பாற்றலை வெளிப்படுத்தியிருக்கிறாரு. கருப்பன் கேரக்டர் வந்து நான் மறக்க முடியாத ஒரு கேரக்டர். அவருக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவரும் இந்த படத்தை கேரக்டரை பற்றி அவர் பேசுவார். அடுத்து நான் இயக்குனர் தமிழ், நிஜமாக பார்த்தாலே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது மாதிரி. இன்னும் அந்த அந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு காவல்துறையில் எப்படி இருப்பாங்க, எப்படி நடப்பாங்க, எப்படி நிற்பாங்க, எப்படி பேசுவாங்க, எப்படி யோசிப்பாங்க, அது எப்படி கொண்டு வந்தாங்கன்றது தெரியல. அது அவர்கிட்ட தான் கேட்கணும். அது வந்து அந்த என்ன சொல்கிறது, அந்த நடிப்பும் அதில் ரொம்ப முக்கியமாக நான் பார்த்தது வந்து அந்த படத்தில் அந்த காவல்துறை அதிகாரிகளாக வந்து என்ன சொல்கிறது, சிவிலியன்கள்லாம் இல்லாத ஒரு மலை பிரதேசத்துக்குள்ளார வேட்டையாட போகக்கூடியவங்க எடுக்கக்கூடிய சுதந்திரமான முடிவுகள் எப்படியெல்லாம் பயங்கரமானதாக இருக்குது, எப்படியெல்லாம் பழிவாங்குகின்ற உணர்ச்சியாக இருக்கிறது, அதையெல்லாம் வந்து நம்ம வந்து அவர் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, நம்ம அந்த படத்தோடு இறுக்கி நம்மளை வந்து நிறுத்தியிருப்பாருங்க. அந்த அவர் நடிப்புலையும் அவரோட அந்த ஒரு பக்கம் வந்து அந்த காவலர்களிடத்தில் ஆளுமையை வெளிப்படுத்துவதும், ஈவிரக்கம் இல்லாமல் வந்து போராளிகளை கையாளுவதும், உயரதிகாரிகளிடத்தில் எப்படி அந்த உறவை வளர்த்துக்குவதும், அந்த 3 டிஃப்ரெண்ட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து அவர் வந்து ரொம்ப அழகாக வெளிப்படுத்தியிருந்தார். அவருடைய டானாக்காரன் பற்றியும் ஒரு விவாதத்தை நாங்கள் செய்யணும்னு நினச்சிட்டு இருந்தோம். நிச்சயமாக ஒரு நாள் செய்வோம். ஆகவே எங்களுக்கு 3 பேருக்கும் வந்து நாங்கள் வந்து ஒரு வெளியிலேருந்து திரைப்படத்தை பார்த்துருக்குறோம். திரைப்படத்திற்குள்ளாக எப்படி இருந்தது, எப்படி அந்த கேரக்டர் எமர்ஜ் ஆச்சு அப்படிங்கிறதெல்லாம் அவங்கக்கிட்ட வந்து நாங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம். நாங்கள் குறிப்பாக வந்து சொல் பேச்சு கேளாத சிதம்பரத்தில் இருந்து வாத்தியாருக்கே பாடம் எடுக்கிற கருப்பனாக வந்து ட்ராவல் ஆகிறது இருக்கு இல்லையா, பெரிய அசுர வளர்ச்சி ஆக்சுவலி. அதாவது வந்து எப்படி நேர்ந்ததுங்கிறது கொஞ்சம் சொன்னீங்கன்னா. எல்லாருக்கும் வணக்கம். இதுமாதிரி கொஞ்சம் நர்வஸாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்படி ஒரு ஸ்டேஜில் இவங்க எல்லாருக்கூடையும் உட்கார்றது நான் பெரிய பிளெஸிங்காக நினைக்கிறேன். அண்ட் இதில் குரூப்பில் டூப்பு நான் ஒருத்தன் தான். அவங்க பேசுனதெல்லாம் எனக்கு கொஞ்சம் ரொம்பலாம் தெரியாது. எனக்கு படத்தை பற்றி லைக் இந்த படத்தில் வேலை செஞ்சது அதை பற்றிலாம் மட்டும்தான் தெரியும். என்னுடைய லைஃப்பில் வந்து இந்த படம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு படமாக மாறினதுக்கு நான் வெற்றிமாறன் சாருக்கு இந்த ஸ்டேஜில் நான் ஒரு பெரிய தேங்க் பண்ணிக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்டு ப்ரெஸ், மீடியா அண்ணன் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நான் நேற்றுலேருந்து எனக்கு நிறைய பேர் கால் பண்ணி ரொம்ப விஷ் பண்ணாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த படத்தில் முக்கியமாக ப்ரெஸ் அண்ணாக்கள் நிறைய பேர் ரிவ்யூஸாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே என்னை ரொம்ப மென்ஷன் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். என் குடும்பத்தில் எல்லாருமே உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். அதுக்காக இந்த படம் எனக்கு என் லைஃப்பில் வந்து இது நான் எக்ஸ்பெக்டே பண்ணாமல் நடந்தது. நான் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணிவிட்டு சுற்றிக்கிட்டு இருந்தேன். அப்போது வெற்றி சார் வந்து ஒரு நாள் என்னை கூப்பிட்டு ஒன்று தான் சொன்னார், நீ கோமணம் கட்டணுன்டான்னு சொன்னார். சரி சார் சொன்னேன். அது மட்டும்தான் எனக்கு தெரியும்.
ஷூட்டிங் ஸ்பாட் போனதுக்கப்புறம் தான் என் கேரக்டர் பேர் கருப்பன்றதே எனக்கு தெரியும். என் மண்டை எப்படி வெட்ட போகிறாங்கன்றது தெரியும். என் வீட்டுக்கே என்ன அடையாளம் தெரியாத மாதிரி ஆக்கிட்டாங்க. பட் ஒரு நாளுமே இந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணப்போ டியூரிங் திஸ் மூவி எனக்கு ஃப்ராக்சர் ஆச்சு, ரிப் ஃப்ராக்சர் ஆச்சு. அது ஒரு ஏன்னா அங்கே அந்த சேரும் சகதியமாக இருந்தனால ரொம்ப வழுக்குச்சு, யாருக்குமே ஒரு grip-ஏ இல்லை. அந்த ஃபைட்டில் வந்து எனக்கு ஒரு ஃப்ராக்சர் ஆச்சு. பட் அந்த நிமிஷம் நான் எங்கள் அப்பா கிட்டே வந்து இந்த மாதிரி ஆச்சுன்னு சொன்னப்போ, கவலையப்படாத, தேட்டரில் கத்தும் போது அது தெரியாதுன்னு சொன்னார். அது உண்மையிலே எனக்கு நேற்று ரொம்ப ஃபீல் ஆச்சு. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்காக நான் எல்லாருக்கும் நன்றி சொல்கிறேன். இந்த படத்தில் கருப்பனா என்னை வந்து நான் பண்ண இந்த கேரக்டர் அண்ட் என்னை மொத்தமாக மாற்றினது என் இயக்குனர் வெற்றிமாறன் சார் தான். அவர் தான் எனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்தாரு. அண்ணன் சொன்ன மாதிரி சிதம்பரமாக இருந்த எனக்கு கருப்பை மாதிரி ஒன்று வருன்றதே எனக்கு இந்த படத்தில் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியும். ஏன்னா நான் ஆக்சுவல் சிதம்பரம் தான் எங்கள் அப்பாவை கேட்டால் தெரியும், ரொம்ப திட்டுவார் என்ன. அப்படி தான் சுற்றிட்டு இருந்தேன். நேற்றுக்கு எங்கள் அப்பா கூட படம் பார்க்கும் போது தான் எங்கள் அப்பா ரொம்ப என்னை வாழ்த்த மாட்டார், எதுவுமே சொல்ல மாட்டார். இந்த குழந்தையா ஃபஸ்ட் ப்ளேஸ் வாங்கிட்டேன்னு வந்து எங்கள் அப்பா கிட்ட நின்னா கூட சரி அங்கே வச்சிருன்னுவார். என்ன இப்படி இருக்கார் இவர், ஒரு 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 இதுவே ஃபீலிங்ஸே இல்லாமல் இருக்காருன்னு. ஆனால் நேத்திக்கு இந்த படத்தில் நான் நடித்தது எங்கள் அப்பாவுக்கு பெரிய பெருமை. இந்த படத்தில் நான் அப்படி பண்ணோன்னே தேட்டரில் வந்து ஃபஸ்ட் டைமே எங்கள் அப்பா நான் பார்த்து நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்னாரு. எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அது அது எக்ஸ்பிரஸே பண்ண முடியாத அளவுக்கு ஒரு ஃபீலிங்காக இருந்துச்சு. விடுதலை என்னுடைய லைஃப்பில் ஒரு முக்கியமான படமாகவும் என் லைஃப்பை அது உண்மையில் ரொம்ப மாற்றிருக்குன்னு நான் ரொம்ப நம்புகிறேன். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல வந்து இந்த படத்துக்கு வந்து அவயம் படிப்பகம் வந்து ஒரு கலந்துரையாடல் எடுத்ததுக்கு படக்குழு சார்பாக முதல்ல நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். வெறுமனே இந்த படத்தில் நடித்தேன் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த மேடையில் வந்து உட்காரலை. இந்த திரைப்படத்தில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் ஒருவேளை இந்த படத்தில் நடிக்காட்டி கூட நான் இங்கே கண்டிப்பாக வந்து உங்களில் ஒரு ஆளாக நான் கண்டிப்பாக இதில் கலந்துருப்பேன். என்னென்னா திரைப்படம் அங்கே அந்த திரைப்படத்தில் மகாலட்சுமியோட அழுகை வந்து அது மகாலட்சுமியோட அழுகை கிடையாது, அது எண்ணற்ற தாய்மார்களோட அழுகை. போராட்டங்கள் எல்லாரும் இன்புற்று தான். அதுக்காக தான் தோழர்கள் வந்து தொடர்ச்சியான போராட்டங்களை நடத்திக்கிட்டே இருக்காங்க. நிறைய தோழர்களுக்கு அது அங்கீகாரம் கிடைக்காம கூட போயிருக்கலாம். ஆனால் அவங்கள நினைவு கூறுறதுங்கிறது வந்து நம்மளோட கடமை. தமிழர்கள் வந்து எப்போதுமே அந்த இதை நினைவு கூறுறவங்க அப்படிங்கிற முறையில் இந்த திரைப்படம் வந்து தமிழ்நாட்டில் வாழ்ந்த மறைந்த எண்ணற்ற தோழர்களை நினைவுபடுத்துது அப்படிங்கிறது இந்த படத்தோட பெரிய கொண்டாட்டமான மகிழ்ச்சியானதாக நான் பார்க்குறேன். நான் இந்த படம் நிறைய கேள்விகளை எழுப்புச்சு. இன்றைக்கி என்னோட ஒரு நேர்காணலில் இருந்து நிறைய பேர் கேட்டாங்க, எப்படி சென்சாரை தாண்டி இந்த படம் இப்படிலாம் வந்துச்சு அப்படிலாம் ஒரு கேள்வி கேட்டாங்க. நான் சொன்னேன், இந்தியாவில் பெஸ்ட்டு இயக்குநர்களில் வரிசையில் இருக்கிற ஒரு இயக்குனரோட படத்தை அப்படி எந்த சென்சார் போர்டெல்லாம் மறைச்சிட முடியாது. அது மிகப்பெரிய டிபேட்டை உருவாக்கும். வெற்றிமாறன் தவிர இந்த படத்தை யாரும் அதை செய்யவே முடியாது. அப்படிலாம் வெற்றி என்ன படத்தை தடுத்துடவும் முடியாது அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா அவரோட படத்தை தடுக்கும் போது இங்கே எண்ணற்ற கேள்விகள் வந்துடும், அது அதிகாரிகளுக்கு நெருக்கடியாக மாறும் அப்படின்னு தான் நான் அதுக்கு பதில் சொல்லிட்டு வந்தேன். இந்த படங்கள் பல விஷயங்களை சொல்லிக்கிட்டே போகுது. ஒரு 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 காட்சி எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 3 மணி நேரம் 3.5 மணி நேரம் வண்டியில் ட்ராவல் ஆகி அதுக்கப்புறம் மலைக்குள்ளே நடந்து போய் ஒரு காட்சி இந்த கடைசியாக சண்டை நடக்கிற இடத்துக்குலாம் நாங்கள் ட்ராவல் ஆகி 2 மணி நேரம் போவோம். அதுக்கப்புறம் மலையில் ஏறுவோம், அதுக்கப்புறம் திருப்பி இறங்குவோன்னு நிறைய கஷ்டங்களுக்கு நடுவில் இந்த படங்கள் எடுத்துக்கிட்டே இருந்தார். ஏன் இவ்வளோ கஷ்டப்படணும் அப்படின்னு இருக்கலாம். ஒரு படைப்புக்காக கஷ்டப்படுறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அதுதான் வெற்றி நட்டு இருக்கிற மிகப்பெரிய அற்புதமான விஷயமா நான் பார்க்குறேன். அண்ணன் கூட எனக்கு வந்து இது 5வது படம். முதல் வந்து விசாரணை, வடசண்டை, அசுரன், விடுதலை 1, விடுதலை 2, அந்த படமாக அண்ணன் கூட இருக்கேன். ஒரு நாள் கூட இந்த படத்துக்கு நாங்கள் ப்ரீவியூ ஷோ போட்டதே கிடையாது. என்னென்னா படம் தேட்டருக்கு வர கடைசி நிமிஷம் வரை இங்கே போராடிக்கிட்டே இருப்பார். தன்னால் என்ன பெஸ்ட்டு கடைசி மினிட்ல கொடுக்க முடியுமோ அது வரைய அந்த உழைச்சிக்கிட்டே இருப்பார். அந்த படம் ரிலீஸ் ஆகிற கடைசி நிமிஷம் வரைய நாங்கள் எல்லாருமே டப்பிங் தேட்டரில் இருப்போம். அந்த டப்பிங் தேட்டரை விட்டு வரவே மாட்டோம். இந்த படத்துக்கு கூட கடைசியாக முதல் நாள் வந்து நான் 8 நிமிஷத்தை குறைச்சிட்டேன், இந்த படத்துலேருந்து நான் நிறைய கற்றுக்கிட்டேன் அப்படின்ட்டு வெளியில் வந்து சொல்கிற அந்த இதே நீங்கள் போட்டிருப்பீங்க. அது இந்த படத்துக்கு முதல் நாள் நடந்தது.
அப்படியா? அவரால் அவற்றிருந்து சினிமாவில் நான் கற்றுக்கிட்டது என்னென்னா உழைப்பு தான். ஒரு படத்துக்கு என்ன உழைக்க முடியுமோ, தன்னால் எவ்வளவு கஷ்டப்பட முடியுமோ, எவ்வளோ உழைப்பை செலுத்த முடியுமோ அந்த உழைப்பை செலுத்தி அந்த படத்தை வந்து தூக்கி நிறுத்துவார். தொடர்ச்சியாக தோல்வியே இல்லாத ஒரு இயக்குனர் வரிசையில் மீண்டும் மீண்டும் அமர்றதுக்கு அவரோட உழைப்பு பெரிய காரணம் நான் நினைக்கிறேன். அதனால் மீண்டும் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம். அதே மாதிரி இப்போ முதல்ல 2 பேரும் படத்தில் ஆக்ட் பண்ண 2 பேரும் சொல்லலைன்னா, நான் இன்னொரு விஷயம் வந்து படம் பார்க்கும்போது நான் அறிந்த முகங்களே சின்ன சின்ன ரோல்கள் இருக்காங்க, எல்லாம் இன்விசிபிள் ஆகிட்டாங்க எல்லாருமே. ஏன்னா நான் அறிந்தவர்களாகவே இங்கே இல்லை. இவங்க எல்லாருமே வந்து அப்படியே ஜெல் ஆகிட்டாங்க அந்த கேரக்டர் ஆனதுனால. யாரையும் அதை தாண்டி அவங்கள ரீட் பண்ணுறதுக்கான ஸ்பேஸே போயிடுச்சு இந்த படத்தில். கூட வந்து இன்னொன்று வந்து ஹிஸ்டாரிக்கலாகவும் வந்து நான் இந்த படத்தை ரொம்ப முக்கியமான ஒரு படமாக ஏன் கருதுறேன்னா, அந்த எக்ஸைட்மெண்ட் நேற்று நான் வந்து இந்த எக்ஸைட்மெண்ட்லேயே ரொம்ப தூக்கம் இல்லை எனக்கு. ஆக்சுவலி என்னென்னா, ஒரு நேற்று வந்து இனியனுடைய புத்தகம் வெளியீட்டு விழாவில் வந்து லெனின் பேசினார். ஆமாம், லெனின் பேசினார். அவரும் வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொன்னார். அதாவது படம் பார்க்கலன்னா வேற ஒரு இதை சொல்கிறாரு. அதே மாதிரி இன்னொரு என்னுடைய நண்பர் ஒருத்தர் அகாடமின்னு அவர் விஷுவல் கம்யூனிகேஷன் இதெல்லாம் டீச் பண்ணுறவர். அவரும் என்ன சொன்னார்னா, நேற்று அவர் ஒரு கட்டுரையை யூரோப்பில் இருக்கிற ஒரு பத்திரிகை எழுதுனதை பற்றி நேற்று அவர் சொல்லும்போதும் 2 பேருடைய தனித்தனியாக 2 பேருடையும் கேட்டேன். இன்னைக்கு காலையில் அவர் பேசுகிறார், நேற்று அவர் பேசுகிறாரு. நானும் இதை நினச்சேன். அது வந்து 2 3 என்னென்னா, அதாவது தமிழ்நாடு வந்து எப்படின்னா மற்ற மாநிலங்களை காட்டிலும், அதாவது நாடகம், அதாவது நம்ம பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டியை நான் சொல்கிறேன், நாடகத்தில் முதல்ல இருந்திருக்கு, அப்புறம் மெதுவாக அது வந்து சினிமாவுக்கு வருது தமிழ்நாட்டில். அப்போ அதாவது கிரியேட்டிவ் பீப்புள், அதில் இன்டலெக்சுவல்ஸு, அறிவார்ந்தவர்கள், கூடவே அரசியல் தெளிவு உள்ளவர்கள் ஒரு பகுதி முதல்ல ஒன்று வருது. அது எங்கன்னா, முதல்ல மராட்டி சினிமாவிலேருந்து தென்னிந்திய சினிமா வரும்போது இங்கே வந்து நாடகத்திலிருந்து பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி, எளிய பெரியார் மற்ற சூழல்லாம் இங்கே வந்த பிறகு, ஒரு அப்ரைஸ் வந்த பிறகு, திரைப்படத்துறையும் ஒரு மாதிரி ஒரு குறிப்பிட்ட சாராரால் ஆக்குபை பண்ணப்பட்டிருக்கிற நேரத்துலையும் அரசியல் தெளிவும் வந்துற போது பராசக்தி வருது. அந்த அந்த டைமில் அதாவது அந்த கதையை இன்னைக்கு இவங்க 2 பேரும் டீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி என்கிட்ட சொன்னாங்க. அது என்னென்னா, அது வந்து ஆக்சுவலாக அந்த பெண்ணுடைய, அந்த அபலை பெண்ணுடைய வாழ்க்கையை தான் அந்த கதை சொல்லுது. ஆனால் பின்னாடி 2 சகோதரர்கள் இருக்காங்க. அப்புறம் வந்து மிகப்பெரிய ஆளுமையான சிவாஜி கணேசனுடைய ஆளுமையான அந்த கலைஞரையும் 2 பேரை மட்டுமே முன்னாடி சொல்லுது. கூட டீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அதை படிக்க வேண்டியதெல்லாம் இன்னைக்கு 2 பேரும் ரொம்ப அகாடமியன்ஸ் 2 பேரும். அவரும் அதே மாதிரி சொன்னார். எப்படி அதில் என்னென்ன இமேஜ் எந்தெந்த இடத்துல வருது, எந்த இமேஜ், அதாவது கோர்ட்டில் இருக்கிறது மட்டும் இல்லை, வந்து அவர் வந்து ஒரு ஸ்டோரி போர்டு மாதிரி சில இமேஜ்லாம் சொல்கிறார். எந்த இமேஜ் வர நேரத்தில் அண்ணனை பற்றி தான் பேசினாலும் பின்னாடி அண்ணா படம் இருக்கு. இந்த மாதிரி வந்து பியூட்டிஃபுல்லான ஒரு இதெல்லாம் அதில் இருக்கு. அதுக்கு பிறகு நான் பார்க்குறது இங்கே இருக்கிற பொலிட்டிக்கல் சேஞ்சஸ், நீங்கள் சொன்ன மாதிரி எல்லோரும் சொல்கிறது நமக்கு தெரியும். இதை ஊன்றி அரசியல் பூர்வமாக ஊன்றி ஆழமாக கவனிக்கிறவர்களுக்கு தெரியும். இந்த இன்க்ளூடிங் பிரிட்டிஷ் பீரியட்லேருந்து இன்னைக்கு வரைக்கும், நேற்று வரைக்கும், இது சித்தாந்த ரீதியாக தன்னை அர்ப்பணித்து கொண்டு தலைமுறை வாழ்க்கையோடு வாழ்ந்த இது என்ன சொல்வார், கமிட்டடா ஃபார் பீப்புள், தன்னை அழிச்சுக்கிட்டு ஃபார் மக்களுக்கான வாழ்க்கையே. இப்போ நம்ம எல்லாம் பேசணும் பாருங்க, வேற மாதிரி கதை சொல்கிறான், இல்லைன்னா மாற்றிடுறான், இல்லைன்னா அதிகாரம் வரைக்கும் வேற மாதிரி மாற்றிடுது, அதை வந்து டைலூட் பண்ணிடுது, அல்லது உங்களுக்கு மக்களுக்கு அவரை வந்து முழுமையாக தெரிய விடாமல் ஆக்கிறது. இப்படியான பல கர்ட்டனை வந்து அதுக்கு நடுவில் விழுந்துகிட்டே இருக்கு. அதை எல்லாத்தையும் சேர்த்து நான் சொன்னது போல் பொது படிமமாக, ஏற்கனவே நீங்களும் நானும் அறிந்திருக்கிற பொது படிமமாக கொண்டு வர்றது. இப்போ அதே தான் நான் என்ன சொன்னேன், அதோட அவங்க பேசுனதை விட நான் ஆன் த வேல இப்போ வரும்போதெல்லாம் அதை கனெக்ட் பண்ணிட்டே வந்தேன். என்னென்னா, அன்னைக்கும் பாப்புலர் சினிமாவுக்குள்ள வந்து தான் பராசக்தி வந்து வேற வேலை செஞ்சிச்சு. இன்றைக்கு அதாவது அது மார்க்சிய சித்தாந்தத்தோடு சேர்ந்து இயங்கிய, அல்லது அந்த பார்வையோடு சேர்ந்து இயங்கிய, அல்லது அதனுடைய ஆழத்தையும் தெரிய விடாமல் மக்கள் பக்கத்தில் மக்களுக்காக
செயல்பட்டு இருக்கிற மனிதர்களை மக்களை பக்கத்தில் அவங்கள அறிய விடாமல் ஆக்குறதுக்கான சக்தி இருக்கு பாருங்க. அது வந்து பெருகி அவங்கள மறைக்கிற காலகட்டத்தில் பொது மொழியில் நான் சொன்னது போல 35-40 ஆண்டுகளில் பொது மொழியில் மக்கள் ஏற்கனவே பழக்கப்பட்டிருக்கிற பாப்புலர் சினிமா ஃபார்மேட்டுக்குள்ளேயே சொல்றதுன்றதும் மிக மிக முக்கியமானது. அது வந்து இந்த படம் தான் முதன்மையாக அதை நிகழ்த்தியிருக்கு. இதுக்கு முன்னாடி இதுக்கு இடையில எதுவும் நடக்கவே இல்லைன்னு தான் நான் கருதுறேன். அந்த வகையில் வந்து கூட நான் என்ன சொல்றேன்னா, ஒரு ஏபிள் கிரியேட்டிவ் பர்சன், அவங்க சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட நல்லா பெயிண்ட் பண்ணுறது, கடைசி வரைக்கும் ஏதோ டச் பண்ணிட்டு நாங்கள் இருப்போம். அது போல தான் வந்து வெற்றி ஒர்க் பண்ணுறதெல்லாம் நான் பார்த்துருக்குறேன். வெற்றி இந்த படம் கடைசி வரைக்கும் ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தாப்புல அப்படின்றதும் எனக்கு பெரிய மகிழ்ச்சி தான் இருந்தது. ஆனால் என்னென்னா இது வந்து நான் எப்படி சொல்லுவேன்னா, இனிமேல் அடுத்து வருகிற கலைஞர்களுக்கு இதுவே பாடம். நான் அப்படி தான் சொல்வேன். நான் எப்படின்னா இதுவே பாடம். எப்படி ஒரு ஒரு என்ன சொல்ற சென்சிபிள் ஆர்டிஸ்ட் எப்படி இயங்கணும், இன் வாட் வே தே ஹேவ் டு டூ, எந்த வழியில் தன்னை தயார்படுத்திக்கிறணும், எந்த வழியில் கடைசி வரைக்கும், அதாவது இந்த படத்தை எடுக்கிறதுக்கு அது மட்டும் இல்லை, அந்த போராளியினுடைய வாழ்க்கை மட்டும் இல்லை, இப்படி ஒரு காரியத்தை செய்யணும்னா அந்த கலைஞர்களுக்கும் எல்லாம் இந்த தடையெல்லாம் வரலாம் நாளைக்கு. அப்போ கூட நீங்கள் எப்படி ஒரு கலைஞர் எப்படி இயங்க வேண்டும் என்பதையும் சேர்த்து தான் இந்த படம் சொல்லுதுன்னு நான் நினைக்கிறேன். அந்த வகையில் மிக மிக முக்கியமான படமாக நான் எப்போதும் இதை இன்னும் தொடர்ந்து வருகிற அந்த மாணவர்கள்ட்டையும் நான் பேசினேன். இப்போ நேற்று இன்னைக்குள்ள நான் பேசினதுலாம் எல்லா இடத்துலையும் இதே தான் பேசிகிட்டே இருக்கிறேன். தொடர்ந்து பேசுவோம். தோழர், எனக்கு தமிழ் தோழர்கிட்ட ஒரு சில கேள்விகள் இருக்கு. ஜெய் பீம்லேயும் போலீஸ், டானாக்காரன் எடுத்த படமும் போலீஸ், இப்போ இந்த படத்துலையும் போலீஸ். அநேகமாக இன்னும் ஒரு 100 வருஷத்துக்கு அப்புறமா தோண்டி பார்த்தாங்கன்னா இங்கே இருந்த ஒரே போலீஸ் நீங்களாக தான் இருப்பீங்கன்ற மாதிரி வந்து எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. ஏன் வந்து போலீஸ் பாத்திரங்கள் நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்களா அல்லது வருதா? ஒன்று. ரெண்டாவது கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா தோழர், இதில் முதல் பாகத்தில் வந்து நீங்கள் வந்து நியாயங்களை தட்டி கேட்குற ஒரு பாத்திரமாக இருப்பீங்க. இன்னும் சொல்லப்போனால் அந்த எக்ஸ்டெண்டட் கட்டில் வந்து பார்த்தீங்கன்னா முடிவில் சூரிக்கு அட்வைஸ் பண்ணுவீங்க, நம்ம அதிகாரத்தை பிடிக்கிற வரைக்கும் நம்ம வந்து அவங்க சொல்கிறத கேட்டுட்டு தான் போகணும் அப்படிங்கிறதுல சொல்லுவீங்க. இப்போ இந்த படத்தில் கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து அந்த பவர் கரப்ட்ஸ், அப்சல்யூட் பவர் கரப்ட்ஸ்னுவாங்க இல்லையா, கம்ப்ளீட்டாக அந்த போலீஸாக மாறி கரப்டாகி ஒரு இடத்துல உட்காந்துருப்பீங்க. ஸோ இந்த இந்த கர்வ் இருக்கு இல்லையா, இந்த பாத்திரத்துக்கான முழுமையை வந்து தோழர் மட்டும் சொல்லிட்டாரா, முன்னாடியே தெரியுமா, அல்லது இது த்ரோ அவுட் படத்தில் வந்து வளர்ந்த விஷயமா அப்படிங்கிறது? என்னென்னா, இந்த போலீஸ் கதாபாத்திரங்கிறது திருப்பி எங்கிட்ட வரதாவே இருக்குது. நான் காக்கி சட்டையே வேணான்னு தான், நான் 12 வருஷம் போலீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். காக்கி சட்டையே வேணான்னு தான் வெளியில் வந்தேன். ஆனால் சினிமாவில் வந்து நான் அதிகமான காக்கி சட்டையை தான் திருப்பி போடுறேன். நான் முதல் கதை வந்து உண்மையிலே வேற ஒரு கமர்ஷியல் மீட்டரில் எழுதினேன். வெற்றி அண்ணன் வந்து தான் ஒரு நாள் சொன்னார், உன் பலமே போலீஸ் தான்டா, அதில் ஒரு கதை பண்ணு அப்படின்னாரு. அவர் சொன்னதுக்கப்புறம் தான் டானாக்காரன் நான் வந்து எழுதவே ஆரம்பித்தேன். ஆனால் 2வது படம் கண்டிப்பாக போலீஸ் கதை எழுத மாட்டேன், அது ஒரு கேங்ஸ்டர் கதை எழுதிட்டு இருக்கேன். அப்படி தான் போகுது இந்த கதை. வந்து என்னென்னா, எப்போதுமே சினிமாவில் நான் வந்து தலைகீழ குதிக்க தான் முயற்சி பண்ணுவேன். அப்படி வந்து வடசென்னை நடிக்கிற வாய்ப்பெல்லாம் அண்ணன் சொல்லி விட்டேன். 2வது அசுரனில் அண்ணன் கொடுத்து நடிக்க இந்த படத்தில் வச்சாப்புல. இந்த படம் வந்தப்போ நான் வந்து வேற ஒரு படம் நடிச்சிட்டு இருந்தனால அண்ணன்ட்ட வந்து என்னண்ணே அப்படின்னு சொல்லி, நான் அங்கே கடம்பூரில் வச்சு இல்லை நான் பண்ணலை, எனக்கு வந்து இதுண்ணே அப்படின்னு சொன்னால் சரி போடா அப்படின்ட்டாரு. அப்புறம் கேம்புக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு அமுதன்னு ஒரு எஸ்ஐ தேவைப்பட்டார். ரொம்ப பாசிட்டிவான கேரக்டர் சொன்னோன்னா எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி போலீஸில் நம்ம பாசிட்டிவ் பண்ணுமே அப்படின்னு சொல்லி பாசிட்டிவ் கேரக்டராக அந்த படத்தை கொடுத்து நடித்தேன். முடிஞ்சோன்னா அந்த ஃபஸ்ட் பார்ட் முடிஞ்சோன்னா செகண்ட் பார்ட் வந்து ஆரம்பிச்சோன்னே சொல்லிட்டாரு, இதில் ஒரு கேரக்டர் பண்ண நெகட்டிவாக இருக்குது அப்படின்ட்டாரு. அப்புறம் வெற்றி அண்ணா கூட நடிக்கும் போது எனக்கு ஒரு பெரிய ப்ளஸ் என்ன இருக்கும்னா, நான் படத்தில் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பேன், அப்படியே ஓடிக்கிட்டே இருப்போம், நடிக்கிறத பார்த்துக்கிட்டே இருப்போம். டக்குன்னு ஒரு நாள் கூப்பிட்டு வா நடிக்குவாங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு உற்சாகமாக இருக்கும். ஏன்னா நம்ம நிறைய ப்ராக்டிஸ்லேயே இருப்போம். அந்த ப்ராக்டிஸ்லேருந்து தான் இது வந்துச்சு. இந்த கேரக்டரு இப்படி வரும், இப்படி நடிக்கும், எதுவுமே வெற்றி என்ன எனக்கு இல்லை, யாருக்குமே சொல்ல மாட்டார். நடிகர்கள் யாருக்குமே வந்து முன்னக்கூடி டைலாக் பேப்பர்லாம் அண்ணன்ட்ட வராது. அப்படியே வந்தால் கூட அந்த டைலாக்ல சேஞ்ச் இருக்கும். அதனால அந்த டைலாக்கை மனப்பாடம் பண்ணுறதே இல்லை. சரி அண்ணன் ஏதாவது சொல்லுவார் கேட்டு நடிப்போம், அப்படி தான் எல்லாருமே உள்ளே வர்றது. அப்போ உள்ளே போயாச்சு, நடிக்கலாம் அப்படின்னு சொல்லி நின்றாச்சு. அண்ணன் வந்து இல்லைடா உனக்கு மொட்டை போடணும் அப்படின்ட்டாரு, ஃபுல்லாக முடி வெட்டணும் அப்படின்ட்டாரு. அப்புறம் அவர் தான் முடி வெட்ட சொன்னார், அவர் தான் ஷேவ் பண்ண சொன்னார்.
அதை விட என்னென்னா அந்த அந்த இறங்கி நான் நடந்து வருவேன்ல கடைசியாக, நான் சாதாரணமாக நடந்து வர்றேன். வந்தோடனே அவர் சொன்னார், இல்லை நீ சாதாரணமாக வரக்கூடாது, ஒரு மாதிரி வரணுண்டா, நீ கேப்பை கழட்டிட்டு இந்த முகத்தை ஒரு மாதிரி ஏதாவது பண்ண முடியுமான்னு பாரு அப்படின்னு அவர் தான் சொன்னார். அதுக்கப்புறம் தான் அந்த கேப்பை கழட்டிட்டு அப்படியே முகத்தை ஒரு மாதிரி வேர்வையை தொடச்சிட்டு நான் அப்படியே வருவேன். அது என்னென்னா அன்னன்னைக்கு அவர் சொல்கிறத அப்படியே கேட்டுட்டு அடித்தது தான். மற்றபடி தனியாக எந்த இன்புட்டும் எனக்கு தரவும் இல்லை. அது அவரோட சக்ஸஸ் தான் அது. எங்களுக்கு வந்து ஆக்சுவலாக இங்கே நிறைய சினிமா ஆர்வலர்களும் இருக்கிறாங்க. வெற்றிமாறன் தோழர் வந்து எப்படி சிந்திப்பார், எப்படி இயக்குவாருங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய எல்லாரும் கேட்க வேண்டிய விஷயமா, சுவாரஸ்யமான விஷயமா இருக்குங்கிறதுக்காக தான் கேட்டேன். உங்களுக்கு எப்படி தோழர், இது கோவணம் கட்டுவீங்களான்னு கேட்டதை தாண்டி வேறு ஏதாவது சொன்னாரா? எப்படி வந்து இந்த நடிப்பை வாங்கினார், இந்த பாத்திரத்தை பற்றி ஏதாவது சொன்னாரா இல்லையா உங்களுக்கு? ஹலோ, சாரிண்ணே. இல்லை, எனக்கு ஒன்றுமே எனக்கு இவரே எட்டி உதைக்கணும் லாஸ்ட்ல தான் தோணுச்சு. இவர் விட்டுருவாரு, எப்படியாவது கீழே விழுந்துருவாருன்னு தான் நினச்சேன். ஆனால் இத்தனைக்கும் எனக்கு ரொம்ப பழக்கம் அண்ணன். சரி விட்டுருவாருன்னு பார்த்தா அவர் போனோன்னே பயங்கர டிசப்பாயிண்ட் ஆகிட்டேன்னாச்சே, இவர் விட்டுருக்கவே கூடாது அப்படின்னு. பட் அசுரன் படம் பண்ணிட்டு இருக்கும்போது இவனை நான் ஒரு ஷாட்டில் அடிக்கணும். அப்போ மாஸ்டர், நான் 2 தடவை அடித்தேன். மாஸ்டர் சொன்னார் இப்படியே அடிச்சுக்கிட்டே இருக்கணும். ஆனால் அசுரன் படத்தில் நீங்கள் ஒரு அடிச்சப்போ கைதட்டு வந்தது. நான் இவன் அடிக்கிறது ஒரே ஷாட்டில் முடிச்சிருங்க அப்படின்னு சொன்னார். இவன்கிட்ட கேட்டேன், அண்ணே அடித்து ஒரே ஷாட்டில் முடிச்சிருங்க அப்படின்னா. ஓங்கி அடிச்சல்ல 2 சுற்றி அடி நல்லா விழுந்துருச்சு. 2 சுற்றி பொத்துன்னு கீழே விழுந்தான். அப்போ சொன்னான், அண்ணே உங்கள் பசங்களாம் நீ அடிக்காதண்ணே வீட்டில் அப்படின்னா, தயவு செய்து அடிச்சிடாதண்ணே அப்படின்னா. ஆக்சுவலாக முதல்ல 2 வாட்டி அடிக்கிற மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தாரு. பீட்ரெயின் சார் தான் மாஸ்டரு. என்னம்மா அண்ணே அவனை அடிக்காம என்ன பண்ணின்னு சொல்லி என்னை அடிக்கிற மாதிரி இவருக்கு நடிச்சு காமிச்சாரு சார். 5 முடி கையில் வந்துருச்சு அப்படின்னு. இந்த மாதிரி என்னன்னா, தம்பி ஒரே அடி வாங்கிக்க கம்முன்னு, இல்லைன்னா அவர் வந்து சொல்லித்தரேன்னு இன்னும் இருக்கிற முடியெல்லாம் பிடிக்கிட்டு வருது. நான் அடிச்சிருக்கேனே இல்லை, அந்த அடித்ததுக்கப்புறம் தான். பட் இந்த இடத்துல நான் சொல்லணும், நான் ரொம்ப நாள் கழிச்சு அண்ணனை பார்க்குறேன். அந்த ஃபைட்டு போயிட்டு இருக்கும் போது தூரத்தில் கேமரா வச்சுட்டு எல்லாம் போயிடுவாங்க. நாங்கள் 2 பேர் தான் தனியாக பேசுகிறோம், வேறு வழி இல்லை எங்கள் 2 பேருக்குள்ள. அப்போது அன்றைக்கி உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கணும், அப்பா அண்ணன் சொன்னது, உன் கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா, நீ கண்டிப்பாக ஒரு பெரிய ஸ்டார் ஆவன்னு நீங்கள் சொன்னீங்க. எனக்கு அது ரொம்ப அன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நான் சொல்கிறது என்ன, இன்னைக்கு காலையில் வெற்றி அண்ணன் சொன்னேன், அண்ணன் கென்னு ரொம்ப நடிச்சிருக்கான், நிறையா ஒரு ஹீரோ மெட்டீரியல்ரா அப்படின்னாரு. இதை விட என்ன உங்களுக்கு ப்ளஸ்? ஆடியோ லான்ச்லேயே வெற்றி தோழர் சொன்னார் நினைக்கிறேன் இல்லையா, விஜய் சேதுபதி சொன்னார். இந்த படத்தில் எனக்கு ஒன்றுமே தெரியாது. நான் அப்படியே போனதுக்கப்புறம் அந்த காமனன்னு சொன்னதுக்கப்புறம் தான் சார் ஆக்சுவலாக பயங்கரமாக நடிப்பார். வெற்றி சார் சூப்பராக நடிப்பார். வெற்றி சார் நடித்தது தான் நான் ஃபுல்லாக அப்படியே இது பண்ணேன். பட் அந்த டைலாக் பேசும்போது தான் இப்படிலாம் நம்ம பேசுகிறோமான்றதே எனக்கு ஏதாச்சு. மற்றபடி எனக்கு வேறு எதுவுமே எனக்கு ஒரு பொண்டாட்டி இருக்குன்றதே எனக்கு அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியும். எனக்கு எதுவுமே தெரியாது. அங்கே ஒரு பொண்ணு பார்த்தா நான் பார்த்தேன், கேன் எப்படி இருக்கீங்க அப்படிலாம் பேசினாங்க. நான் நல்லா இருக்கேன் அப்படின்னேன். நான் தான் உங்கள் ஒய்ஃப் அப்படின்னாங்க. ஒய்ஃபா என்ன சொல்கிறீங்க, இது எப்படிங்க ஒய்ஃபுன்னு? அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிய வந்துச்சு. எனக்கு சின்ன வயசுலேயே அந்த காலத்தில் கல்யாணம் நடந்துடும்னு தெரியும். அவ்வளோ சின்ன வயசில் நடக்கும்னு எனக்கு உண்மையிலே தெரியாது. நான் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன் அதை பார்த்துட்டு. அதுக்கப்புறம் தான் அதெல்லாம் நடந்து நடிக்க தான் கதை தெரிஞ்சது. டப்பிங் பண்ணதுக்கப்புறம் தான் என் கேரக்டர் என்னன்னு எனக்கு தெரிஞ்சது. இதுதான் ஆக்சுவல். அந்த என்டையர் சீக்வன்ஸும் படத்தில் வரும்னு நினச்சிங்களா, எதிர்பார்த்தீங்களா? நான் படத்தில் வந்தால் போதும்னு நினச்சேன். ஏன்னா இது நம்ம இது கதையே கிடையாது. இது வாத்தியாருடைய கதை. நம்ம ஒரு பார்ட்டாக அதில் வரோம். எடிட்டில் போயிட போது நம்ம இவ்வளோ அட்டி வாங்கியிருக்கோமே, கண்டிப்பாக நம்ம ஏன்னா லாஸ்ட் டே வரைக்கும் சார் படத்தில் எனிடே என்ன வேணாலும் நடக்கும். அதனால் நம்ம எதையுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. பட் சார் வந்து இந்த ஃபைட் சீக்வன்ஸ் ஒரு 15 நாள் போச்சு. ஏன்னா கிளைமேட்டும் செட் ஆகலை, ரொம்ப மழை. அந்த இடத்துல பாம்பு தேலாம் நிறைய வரும். நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், அந்த பொண்ணுக்கிட்ட நடிச்சுக்கிட்டு இந்த கிணத்துலேருந்து அந்த பொண்ணை வெளில கூட்டிகிட்டு வருவேன். வந்துட்டு முடிச்சுட்டு திரும்பி போனோம். நாங்கள் உக்காந்து இந்த இடத்துல பாம்பு இருந்திருக்கு, இவங்க யாரும் சொல்லவே இல்லை. நாங்கள் போயிட்டு வரும்போது, சார் ரீடேக் போவானா சார் அப்படின்னாங்க. ஏன் அப்படின்னா, அங்கே பாம்பு இருக்குது சார் அப்படின்னா. ஐயோ அந்த மாதிரி ரொம்ப டிஃபிகல்ட்டான இடமா இருந்துச்சு. அப்போது இந்த ஃபைட்டு போயிட்டே இருக்கும் போது ஒரு டைமில் வந்து ஆக்சுவலாக நிறைய ஃபைட்டு குறைஞ்சிருக்கு டியூரேஷனுக்காக. அப்போது சார் சொன்னார், கவலைப்படாத நாளைக்கு முடிஞ்சிடும் அப்படின்னாரு. நான் சொன்னேன், நான் லைட்டாக சிரித்தேன், உன் வாயில் வருதில்ல முடிச்சிருங்கன்னு, ஆனால் சொல்ல முடியாமல் இருக்கலன்னாரு. பட்டு
எவ்ரி டைம் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஃபைட்டு வந்து சார் சின்ன வயசில் வந்து இந்த கண்ணாடி முன்னாடி வந்து ஒரு படம் பார்த்துட்டு பவர் ரேஞ்சர்ஸ்லாம் பார்த்துட்டு வந்து அந்த மாதிரி சண்டை போட்டு பார்த்து நம்மளே நம்ம மாசா பிஜிஎம் பாடிக்கிட்டு சுற்றிட்டு இருந்த பையன் தான். உண்மையில எனக்கு ஒரு பிஜிஎம் இருக்குது, எனக்கு ஒரு ஃபைட் இருக்குன்றதெல்லாம் நான் பார்க்கும்போதே எனக்கு ஒரு ட்ரீம் மாதிரி இருந்துச்சு அது ஃப்ரேமில். ஸோ அங்கே நடிச்சுக்கிட்டு இருக்கும் போது எனக்கு ஒரே ஒரு ஆசை வந்து இது தேட்டரில் எப்போ வரும்ன்றது தான் என்னுடைய பெரிய எக்ஸ்பெக்டேஷனாக இருந்துச்சு. அது நடந்துச்சு. ஹாப்பிங்க. நான் ஒரு கேள்வி, இப்போ நீங்கள் சிட்டிலே வளர்ந்தவங்க இல்லையா, கிராமப்புற வாழ்க்கை பெரிய அனுபவம்லாம் இருந்திருக்காது. இந்த படம் இப்போ பார்த்துருப்பீங்க. ஆமாம் சார். கடைசி வெர்ஷன் பார்த்துட்டீங்க இல்லையா? லேட்டஸ்ட் வெர்ஷன் பார்த்துருக்கீங்க. இப்போ இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம், ஏன்னா நீங்கள் ஒரு யங் ஜென்ரேஷன், நீங்கள் ஒரு பார்வையாளராக அந்த படத்தில் எதெல்லாம் உங்களுக்கு புதுசாக இருந்தது, எதெல்லாம் வந்து நீங்கள் இப்படிலாம் இருந்திருக்குமா, இப்படிலாம் நடந்திருக்குமா, அல்லது இப்படி தான் இருக்குமா அப்படின்னு நீங்கள் எதை தெரிஞ்சுக்கிட்டீங்க இந்த படத்தில் அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுமா? அதில் இந்த இல்லை சார், வில்லேஜ் வந்து எங்கள் அப்பா எப்போவுமே சின்ன வயசுலேருந்து அது எங்கள் அப்பா எனக்கு எப்போவுமே சொல்லியிருக்காரு. அவர் வாழ்க்கை, அவர் வந்தது, அவர் எப்படி வந்தார், அந்த வில்லேஜ் எல்லாம் எப்படி. பட் இந்த பர்டிகுலர் படம் எனக்கு படமாகவே ரொம்ப இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப புதுசாக தான் இருந்துச்சு. இந்த அந்த லீடர் பற்றினது, வாத்தியாருன்ற கேரக்டர் பற்றினது, என்னுடைய கேரக்டர் அப்போ அந்த ஊர் எப்படி இருந்துச்சு, அங்கே எப்படி என்னென்னலாம் நடந்திருக்கு அந்த டைம்லன்றது. அதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த நான் எதையுமே பார்த்ததில்ல, எல்லாம் நம்ம படமாக பார்க்குறது தான். அந்த போலீஸ் பேசிக்கிறது அண்ட் வந்து அந்த பாதை அவங்க போவாங்கல்ல காட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு, அந்த மாதிரிலாம் அவங்க போவாங்கன்றது. ஏன்னா இந்த மாதிரி கதைகள் எங்கள் அப்பா படிப்பார், எங்கள் அப்பா இல்லை சிலது எனக்கு சொல்லுவார் கதைகளாக, இப்படிலாம் வாழ்ந்திருக்காங்க, இப்படிலாம் இருந்தாங்க. நேற்றுக்கு கூட படம் பார்க்கும்போது அப்பா சொன்னது அதான், பாரு நம்ம படமாக பார்க்கும்போது ஈஸியாக இருக்குது, பட் இப்படி ஒருத்தங்க உண்மையில வாழ்ந்துருக்காங்க பாரு, அவங்க எப்படி இதுவாக இருக்குன்றது தான். ஸோ எனக்கு அது படமாகவே எனக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு சார். எனக்கு உண்மையில நியூ. குறிப்பாக எனக்கு வந்து இந்த படத்தில் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். பொலிட்டிக்கலாகவே வந்து பார்த்திங்கன்னா இது இடதுசாரிய படமாக மட்டும் சுருங்கிறாமல் திராவிட அரசியலும் பேசுவாங்க. அதில் திராவிட விவசாய தொழிலாளர் சங்கம்னு ஒரு பேனர்லாம் பிடிச்சிட்டு வருவாங்க. அதுலேயும் தோழர் வெற்றிமாறனுக்கு வந்து கீழத்தஞ்சை வந்து ஒரு உறைந்த அனுபவமாக அவர் மைண்டில் இருக்குன்னு நினைக்கிறேன். அசுரன்லேயும் வந்து அந்த குடிசைகரையும் இதுலேயும் அதே மாதிரியான இடத்துல இருந்து அந்த கீழ வெண்மணி சம்பவத்தை அடிப்படையாக வச்சு நிறைய காட்சிகள் வரும். அதில் வந்து திராவிட இயக்கத்தையும் சேர்க்கும்போது இங்கே தமிழ் சூழலில் திராவிட இயக்கமும் இடதுசாரி இயக்கமும் சேர்ந்து உழைச்சி கீழத்தஞ்சையிலேருந்து போராடினதனோட விளைவாக தான் இன்னைக்கு நம்ம இந்த இடத்து வரைக்கும் வந்து உட்காந்து இவ்வளோ தூரத்துக்கு உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறதுக்கான வளர்ச்சியே வந்துச்சுங்கிறது இருக்கு இல்லையா? இதை நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. இன்றைக்கி இருக்கக்கூடிய தலைமுறையில் திராவிட இயக்கம் என்ன, இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலில் நமக்கு நிறைய கேள்விகள் பேசலாம், கிண்டல்கள் பேசலாம். பட் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி உண்மை அது வந்து முழுமை. அந்த முழு உண்மையை தெரிஞ்சுக்கணும்னா இவங்களோட அரசியல், இவங்களுடைய போராட்டம் இதெல்லாம் தெரிஞ்சாதான், வந்த வழி தெரிஞ்சாதான் போகிறதுக்கான வழியும் தெரியும். அவ்வளோதான். அதனால் இந்த படத்தில் அது ஒரு முக்கியமான அம்சமாக இருந்தது. ஆக்சுவலாக இடதுசாரி அரசியலை வந்து பேசுனதில் முன்னாடி, அதாவது கவுண்டர் சினிமா, அதாவது ஹிந்தியில் நீங்கள் இப்போ ஷாம்பனுங்களுடைய படம் எல்லாமே ஆல்டர்னேட் சினிமா பண்ணுறதுக்கான வேற ஒரு ஸ்பேஸில் போய், பாப்புலர் சினிமா இல்லாமல் வேற ஒரு ஸ்பேஸில் போய் பேச வேண்டிய இடம் போய் இப்போ வந்து மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவில், நான் சொல்லிகிட்டே இருக்கிறது தான், மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவில் எல்லோருக்கும் தெரிந்த மொழியிலேயே அதை பேசுகிறதோட கூட எனக்கு வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இதில் என்னென்னா முன்பின் கதை வந்து இப்படி அப்படி ஓடி ஓடி நரேட் பண்ணுறதில்ல, அதுலேயே ஒரு கவுண்டர் இதுக்கு, அதாவது போராளியாக இருக்கிற ஒரு வாழ்க்கையில் இருக்கிற ஈரத்தையும் சொல்லுது. அவர் வந்து த்ரோ டயலாக் வந்து ஃபார் பீப்புள் பேசுறது, மக்களுக்காக பேசுறது, யோசனையை வந்து சொல்றது, கூடவே கவுண்டராக வந்து அதிகாரம் வேற பேசுறதும், இது வந்து பேரலாக மாற்றி மாற்றி வர்றதுனால வந்து ஆடியன்ஸுக்கு ரீடபிளாக இருக்கிறதுக்கு பாருங்க, கம்பேர் பண்ணிக்கிறதுக்கு கூட மனதில் என்ன ஓடுறதுக்கான ஒரு அற்புதமான ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ளேயும் இந்த படம் இருக்கிறதும் கூட வந்து நான் சொன்னது, இப்போ நடிகர்கள் அவங்க யாரையுமே வந்து தனித்து நான் பிரித்து பார்க்கவே முடியல எனக்கு. அந்த அளவுக்கு எல்லாரும் அதில் வந்து ரொம்ப ரிமார்க்கபிளாக ஜெல்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுதான் இந்த படத்தினுடைய சிறப்பு நான் நினைக்கிறேன். அதில் கூட ஏபிள் டைரக்டர் எப்படி இவங்கெல்லாம் சொல்கிற அனுபவத்தின் பேர் நடிகர்களை எப்படி என்ன சொல்கிறாங்க, அந்த சீனுக்குள்ளே அவங்க எப்படி போக வைக்கிறது, அதுக்கான பாண்டித்யமும் இருக்கிறதுனால அது ரொம்ப மிக சிறப்பாக வந்திருக்கு நான் நினைக்கிறது.
அதுலேயும் குறிப்பாக இயக்குனருடைய இந்த மேதமைன்னு சொல்லுவோம் இல்லையா, இன்டலெக்ட் அப்படின்ற மாதிரி, அது தொழில் சார்ந்து இருக்கக்கூடிய நிபுணத்துவம். அந்த கடைசி காட்சி ஆக்சுவலாக பார்த்துருவீங்கன்னு நினைக்கிறேன், அதனால் வந்து இங்கே சொல்லிடுறேன். அந்த ஜீப் லாக் ஆகி நிற்கிறது இருக்கு இல்லையா, அது வந்து வெறுமனே வந்து ஒரு ஜீப் லாக் ஆகி நிற்கிறதாக நம்ம பார்க்கலாம். ஆனால் அதை தாண்டி அந்த அப்பாவி காவலர், அதாவது ஸ்டேட்டை நம்பி காவல்துறைக்கு வரணும்னு விரும்பின அந்த நபர் விட்டுட்டு இறங்குவார். அதுக்குள்ளே வந்து அந்த பிழைப்புவாதி காவலரும் சேத்தன் மாதிரியான அந்த மோசமான காவலரும் நின்று தான் அந்த ஜீப்பை பேலன்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த நுவான்ஸ் வந்து அவர் எப்படி பண்ணாருன்னு தெரியல, ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்டேட்டுடைய நிலைமையாகவும் அது வந்து பார்க்கலான்னு தோணுச்சு. நீங்கள் என்ன அதை ஆக்சுவலாக ஏதாவது கிளிஃப்ல இருந்து எடுத்தீங்களா தோழர்? அதாவது மலை எங்கேருந்து எடுத்தீங்க அந்த காட்சி? அந்த போலீஸ் அவர் தான் இயக்குனர் தான் முடிவு பண்ணுவாங்க. அது வந்து ஒரு 50-60 அடி பள்ளத்தில் போய் ஜீப்பை ஏற்றி நிறுத்திட்டாங்க. இந்த சைடு வந்து க்ரெயினை வச்சு பிடிச்சிக்கிடுவாங்க. ஒரு பக்கம் எல்லாரும் நின்று இழுப்பாங்க. அது நான் கொஞ்சம் விழுந்தா 50 அடி பள்ளத்தில் விழுந்துறேன். நான் கேமராமேன் சார் அண்ணன்ட்ட போய் கேட்க முடியாது. கேமராமேன் சார் கேட்டேன், ஸ்ட்ராங்காக இருக்கான்னு சொல்லிட்டு, இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னாரு. அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, நான் ரொம்ப கீழே போனதுனால எனக்கு பெல்ட் போட்டாங்க. அவனுக்கு மட்டும் பெல்ட் போடுங்க அப்படின்னாரு அண்ணன். எனக்கு பெல்ட் போட்டாங்க. ஆனால் பெல்ட்டோட நடிக்க முடியல. இல்லைண்ணே நான் பேலன்ஸ் பண்ணிக்கிறேன், பெல்ட்டை கழட்ட சொல்லுங்க அப்படின்னா அப்புறம் எனக்கு பெல்ட்டை கழட்டிட்டாங்க. அது வந்து ஒரு 60 அடி பள்ளம். அதுக்குள்ளே வச்சுக்கிட்டு தான் திருப்பி இழுத்து அதை ஆட்டுவாங்க. அதுக்குள்ளே ஆக்ட் பண்ணுற மாதிரி அது அந்த அந்த கம்போசிஷன் ரொம்ப நல்லா இருக்கும். அது எடுத்த போதும் சரி, எடுத்ததும் படம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. அந்த மலை ரொம்ப அழகான ஒரு மலைக்காடு. அது எங்கே, எந்த இடத்துல எடுத்திருந்தீங்க? அது தமிழ்நாட்டில் எப்படி ஒரு இங்கே 2 இடம். அது முதல் எடுத்தது வந்து கடம்பூர் பக்கத்தில் உள்ள மேலே இருக்கும். அங்கே நாங்கள் டென்ட்டு போட்டு போய் தங்கியிருந்தோம். அதான் படத்தோட முதல் பகுதியில் வர்றது. உள்ளே ரொம்ப தூரம் போகணும். கிட்டத்தட்ட வந்து ஒரு 2.5 மணி நேரம் அப்படியே சின்னதாக ஜீப் நகர்ந்து கல்லுக்கெல்லாம் ஏறி போகும். அங்கே எல்லாம் டென்ட் அடிச்சுட்டு டாய்லெட்டு எல்லாம் நாங்களே போய் இது பண்ணிவிட்டு அங்கேருந்து காலையில் 4:30 மணிக்கெலாம் எழுப்பி விட்ருவாங்க. எழுப்பி விட்டு அப்படியே நடந்தே போவோம். இன்னொரு விஷயம்னா உள்ளுக்குள்ள சாப்பாடு வராது, அதனால் கையில் சாப்பாடே எடுத்துகிட்டு போயிடுறது. முடிச்சுட்டு அந்த சாப்பிட்ட பொருள்லாம் போட்டால் விலங்குகள்லாம் அதிகமாக வந்துடும் அப்படின்ட்டாங்க. அதனால் சாப்பாடு இருக்காது, பிஸ்கட்டு டீ இது மட்டும் தான் கொடுப்பாங்க. முடிச்சுட்டு 4 மணிக்கெலாம் அங்கேருந்து ரிட்டர்ன் கிளம்புங்க அப்படின்பாங்க. அங்கேருந்து நடந்தே வருவோம். எங்களுக்கு முன்னால் இயக்குனர் ஒரு ஊர் நடந்து உள்ளே போயிடுவார். அவர் நடந்ததுனால எல்லோரும் நாங்கள் நடந்தே போவோம். அது பெரிய அனுபவமாக தான் இருந்துச்சு. அந்த இது இந்த திரைப்படத்தில் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வரலாறு வந்து பல வழிகளில் சொல்லலாம். இந்த படத்தில் வந்து கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கோட்பாட்டு ரீதியான வரலாறை சொல்லியிருக்கிறதா நான் பார்க்குறேன். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கோட்பாட்டு ரீதியான ஒரு அந்த அந்த அமைப்பில் ஏற்பட்ட விவாதம், அதன் அடிப்படையில் அந்த கட்சி உடைந்தது, பிரிந்தது, அதிலிருந்தும் அடுத்தடுத்த கட்டங்கள் அதை எப்படி பிரிந்து வந்தது அப்படிங்கிறத வந்து சொல்லணும்னா உண்மையாலுமே கம்யூனிஸ்ட் கட்சியோட வரலாறு தெரிஞ்சால் மட்டும் பத்தாது, கோட்பாட்டை பற்றியான ஒரு புரிதல் இருக்கணும். அது வந்து இந்த படத்தில் ரொம்ப துல்லியமாக எந்த இடத்துலையும் நீங்கள் அதில் தவறு சொல்ல முடியாத அளவுக்கு. ஏன்னா வந்து மார்க்சிய இயக்க கோட்பாட்டில் நீங்கள் தவறாக சொல்லிட்டீங்கன்னா கடுமையான விமர்சனத்தை எதிர்கொள்ள வேண்டி வரும். அப்போ அந்த கோட்பாடு ரீதியான ஒரு வாசிப்பும் புரிதலும் அதில் ஒரு ஈடுபாடு தன்மையும் இல்லை என்றால் இது வந்து வெளிப்படுத்துறதுங்கிறது சிரமம் இல்லை. ஏன்னா மற்ற விஷயங்களை எல்லாம் நீங்கள் விவாதித்து அதை நீங்கள் வந்து தகவலாக எடுத்துட முடியும். அவர் சொல்கிற மாதிரி இது தகவலாக எடுக்கிறது வேற, உண்மையான ஒரு விஷயமாக சொல்கிறது அப்படிங்கிறது வேற. இப்போ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு காலத்தில் இங்கே இருக்கக்கூடிய விவசாய சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்தால் எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்திட முடியும் நம்பினதும், அப்புறம் பெரிய பெரிய தொழிற்சாலைகள் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் அவங்கள எல்லாத்தையும் ஒரு அமைப்பாக மாற்றுவதற்காக அவர்கள் எடுத்த பெரிய முயற்சி, தொழிற்சங்கங்கள் உருவாக்கக்கூடிய பெரிய முயற்சி நடந்தது. இதுக்கு கடந்து இந்த பிரச்சனைகளில் முதலாளிகளாக இருக்கக்கூடியவங்க விவசாய தொழிலாளர்களுக்கு எதிராக இருந்த பண்ணையாரை எதிர்த்து நம்ம கென் கேரக்டர் வந்து பண்ணக்கூடிய அந்த மிகப்பெரிய அளவுக்கான ஒரு அழித்தொழிப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு பண்ணையார் வந்து என்னுடைய குடும்பத்தை நாசம் பண்ணிட்டாரு, நான் அதனால் பழி வாங்குறேன் அப்படிங்கிறது ஒன்று வேற. பண்ணையார்கள் முதலாளிகள் சேர்ந்து நம்மளோட வாழ்க்கையை சமூகத்தை அழிக்கிறாங்க, ஆகவே பண்ணையார்களையும் முதலாளிகளையும் அழிக்கணும்னு எடுக்கக்கூடிய
ஒரு கொள்கை திட்டம் வந்து வேறு. ரெண்டையுமே அந்த படத்தில் வித்தியாசப்படுத்தி காமிச்சிருக்கிறாரு. இப்போ கென் கேரக்டர் வந்து போய் சண்டை போடுது அப்படின்னும் பொழுது கென்னினுடைய தனிப்பட்ட சொந்த பிரச்சனை சம்பந்தமாக அவர் போய் சண்டை போடுறாரு. ஆனால் விஜய் சேதுபதி போய் சண்டை போடுறாரு அப்படின்னும் பொழுது தனிப்பட்ட சொந்த பிரச்சனைக்காக சண்டை போடலை, சமுதாயத்தில் தீர்வு வரணுங்கிறதுக்காக போய் நிற்கிறோம். எந்த இடத்துலையுமே விஜய் சேதுபதி அப்படிங்கிற அந்த அந்த ஆசிரியர் கேரக்டர், வாத்தியார் கேரக்டருக்கு வந்து தனிப்பட்ட எந்த பிரச்சனைக்காகவும் போன மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. அவர் வந்து சமுதாயத்தில் நல்லது நடக்கணுங்கிறதுக்காக அதை மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக வந்த கேரக்டராக வந்து படத்தில் துல்லியமாக வித்தியாசப்படுத்தி காமிச்சிருப்பாங்க. நீங்கள் வந்து விஜய் சேதுபதி அவர் வந்து ஒரு முதலாளியையோ ஒரு பண்ணையாரை அடிப்பதோ, கென் கேரக்டர் வந்து ஒரு பண்ணையாரை அடிக்கிறதோ வெட்டுறதோ, ரெண்டுக்கும் வித்தியாசத்தை வந்து படத்தில் ரொம்ப அழகாக புரிஞ்சிக்க முடியும். படம் பார்க்குறவங்களுக்கும் இது உளப்பூர்வமாக உணர்ந்து கொள்ள முடியும். அப்புறம் அந்த பண்ணையார்கள் முதலாளிகள் இவர்களை வெட்டி கொலை பண்ணுறது, இவங்க அழிச்சு ஒழிக்கிறது, அதில் வந்து பார்த்தீங்கன்னா அழித்தொழிப்பு அப்படிங்கிற வார்த்தை வந்து நம்ம பொதுவாக பொதுமக்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க, அரசியல் வட்டத்தில் அதிகமான பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த படத்தில் அந்த அழித்தொழிப்புங்கிற வார்த்தை வந்து நிறைய வருது. என்னன்னா அனிஹிலேஷன் அப்படின்னு ஒரு தியரியை வந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எடுக்குது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிலேருந்து வெளிவந்த சாரு மஜும்தார் வந்து இப்படி ஒரு கொள்கையை கோட்பாட்டை முன்னெடு வைக்கிறார். விவசாய போராட்டங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது, இனி எத்தனை காலம் தான் இதை பார்த்துட்டே இருக்குது, இந்த பண்ணையார்கள்ட்ட போய் பேரம் பேசுறது, இவங்களை மொத்தமாக அழிச்சு ஒழிக்கிறது அப்படிங்கிற ஒரு போராட்டம் நடக்குது. அந்த போராட்டம் துவங்குற ஊர் பேர் வந்து நக்சல்பாரிங்கிற ஒரு ஊர். அது மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய, இப்போ நான் அர்பன் நக்சல்னு பிஜேபிக்காரன் நம்மளை திட்டுறது இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. நாங்களாம் அர்பன் நக்சல்ஸ் தான், அப்படி தான் வந்து பேர் வச்சுருப்பான். நம்மளுக்கு மரியாதை கிடைக்குதுனாலே இவங்க திட்டினா தான் நம்மளுக்கு மரியாதைங்கிற அர்த்தம். அந்த அடிப்படையில் இந்த நக்சல் அப்படிங்கிறது வந்து ஒரு கெட்ட வார்த்தையை போல் அவங்க பேசுகிறாங்க. ஆனால் நக்சல் பாரி அப்படிங்கிறது மேற்கு வங்கத்தில் ஒரு கிராமத்தில் உடைய பெயர் நக்சல் பாரி. அந்த கிராமத்தில் எப்படி எதிர்த்து விவசாயிகள் போராட்டம் பண்ணாங்க, அந்த போராட்ட முறை இந்தியா முழுக்க விரிவடைஞ்சது. அந்த போராட்ட முறையை எடுத்து சென்றவர்களை நக்சல்வாதிகள் என்று அழைத்தார்கள். அவ்வளோதான். அந்த அரசியல் விவாதம் இந்தியா முழுவதுமே கம்யூனிஸ்ட் கட்சிகளில் பெரிய பிளவுகளை கொண்டு வந்துச்சு. அதை வந்து அந்த படத்தில் நுணுக்கமாக காமிக்கிறாரு. அங்கே இருந்த சாரு மஜும்தார் நேரடியாக தமிழ்நாட்டிற்கு வந்து அரசியல் படுத்துறது எல்லாம் நம்ம வந்து இந்த படத்தில் காட்சிகளாக வந்து நம்ம பார்க்க. இதெல்லாம் வந்து ரொம்ப குறைவான நபர்களுக்கு மட்டும்தான் தமிழ்நாட்டில் தெரியும். மிக மிக குறைவான நபர்களுக்கு மட்டும்தான் இப்படிதான் நடந்திருக்குது அப்படிங்கிறது தெரியும். இது மாதிரி பல பண்ணையார்களை அழித்தொழிக்கிறது, அவர்களுடைய அந்த உற்பத்தியான பயிர்களை, விளைஞ்ச பயிரை வந்து அறுவடை பண்ணி எடுத்துக்கிறது, விவசாய கூலிகளை எடுத்துக்கிறது, இதெல்லாம் நடந்திருக்குது. புலவர் கலியபெருமாள் அவர்கள் அது போன்ற பல அறுவடைகளை செஞ்சிருக்கிறாங்க. அப்போ இதையெல்லாம் வந்து நம்ம சமூகத்தில் ஒரு 30-40 வருடத்துக்கு முன்னாடி கூட நடந்த ஒரு சம்பவங்கள், அதையெல்லாம் அந்த படத்தில் வந்து ரொம்ப நுணுக்கமாக கொடுத்துருக்குறாங்க. அப்போ கம்யூனிஸ்ட் கட்சியில் வந்து ஆயுதங்கள் வைத்து போராட்டம் நடத்துவது அல்லது ஆயுதங்கள் இல்லாமல் போராட்டம் நடத்துவது ரெண்டு பெரிய பிரிவாக இருந்தது. அப்புறம் வந்து இது இந்திய அளவில் எல்லா மாற்றத்தையும் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த போராட்டத்தை நடத்துறதுன்னு பேசின கம்யூனிஸ்ட் கட்சிக்குள்ளார இல்லை தமிழர்களுக்குன்னு ஒரு பிரச்சனை இருக்குது, தமிழர்கள் இனத்தை வந்து அடக்கி ஒடுக்குறாங்க, அதே போல் இந்தியாவில் பல இனங்கள் இருக்குது, அந்த இனங்களெல்லாம் அழித்து அடக்கி ஒடுக்கப்படுது, அந்த இனங்களெல்லாம் விடுதலை அடைஞ்சதுனாலே இந்தியாவில் பல பிரச்சனைகள் தீர்ப்பதற்கான ஒரு சூழல் உருவாகும் அப்படின்னு கம்யூனிஸ்ட் கட்சியில் ஒரு விவாதம் வருது. அதுதான் தேசிய சுயநிர்ணய உரிமை அல்லது தேசிய இன விடுதலை அப்படிங்கிறத அரசியல் படிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். ரொம்ப சிறு குழுக்களுக்கு மட்டும்தான் அது பற்றியான விவாதங்கள்லாம் இருக்கும். ஆனால் அதை இந்த படத்தில் நீங்கள் அந்த வார்த்தையை பார்க்க முடியும். இந்த வார்த்தையில், இந்த படத்தில் தமிழ்நாட்டிற்கு அறிமுகமாகக்கூடிய வார்த்தைகளில் ஒன்று அழித்தொழிப்பு அப்படிங்கிறது, இரண்டாவது தேசிய இனத்தினுடைய சுயநிர்ணய உரிமை. இப்போ தேசிய இனம்னா என்ன? தமிழர்கள் ஒரு தேசிய இனம், தெலுங்கர்கள் ஒரு தேசிய இனம், மராத்தியர்கள் ஒரு தேசிய இனம், பஞ்சாபிகள் ஒரு தேசிய இனம், காஷ்மீரிகள் ஒரு தேசிய இனம், நாகாலாந்து மக்கள் தேசிய இனம், வங்காளிகள் ஒரு தேசிய இனம். இந்த தேசிய இனங்கள் எல்லாம் அவர்களுக்கான உரிமைகளை பெற்றுக்கொள்வது, அவர்களுக்கு தனிநாடே உருவாக்கி கொள்வது, தேவைப்பட்டால் தனிநாடுகளை உருவாக்கி கொள்வது என்ற கொள்கையை அன்றைக்கு முன்வைக்கிறாங்க. அந்த கொள்கையை முன்வைத்தவர் புலவர் கலியபெருமாள், தோழர் தமிழரசன் போன்றவர்கள். அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இங்கே இருக்க விவசாயிகளுடைய பிரச்சனையை தீர்க்கணும்,
பண்ணையார்களை ஒழிச்சு கட்டணும், தொழிலாளர்களை யூனியனாக மாற்றணும், இந்த முதலாளிகளை கட்டுப்படுத்தணும். இதையெல்லாம் செய்து இந்த மக்களை ஒன்றுபடுத்தி இவர்களுக்கான விடுதலை, தமிழ்நாட்டிற்கான விடுதலையை வாங்கி தரணும்னு ஒரு பெரிய இயக்கத்தை, பெரிய படையை கட்டி போராடி அந்த களத்திலேயே உயிர் விட்டவர் தோழர் தமிழரசன். இது நம்மளுக்கு சொல்லப்பட்டது கிடையாது. இதுதான் தமிழ் தேசியம். இந்த கருத்து தான் தமிழ் தேசியம். அப்ப இந்த தமிழ் தேசிய கருத்தியலை உருவாக்கி அதுக்கு கோட்பாட்டை கொடுத்து அதுக்கு ஒரு அமைப்பை கட்டி, அதான் அவங்க சொல்றாங்க தமிழ்நாடு சோசியலிஸ்ட் கட்சின்னு அந்த படத்திலே காமிக்கிறாங்க. உண்மையில் அது வேற பேரு, ஆனால் அதில் அந்த மாதிரி ஒன்று காமிக்கிறாங்க. ஒரு சோசியலிஸ்ட் கட்சின்னு ஒன்று உருவாக்கி, ஒரு கட்சி மட்டும் வச்சு நடத்த முடியாது, மக்களை பாதுகாக்கணும்னா ஒரு படை வேணும் இல்லையா? அப்போ அதற்கென்று தமிழ் மக்கள் படை அப்படின்னு ஒரு படையை உருவாக்கின மாதிரி தமிழ்நாடு விடுதலை படைன்னு ஒரு படை உருவானது. இன்றைக்கு அவர்கள்லாம் இருக்கிறாங்க. இன்றைக்கு தமிழ்நாடு விடுதலை படை சேர்ந்த தோழர்கள்லாம் இருக்கிறாங்க. தொடர்ச்சியாக அந்த அமைப்பு தடை செய்யப்பட்டாலும் கூட அதுலேருந்து வெளியில் வந்து பல்வேறு ஜனநாயக அமைப்புகள் இணைஞ்சு வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அந்த தமிழ்நாடு விடுதலை படை அப்படின்னு ஒரு படை உருவாக்கியவர் தோழர் தமிழரசன். அந்த தமிழ்நாடு விடுதலை படை பல மாற்றங்களை கொண்டு வந்துச்சு. அதில் ஒரு மாற்றம் வந்து நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய மாற்றம். இந்த படத்தில் காமிப்பாங்க, ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போய் அடித்து போலீஸ் ஸ்டேஷனை இருக்கக்கூடிய காவலரை வெட்டி அங்கே ஒரு பெண் வந்து சீர்குலைக்கப்பட்டு கிடப்பாங்க. தூக்கிட்டு காப்பாற்றி கொண்டு வரதெல்லாம் பார்த்துருப்போம். இதெல்லாம் வந்து அங்கே கடலூர் மாவட்டத்தில் நடந்த சம்பவங்கள். பெண்களை வந்து ஒரு கைதி போகிறாரு, ஒரு கைதியை கொண்டு போகிறாங்க, அவரை அடித்து கொண்டுடுறாங்க. அவரோட மனைவி போகிறாங்க, மனைவியை ரேப் பண்ணிடுறாங்க. இது பெரிய கொந்தளிப்பாக வந்து அந்த சமயம் தமிழ்நாடு விடுதலை படை அந்த காவல் நிலையத்தை தாக்குது. காவல் நிலையத்தை தாக்கி அந்த காவலர்களை தண்டனைக்கு உள்ளாக்குறாங்க. இப்படி காவல் நிலையத்தின் மேலே தொடர்ச்சியான தாக்குதல் என்பது நடத்தப்பட்டது. குள்ளஞ்சாவடி தாக்குதல், இப்படி பல இடங்களில் வந்து தாக்குதல் நடத்தினாங்க தமிழ்நாடு விடுதலை படை. இதுக்கு பின்னாடி தான் இந்திய அளவில் ஒரு சட்டம் வருது. என்ன சட்டம்னால், மாலை 6 மணிக்கு மேலே, சாயந்தரம் 6 மணிக்கு மேலே எந்த பெண் கைதியும் காவல் நிலையத்தில் வைத்திருக்க கூடாது என்கின்ற சட்டத்தை இந்தியா முழுவதும் கொண்டு வந்து பெண்களுடைய கண்ணியத்தை பாதுகாத்தவர்கள் தமிழ்நாடு விடுதலை படையினுடைய போராட்டம். நீங்க பழைய விஜயகாந்த் படம் பார்த்தீங்கன்னா, ஒரு 80கள் கடைசியில் வந்த படம்லாம் பார்த்தீங்கன்னா போலீஸ்காரரை போட்டு அடிச்சு நொறுக்கிற மாதிரி படங்கள் வரும். விஜயகாந்த் பாப்புலர் ஆனதுக்கு காரணமே என்னன்னா, அந்த காலகட்டத்தில் காவல்துறை அடக்குமுறை அதிகமாக இருந்த சமயத்தில் காவல்துறையினருக்கு எதிராக நின்று காவல்துறை அடிச்சு நொறுக்கிற மாதிரி, காவல் நிலையத்தை துவம்சம் பண்ணுற மாதிரி நடித்தனால தான் விஜயகாந்த் வந்து பெரிய மாஸ் ஹீரோவாக மாறினார். அந்த அளவுக்கு மக்கள்கிட்ட கோவம் வருது. அதிலே பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்து அந்த காலத்தில் நீங்கள் விஜயகாந்த் படத்தை பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு பெண்களோட புடவை இழுக்கிறது, பெண்களை மானபங்கப்படுத்துகிற காட்சியெல்லாம் இருக்கும். உடனே விஜயகாந்த் உள்ளே வருவார், போலீஸ்காரை அடித்து அந்த பொண்ணை காப்பாற்றி கொண்டு போவார். ஏன் அந்த காலத்தில் இந்த மக்கள் வந்து அதை கொண்டாடினாங்க? ஏன் விஜயகாந்தை வந்து ஒரு அரசியல் தலைவராக மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க? காரணம் வந்து இந்த பிரச்சனை இருந்து அந்த பிரச்சனை பற்றி படம் வந்தது. ஆனால் இந்த பிரச்சனை உண்மையில தீர்த்தது யாரு? அதுதான் வந்து தமிழ்நாடு விடுதலை படை தான் அதை வந்து தீர்க்கிறாங்க. அதுக்கு பிறகு அவருக்கு சிறைக்கு போன தோழர்கள் 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் சிறைக்கு போனவங்க இருந்தாங்க. தமிழரசன் 87 கொல்லப்பட்டார். அதுக்கப்புறம் லெனின் கொல்லப்பட்டார், மாறன் கொல்லப்பட்டார், நாகராஜன் கொல்லப்பட்டார். இப்படி பலர் கொலை செய்யப்படுகிறார் காவல்துறையினரால். அதில் பல பேர் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அதில் 20-30 பேருக்கு மேலே சொல்லப்படாத எண்ணிக்கையில் கொலை செய்யப்பட்டவர்கள். அவர்களுக்கு வரலாறு யாருங்க சொல்றது? யாராவது ஒருத்தர் சொல்லணும்ல. அவங்க சொந்த காசுக்காக, சொந்த தேவைக்காக கொள்ளையடிச்சாங்க. நம்ம ஊரில் கொள்ளைக்காரங்க படத்தெல்லாம் வந்து நம்ம எடுத்து படமாக போட்டு பார்த்துருக்கோம். ஆனால் மக்களுக்காக உயிர் கொடுத்தவங்களுடைய வரலாறு யாரு சொல்றதுக்கு தயாராக இல்லாத பொழுது இதையெல்லாம் ஒரு புனைவுகளாக, கதைகளாக, சம்பவங்களாக வைத்து ஒரு கதையை பின்னி அதை இன்னைக்கு நம்ம கிட்ட கொடுத்துருக்கிறாரு. இதை விட ஒரு பெரிய துணிச்சல் ஒரு படைப்பாளிக்கு நம்ம இந்தியாவில் பார்த்துட முடியாது. அதுவும் இந்த காலகட்டத்தில் நான் சொன்னது, அந்த படத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு காட்சிக்கும் பின்னாடி ஒரு உண்மை கதை இருக்கு, ஒரு பெரிய வரலாறும் பெரிய துயரமும் இருக்கு. அந்த துயரத்தை களைந்து அந்த மக்களை மீட்டெடுத்த அந்த போராளிகளை பற்றியான அந்த திரைப்படம். அந்த வகையில் தான் சொல்லணும்னா, இந்த படத்தை வந்து ஒரு தடவை இல்லைங்க, குறைஞ்சபட்சம் 2 தடவை 3 தடவை பாருங்க. 2 தடவை 3 தடவை அந்த படத்தை வந்து நீங்கள் பார்த்தே ஆகும். அப்போ தான் வந்து அந்த படத்தில் பல நுணுக்கமான காட்சிகள் வந்து
வைக்கப்பட்டிருக்கு. ஏன்னா படத்தை காட்சி ஒவ்வொன்றா சொல்லிட்டு போக முடியாதுல்ல, இல்லைங்களா? ஆனால் வந்து அந்த படத்தில் வந்து ஒரு தொழிற்சங்கத்துக்குள்ளார சங்கம் உருவாக்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, விவசாயிகளை சங்கமாக மாற்றுறதுக்கு என்ன கஷ்டப்பட்டாங்க. 2 பாடம் இருக்கும், 2 பெரிய வரலாறு. தமிழ்நாட்டில் தொழிற்சங்கம் உருவான வரலாறு என்பது ஒரு பெரிய 100 ஆண்டு கால வரலாறு. அதில் அதை வந்து காமிச்சிருப்பாங்க. விவசாய சங்கம் உருவாக்குனது யாருன்னால், அதில் வந்து நீங்கள் கிஷோர் கேரக்டர் வந்து கரெக்டாக அந்த இடத்துல கொண்டு வந்து வச்சுருப்பாங்க. கிஷோர் கேரக்டர் வந்து கேகேங்கிற அந்த கேரக்டர் வந்து அதை பற்றி தோழர் ராஜ் சங்கீதன் சொல்லுவார், விரிவாக சொல்லுவார். தமிழ்நாட்டுக்குள்ளார கம்யூனிஸ்ட் கட்சியை கட்டிய பிஎஸ்ஆருடைய வரலாறு சொல்லுவாங்க. நீ கம்யூனிஸ்ட் கட்சி வரலாறு படிக்கணும்னா அதில் தான் நீங்கள் படிக்க முடியும், அதில் தான் நீங்கள் ஆரம்பிக்க முடியும், சிங்காரவேலன்னு ஆரம்பித்து வர முடியும். இந்த படத்தில் ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து என்னென்னா, பொதுவாக நம்ம ஊரில் வந்து ஒரு தத்துவத்தை பற்றி பேசணும்னு இன்னொரு தத்துவத்தை எதிராக நிறுத்துவாங்க, ஒரு கட்சிக்காரங்களை பற்றி பேசணும்னு ஒரு கட்சிக்காரங்களை எதிராக நிறுத்துவாங்க, ஒரு போராட்ட இயக்கத்தை பற்றி பேசணும்னு ஒரு போராட்ட இயக்கத்தை பேசாமல் போயிடுவாங்க. ஆனால் இந்த படத்தில் கம்யூனிஸ்ட் கட்சியும் சொல்லப்பட்டிருக்கிறது, திராவிட இயக்கமும் சொல்லப்பட்டிருக்கிறது. 2 பேருமே போராடினாங்க. நீங்க இன்னைக்கு வந்து திராவிட கழகத்தை வந்து பெரியாரிய தோழர்களை வந்து ரொம்ப என்ன சொல்றது உதாசீனப்படுத்தி பேசுறாங்க. ஆனால் அந்த காலத்தில் அங்கே நடந்த கொடுமைகளை எல்லாம் எதிர்த்து நின்று போராடியவர்கள் கருப்பு சட்டைக்காரர்கள், அதே போல சிவப்பு சட்டைக்காரர்கள். இவர் கூலி உயர்வுக்கும் இவர்களுடைய கண்ணியத்திற்கும் இவர் தொழிற்சங்கமாக மாற்றுவதற்கு சிவப்பு சட்டை போட்ட கம்யூனிஸ்ட் கட்சிகள் போராடியது. அவர்களுடைய சுயமரியாதைக்காக திராவிட இயக்கம் போராடியது, பெரியாரிய தோழர்கள் போராடினார். இன்னைக்கு நீங்க தஞ்சாவூர் போனீங்கன்னா, கிராமத்துக்குள்ள போனீங்கன்னா, இந்த கம்யூனிஸ்ட் கட்சி மரபும் திராவிட இயக்க மரபும் இன்றைக்கும் அந்த மக்களிடம் இருக்கும். இன்றைக்கும் அந்த மக்கள்கிட்ட வந்து நீங்க ஒவ்வொரு ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா சிவப்பு கொடியும் இருக்கும், பெரியார் சிலையும் இருக்கும். நம்ம ஊரில், நம்ம தமிழ்நாட்டில் நீங்கள் போய் பாருங்கள், பெரியார் மண் எங்கே காமிலாம் பல பேர் கேட்குறாங்க. இப்போ தஞ்சாவூரில் போய் பார்க்க சொல்லுங்கள், ஊருக்கு இருக்கும். ஏன்னா அவ்வளோ கொடுமைகளை வந்து அதை வந்து அனுபவிச்சிருக்கிறாங்க. நீடாமங்கலன்னு ஒரு புக்கு வந்திருக்குது. அதில் வந்து இந்த பண்ணையார்கள் எப்படி நடத்துனாங்க, ஒன்றும் இல்லை, சமபந்தி போஜனம் வைக்கிறாங்க, எல்லாம் சமமாக உட்காந்து சாப்பிடணுங்கிறதுல. அதில் போய் சாப்பிட்டதுக்காக அந்த தொழிலாளர்கள் எவ்வளோ தூரம் அடித்து நொறுக்கினாங்க அப்படின்ற சம்பவம் 1960 நடந்தது. இதெல்லாம் நம்ம சமயத்தில், நம்ம காலகட்டத்தில் நடந்த வரலாறுகள். அதே மாதிரி குத்தக பணத்தை கொடுக்கலன்னு சொல்லிட்டு ஒரு சம்பவம் வந்து திருவண்ணாமலையில் நடந்தது. 2 வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர் அவர்களை வந்து அந்த விவசாயிகளை இழுத்து கொண்டு போய் அக்ரஹாரத்தில் அந்த நிலத்து சொந்தக்காரராக இருக்கக்கூடிய பார்ப்பனர் அவர் வீட்டு வாசலில் தூணில் கட்டி போட்டுருவார். 2 நாள் அங்கே சாப்பாடெல்லாம் கிடப்பாங்க. திருச்சி சரவணன் அந்த வரலாறு தொகுத்து புத்தகமாக வெளியிட்டிருக்காரு. அதில் 2 நாள் அங்கே தான் கிடப்பாங்க. அவங்கள போய் யாரும் போய் மீட் எடுக்கிறதுக்கு அக்ரஹாரத்து நுழையிறதுக்கு யாருக்கும் தைரியம் இருக்காது. அப்போ பெரியாரிய பொறுப்பாளர், பெரியாருடைய அந்த மாவட்ட பொறுப்பாளர், அவர் ஆட்களை இழுத்துட்டு உள்ளே போவார். எடுத்துக்கொண்டு போய் கருப்பு சட்டைக்காரர் உள்ளே போய் அந்த 2 பேரையும் மீட்டது மட்டும் இல்லாமல் அந்த விளைபொருட்களை, நெல் எல்லாத்தையும் எடுத்து மக்களுக்கு பிரித்து கொடுத்து மொத்தம் அவங்களை அடித்து விரட்டுவாங்க. இது வந்து இப்போ 40-50 வருஷத்துக்கு நடந்த வரலாறு, புத்தகமாக வெளிவந்திருக்கு. இப்போ இதெல்லாம் எல்லாருமே புத்தகம் படிக்கிறது இல்லை, எல்லாம் வாட்ஸ்அப்பில் பார்க்குறதா. வாட்ஸ்அப்பில் ஏகப்பட்ட பொய் செய்திகள் வந்துகிட்டே இருக்குது. அதை மட்டும் பார்க்குறவங்களுக்கு இந்த வரலாறுலாம் தெரியாது. இதெல்லாம் நீ உங்கள் அப்பாக்கள்கிட்ட கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, அல்லது உங்கள் தாத்தாக்கள்கிட்ட கேட்டிங்கன்னா அதெல்லாம் சொல்லுவாங்க. இதையெல்லாம் யார் மாற்றினது, இன்றைக்கி எப்படி நீங்கள் ஒரு மாடர்ன் லைஃப்பில் நீங்கள் வந்திருக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி என்னென்னலாம் நடந்தது. அதனால நான் கென்ட்ட கேட்டேன். நான் இதெல்லாம் உங்களுக்கு படமே புதுசாக இருக்குமே, இந்த சம்பவங்கள் எல்லாமே நீங்கள் உங்கள் தலைமுறை எப்படி இதை பார்க்குறீங்கன்னு நான் கேட்டதுக்கு காரணமே வந்து இதெல்லாம் ஒரு காலத்தில் மாற்றப்பட்டு இன்றைக்கி வந்திருக்குது. முழுசாக மாறுறது அர்த்தம்லாம் இல்லை, இன்றைக்கும் அது வேறு வேறு வகையில் நடந்துகிட்டே இருக்குது. இந்த படத்தில் வந்து அதையெல்லாம் வந்து காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க. அதனால் ஒவ்வொரு காட்சியை பற்றியுமே தனியாக நம்ம பேச வேண்டியிருக்கும். தோழர் ராஜ் சங்கீதன் அவர்கள் அந்த வரலாறு சொன்னால் சரியாக இருக்கும். ஆக்சுவலாக காட்சிப்படுத்தினதுலேயும் அவ சொன்னது போல் ஆக்சுவலாக இதுவரையில் ஒரு 45 ஆண்டுகளில் நடந்த சம்பவங்களை அது புனைவாக்குறதுனா கூட எல்லாமும் வந்து உண்மையிலே நடந்த சம்பவங்களை புனைவாக இருந்தாலும் அதெல்லாம் கதையை ஸ்ட்ரக்சர் தான் புனைவு, உண்மை சம்பவங்களை கோர்த்துருக்கிறது. அதுலேயும் கூட வந்து ஆஸ் அ ஸ்கிரிப்ட் வந்து இதே மாதிரி நானே கேள்விப்பட்டிருக்கிற சில சம்பவங்கள். அதில் குறிப்பாக வந்து தலைமுறை வாழ்க்கையில் இருக்கிறவங்க வந்து தியேட்டரில் வந்து சாப்பாடை கொண்டாந்து கொடுத்துக்கிற மாதிரி சாப்பிட்ற மாதிரியான காட்சி பார்த்துட்டு நானே நிகழ்த்தி அதை வந்து கேட்டிருக்கேனே ஒழிய
நானே பல கதைகளை அப்படியான கதைகளை கேட்டிருக்கேனே ஒழிய விஷுவலாக பார்க்கும்போது எனக்கே ஒரு மாதிரி எனக்கே கலக்கம் ஆயிடுச்சு. அப்படியான காட்சிகளையும் இந்த அதாவது என்ன சொல்கிறேங்க, ஒரு ஆஸ் அ ஸ்கிரிப்ட் ஒரு த்ரெட்டுக்குள்ளுக்குள்ள எந்தெந்த இடத்துல எல்லாம் எதெல்லாம் இருக்கணும், அல்லது ஜக்ஸ்டாபோசிஷன் மாதிரி அந்த காட்சி நிறைவு பெறும்போது ஒரு ஸ்ட்ராங் டைலாக்கோட அந்த காட்சி நிறைவு பெறுது. அது மூலியமாகவும் இது ஒரு ஆஸ் அன் ஆர்ட் ஃபார்ம். நான் அப்படி சொல்கிறேன்னா சும்மா வெறும் ப்ராபகேட்டிங் ஃபிலிம் கிடையாது, அதுவும் கிடையாது. இது அது வெறும் என்ன சொன்னதுங்க வந்து பரப்புரைக்கு பயன்படுத்துகிற மாதிரியான படமும் கிடையாது. ஒரு ஆர்ட் ஃபார்ம் ஆக்குறது இருக்குது பாருங்கள், அதுவும் வந்து ஒரு கிரியேட்டிவ் பர்சனுடைய ஏபிள் கண்ட்ரோல் பண்ணுற ஒரு டைரக்டருடைய ஃபிலிமாகவும் அது பரிணமிச்சிருக்கு. அதுதான் அதில் முக்கியமானது. அந்த மகாலட்சுமி கேரக்டர் பற்றியும் நிறையா அது இப்படிலாம் இருக்குதா அப்படின்லாம் நிறைய பேர் கேட்டு எழுதியிருக்கிறாங்க. அதை பற்றியும் நீங்கள் கொஞ்சம் சொன்னீங்கன்னா. அதான் இதில் ஆக்சுவலாக மஞ்சு வாரியார் பாத்திரம் இருக்கு இல்லையா, அவங்க வந்து ஒரு மாதிரி பாய் கட் பண்ணிட்டு பைக்கில் வந்துட்டு சைக்கிளில் வர்ற மாதிரியான பாத்திரமாக இருக்கும். என்னென்னா அப்படியான பாத்திரங்கள்லாம் இருந்திருக்கா, சினிமாத்தனமாக இருக்குன்னு கூட நம்ம யோசிச்சிருக்கலாம். ஆனால் என்னென்னா இப்படியான பாத்திரம் 1940களில், அதாவது இன்றைக்கே பெண்கள் வந்து இப்படியான ஒரு துணியில் தோற்றத்தில் போகும்போது பெரிய பிரச்சனைகள்லாம் இருக்கக்கூடிய சூழலில் 1940களில் அவங்க இயங்கியிருக்காங்க. அவங்க ஆக்சுவலாக வந்து ஒரு பார்ப்பன குடும்பத்தில் பிறந்த, சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி வச்சு புருஷன் செத்து போய் இளம் விதவையான ஒருத்தர். உங்களுக்கு வைதிக பார்ப்பன குடும்பங்களில் பெண்களை வந்து எவ்வளோ தூரத்துக்கு கொடுமைப்படுத்துவாங்கங்கிறது இருக்கு இல்லையா, அது நம்ம கற்பனைக்கே எட்டாத அளவுக்கு மூட்டை அடிப்பாங்க, அந்த மாதிரியெல்லாம் நடக்கும். ஸோ அதை மீறி அவங்க வெளியேறணும்னு வெளியே வந்து அதுக்கப்புறமா காங்கிரஸில் வந்து சேர்ந்து கொஞ்ச நாள் வந்து பயணிக்கிறாங்க. ஆனால் என்னென்னா அங்கே இருக்கக்கூடிய கூலி விவசாயிகள் இவங்கெல்லாம் படுற துயரங்களெல்லாம் பார்க்கும்போது காங்கிரஸ் வந்து அந்த பண்ணையார்களுக்கு ஆதரவாக இருக்கிறது தெரிஞ்ச உடனே அவங்க காங்கிரஸை விட்டு வெளியேறாங்க. அப்போது அங்கே முன்னாடி நின்று கொஞ்ச நாள் வந்து இவங்க காலத்துக்கு கொஞ்சம் முன்னாடி நின்று முக்கியமான போராட்டங்களை முன்னெடுத்து கூலி விவசாயிகள் எல்லாம் சங்கமாக்கி மிகப்பெரிய ஒரு எழுச்சியை ஏற்படுத்தியிருந்த ஒரு நபர் இருந்தார். அவர் பேர் ஸ்ரீனிவாசராவ், பிஎஸ்ஆர் அப்படின்னு சொல்லுவோம். அவருடைய உருவத்தோற்றத்தை தான் இந்த படத்தில் வந்து கிஷோருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. கேங்கிற பாத்திரம் வந்து பிஎஸ்ஆர்ங்கிற ஸ்ரீனிவாசராவ் பாத்திரம். அவர் என்ன பண்ணார்னா, அன்னைக்கு வந்து கூலி உயர்வு கேட்டுறது, அதாவது விவசாயிகளுக்கு எந்த வித சாத்தியமும் இருக்காது. கென் தோழர் நடித்த அந்த காட்சி இருக்கு இல்லையா, பண்ணை அடிமைகளுக்கு பண்ணையார்கள் சொல்கிறது மட்டும்தான் உரிமை. இன்ஃபேக்ட் வாழ்க்கை அவங்களுக்கு கூலியும் இருக்காது, கூலியை உயர்த்தியும் கேட்கவும் முடியாது. காலையில் 6 மணிக்கு நிலத்துக்கு வந்து உழுகணும். அப்படி லேட் ஆயிருச்சுன்னா அந்த பர்டிகுலர் நபர் மேலே ஏர் இருக்கு இல்லையா, விவசாயம் பண்ணுற ஏர், அதை பூட்டி உழ வைப்பாங்க. 6 மணிக்கு ஆரம்பித்து நைட்டு வரைக்கும் போகும் உழுகுற வேலை. பெண்களுக்கு இன்னும் கொடுமை. அவங்களுக்கு தேவையான அந்த பாத்ரூம் இடைவெளிகள் இந்த மாதிரியான விஷயங்கள் எதையுமே கொடுக்க மாட்டாங்க. இந்த படத்தில் ஒரு வசனமே வரும், அதாவது குழந்தைகள் பெற்ற தாய்மார்கள் அவங்க குழந்தைகளுக்கு பால் ஊட்டணும், அந்த பால் ஊட்டுவதற்கான நேரத்தை கூட கொடுக்காம உழைக்க வைப்பாங்க. அதனால் என்னென்னா அவங்களுக்கு மார்பில் வந்து பால் கட்டிடும். இந்த பால் கட்டு வந்து போகணுங்கிறதுக்காக அவங்க வயல்லையே பாலை பீச்சி எல்லாம் வந்து அடிக்கக்கூடிய அளவுக்கு கொடுமைப்படுத்தப்பட்ட காலம் அது. அந்த காலத்தில் ஒருத்தர் கிளம்பி வரார். அவர் அந்த ஊரும் கிடையாது, வெளியூர்லேருந்து வரார். செங்கோடி கட்டணும்னு வந்துட்டு அவர் ஆளே வந்து ஒரு மாதிரி சிவப்பாக இருப்பார். அந்த ஊருக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு நபராக இருக்கிறாரு. எல்லாரும் அவங்க அணுகிறதுக்கு வந்து தயங்குறாங்க. ஏன்னா அந்த மாதிரியான தோற்றத்தில் இருக்கிறவன் தான் இங்கே ஒடுக்கிட்டு இருக்கான். ஏன்னா பண்ணையார்களாக வசதிகளாக இருக்கார். இவர் வந்து அந்த விஷயத்தை உடைச்சி உள்ள வீட்டுக்குள்ளே போகிறது, உங்கள் சாப்பாடு கொடுங்கன்னு சாப்பிட்றது, தண்ணி கொடுங்கன்னு சொல்லி பேச ஆரம்பித்து மெல்ல மெல்ல வந்து அவங்களுடைய அணுக்கத்தை பெற்று பரிச்சயத்தை பெற்று அவங்களுக்காக போராட ஆரம்பிக்கிறாரு. எந்த இடத்துக்கு வரைக்கும் போய் மக்களை வந்து திரட்டி அவர் வந்து போராடுறாரு அப்படின்னா ஒரு இடம் வரும். நான் இந்த விஷயத்தை எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம சினிமாக்களில் பார்க்கக்கூடிய சாகசத்தன்மை இருக்கு இல்லையா, அதை விட நீங்கள் களத்தில் போராடி பாருங்கள், போராளிகள் வாழ்க்கையை பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும் உங்கள் லைஃப். நீங்கள் நம்ம படம் பார்க்குற ஹீரோயிசம்லாம் இல்லை, வேறு லெவலில் இருக்கும். ஒரு இடத்துக்குள்ள அமைச்சர் வரார். பண்ணையாரை வந்து ஒரு தலித்தை வந்து அடித்து அது ஒரு பிரச்சனையாகி இவங்கெல்லாம் சீனிவாசராவ் வந்து பெரிய கூட்டத்தை கூப்பிட்டு போராடிட்டு இருக்கிறார். இப்போ இந்த போராட்டத்தை ஒடுக்குவதற்கு போலீஸ் வருது, அதையும் எதிர்த்து நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இதுக்கு பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக அமைச்சர் சென்னையிலேருந்து கிளம்பி வரார். கிளம்பி வந்தால் இவங்க வந்து இந்த போராட்டத்தை விளக்க மாட்டோன்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ சீனிவாசராவை பேச கூப்பிட்றாங்க. அமைச்சர்கிட்ட போய் பேச நிற்கிறார் சீனிவாசராவ்.
ஒழுங்கு மரியாதை வந்து வேலைகளை போக சொல்லு, பண்ணையார்களுக்கெல்லாம் வந்து நிலமெல்லாம் வந்து பார்க்கணும், ஸோ வேலைகளை பார்க்க சொல்லு, ஏன் போராட வச்சுட்டு இருக்கேன்லாம் வந்து பேசவும் முடியாதுன்னு. எப்படி நீங்கள் வந்து இதுக்கு இப்படி வந்து ஒடுக்குமுறை வந்து இது பண்ணலாம், கட்ட விழுத்து விடலாம்லாம் வந்து கேள்வி கேட்க ஆரம்பித்து, ரொம்ப ஓவராக பேசாத, நான் அமைச்சர், ஒரு ஃபோன் கால் போட்டோன்னா நாளைக்கு எங்கள் போலீஸ் மொத்தமாக வந்து இறங்கி உங்களை அடிப்பானுங்க அப்படின்னு பிஎஸ்ஆர் சீனிவாசராவ் சொல்லுவார். உனக்காவது 24 மணி நேரம் நான் புரட்சி உங்குகன்னு இப்போ கத்துனேன்னா நீ வீட்டை விட்டு வெளியே போக முடியாது தெரியுமா அப்படின்ட்டு வெளியே இருக்கக்கூடிய ஆட்களை வச்சு சொல்லுவார். இப்படி நின்று போராடி, அதுலேயும் குறிப்பாக தலித் விவசாயிகளையும் பிற்படுத்தப்பட்ட விவசாயிகளையும் அவர் ஒன்று சேர்ப்பார். அதுதான் அவருடைய மிக முக்கியமான சாதனை. அதை வந்து ஜீரணிக்க முடியாமல் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பண்ணையார்கள்லாம் சேர்ந்து ஒரு சங்கம் கட்டுவாங்க. இந்த படத்துலேயே வரும், வேறு ஊரில் இருந்தெல்லாம் வந்து பங்காளிகளெல்லாம் கூப்பிட்டு வந்து வேலை பார்க்குறதுக்கு வந்து அழைச்சி வருவாங்க, அதெல்லாம் நிறுத்துவாங்க. ஸோ இப்படியான ஒரு தலைமையை பார்த்து மணலூர் மணியம்மை வந்து அதுக்குள்ளே ட்ராவல் ஆகி அவங்க வந்து சைக்கிளில் வருவாங்க, பாய் கட் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி அந்த ஜிப்பா மாதிரியான ஒரு டாப்ஸு, அரக்கை சட்டை, தொலன்னு ஒரு சட்டை, வேஷ்டி கட்டிட்டு கையில் ஒரு சிலம்பு குச்சி வச்சுருப்பாங்க. எங்கேயாவது பிரச்சனைனா அந்த சிலம்பை குச்சி வச்சு சிலம்பம் அடிக்கிறது தான் அவங்களுடைய கேரக்டர். நின்று 47களில் 50களில் வந்து ஒரு பெண் களத்தில் நின்று மக்களுக்காக, விவசாய மக்களுக்காக போராடி இருக்காங்க. அந்த இடத்த தான் தோழர் வந்து இதில் இவங்களுடைய பாத்திரமாக வச்சுருக்காரு. அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் தோழர் வந்து சொல்லியிருந்தார், இடதுசாரிகளை இந்த அமைப்புகளை எல்லாம் காட்டும்போது முக்கியமாக மிகப்பெரிய துணிச்சல் இருந்ததுன்னு சொல்லியிருந்தார். கூடுதலாக நான் ஒரு விஷயம் சேர்க்கணும்னு விரும்புகிறேன். இயக்குனர் வெற்றிமாறனுக்கு அரசியலை காட்டும்போது துணிச்சல் இருக்குங்கிறது ஒன்று, இன்னொன்று வந்து மிகப்பெரிய பொறுப்புணர்வு இருக்குது. இந்த சமூகத்தை என்னவாக இருந்ததோ அதையும் காட்டணும், அதுக்கு தன்னலம் இல்லாமல் நின்று போராடி மடிஞ்ச ஒவ்வொருத்தனையும் காட்டணும் அப்படின்னு ஒரு பொறுப்புணர்வு இருக்கு இல்லையா? அந்த பொறுப்புணர்வுக்கு வந்து நம்ம சல்யூட் பண்ணோம். ஆக்சுவலாக அது ஒரு பயங்கரமான பொறுப்புணர்வு. அது எந்த ஒரு தடை வந்தாலும் அதை மீறி காட்டுவதற்கான எத்தனிப்பு அவர்கிட்ட இருக்குது. அதே மாதிரி என்கிட்ட கேட்டுக்கிறேன், இங்கே இருக்கிற எல்லார்ட்டையும் கேட்டுக்கிறேன், இந்த பிஎஸ்ஆர், கீழ வெண்மணி, கீழ தஞ்சை, இந்த படத்தில் வர விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா? இதை சார்ந்து உங்களுக்கு நேரடி அனுபவம் வரணும்னா இன்றைக்கி டிசம்பர் 21, 24 கீழ வெண்மணின்னு ஒரு இடம் போங்க. அங்கே மக்கள் தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருப்பாங்க, அரசியல் திருவிழா மாதிரி. அங்கே வந்து கீழ வெண்மணியில் அங்கே பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாரும் இந்த நினைவை, பிஎஸ்ஆரோட நினைவு, சீனிவாசராவோட நினைவு, இந்த போராட்டத்துடைய நினைவை கொண்டாடுவதற்கு அங்கே ஒரு நினைவு தூண் அமைக்கப்பட்டிருக்கு. அதை சுற்றி மிகப்பெரிய அளவுக்கு பெருங்கூட்டம் வண்டி போட்டெல்லாம் வந்து அங்கே நின்று அதை நினைவு கொண்டு போகிற நாள் அது 24 கீழ வெண்மணி. வாய்ப்பு இருந்ததுன்னா போங்க எல்லாரும். கேள்விகளுக்கு போயிடலாமா? தோழர்களே, படம் குறித்து, அது பேசுகிற அரசியல் குறித்து தோழர்கள் 5 பேரும் விளக்கமாக சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் உங்களுக்கான கேள்விகள் நிறைய இருக்கும் என்று எனக்கு தெரிகிறது. தோழர்கள் ஒவ்வொருவராக நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா தோழர்கள் பதில் சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கும். முதல்ல ஒரு நன்றியோடு நானே இதை தொடங்கி வச்சிடலாம்னு நினைக்கிறேன். பொதுவாக தமிழர்களுக்கு வந்து தன்னுடைய வரலாற்றை வந்து இப்போ சமீப காலமாக என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழர்களுக்கு தனக்காக யார் உழைத்தார்களோ அவர்களை நினைத்து பார்க்கக்கூடிய தன்மை இல்லை அப்படின்னு ஒரு பொய்யை மீண்டும் மீண்டும் வேண்டுமென்றே கட்டமைத்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில், தமிழர்களுக்காக நின்று களமாடி உயிர் நீத்தவர்களை அவர் சொல்வது புனைவாக இருந்தாலும் எங்களுக்கு தெரியும் அது புலவர் கலிய பெருமாள் தான், தோழர் தமிழரசன் தான் என்று அவர்களை நினைவுபடுத்தியதற்காக தோழருக்கு நாங்கள் நன்றி சொன்னோம் என்று நீங்கள் சொல்லுங்கள். தோழரை பார்த்தா நாங்கள் சொல்லணும்னு விருப்பப்பட்டோம். ரொம்ப நெகிழ்ச்சியான நேரம் இதுன்னு நினைக்கிறேன் நான். தோழர் நீங்கள் கேள்வியிலே ஆரம்பிச்சிடலாம். தோழர், எனக்கு ஒரு சின்ன கேள்வி தான். பொதுவாக இந்த மாதிரி ஒரு முற்போக்கு சினிமா எடுக்கக்கூடியவர்கள் அப்படின்னா அவர்களை வந்து இங்கே வந்து ஒரு பார்வை என்னென்னா, அவர்களோட திரைப்படம் சார்ந்து பேசாமல் அவர்கள் பேசக்கூடிய அரசியல் மிக முக்கியமான அரசியல், அது இந்த சமூகத்துக்கு தேவையான அரசியல். ஆனால் அவர்களுக்குள் ஒரு சினிமா அப்படிங்கிற அந்த கலை அவர்கள்ட்ட இல்லாததை போலவே பெரிய ஒரு நிராகரிப்பு தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கதை நான் பார்க்குறேன். தோழர் ரஞ்சித்தாக இருந்தாலும் சரி, தோழர் மாரி செல்வராஜாக இருந்தாலும் சரி, இவர்களுடைய சினிமா குறித்து
அவர்கள் பேசக்கூடிய அரசியலை விமர்சிக்கிறார்கள், அதெல்லாம் வேற. ஆனால் அவர்களுடைய சினிமா குறித்து இங்கு பேசுவதற்கு பெரிய பெரிய ஜாம்பவான்களே தயாராக இல்லையோ அப்படிங்கிற எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி? சிக்கலான கேள்வி கேட்டனா? நான் அப்படி பார்க்கல. அது என்னன்னா, இங்கே நீண்ட காலமாக ஒரு கதை சொல்லிக்கிட்டே வந்திருக்காங்க இந்த தமிழ் சினிமாவில். அப்போ திடீர்னு எதிர்கேள்வி கேட்ட உடனே ஒரு ஒரு பயம், அச்சம் வந்து அதை தனிநபர் தாக்குதலாக கொண்டு போக தான் இங்கே முயற்சி நடந்துகிட்டே இருக்குது. ஆனால் அவங்க சினிமா குறித்து ஒரு ஆரோக்கியமான விவாதத்தை துவங்குறதே இல்லை. அவங்க தனிநபர் தாக்குதல், அவங்க தனி குழுவாகவும் போய் நின்று அவங்கள தாக்குறது அப்படி தான் போயிட்டுருக்கு. இந்த குரல் அவங்கள அச்சப்படுத்தியிருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். இந்த குரல் அவங்கள அச்சப்படுத்துது, பயப்பட வைக்குது. அதனால் அந்த குரலை நம்ம வலிமையாக சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா இந்த கேள்வி எதனால் வந்ததுன்னா, நீங்கள் தோழர் இன்குலாப் போன்ற மிகப்பெரிய ஆளுமைகளை கூட இடது கையால் புறந்தள்ளிட்டு இவர்கள் எழுதுனது இலக்கியமே இல்லை அப்படின்னு ஒதுக்கிட்டு போகிறாங்க. இது ஒரு அரசியல், இங்கே நடந்துகிட்டே இருக்கு. அதே போன்ற ஒன்று தான் நம் தோழர்களுக்கும் இங்கே நடந்துட்டு இருக்கு. தோழர்களை வந்து ஒரு மொட்டை அடிச்சுக்கிட்டு கால் மேலே கால் போட்டுக்கிட்டு என்ன அரசியல் வன்முறை, இடதுசாரித்தனம் என்னது இது அப்படின்னு பேசுகிற ஒரு சூழலை நோக்கி தள்ளுறாங்க. எங்கள் தோழர்களுக்கு தெரிந்த அரசியலை விடவும் எங்கள் தோழர்களுக்கு தெரிஞ்ச படைப்பு, ஆகச்சிறந்த படைப்பாளிகள் எங்கள் தோழர்கள் என்பதை நாம் தான் கொண்டாட வேண்டும். அதற்காகத்தான் இந்த அவயம் வாசிப்போம். எங்கள் தோழர்களுக்கு உங்களை விடவும் அதிக படைப்பிலக்கியமும் தெரியும், படைப்பூக்கமும் தெரியும் என்பதைத்தான் நான் இந்த படத்தின் மூலமாகவும் தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இது மக்கள் படமாயிருச்சு. இன்னைக்கு வந்து யாரோ 2 பேர் யூடியூப்ல உட்காந்துக்கிட்டு வன்முறைன்னு பேசுறதெல்லாம் மக்கள் தூர எரிஞ்சிட்டு போயிட்டாங்க, கொண்டாடுறாங்க. கல்லூரி மாணவர்கள் மாணவியர்கள் எல்லாரும் கொண்டாடுறாங்க. படங்களுக்கான ரிவ்யூ அப்படித்தான் வருது. படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்பதை மனதார விரும்புகிறோம். தோழர்கள், உங்களோட கேள்விகளை தோழர்கள் இருக்கிறாங்க, நீங்க யாருனாலும் கேட்கலாம். யார் கேட்குறீங்க? சார், உங்களுக்கு காவல்துறையை பற்றி நல்லாவே தெரியும். உங்களை வச்சுக்கிட்டே காவல்துறை உள்ள என்னென்னலாம் நடந்ததுன்னு காந்தி சார் சொல்லிட்டு இருந்தார். பட் இருந்தாலும் எல்லாருக்கும் தெரிஞ்சது கடைசியாக நம்மளுக்கு தூத்துக்குடி துப்பாக்கி சூடு. பெருமாள் வாத்தியாரை நீங்கள் சுடும் பொழுது எந்த மனநிலையில் இருந்தீங்க? எந்த மாதிரியான ஒரு காட்சி அது? ஏன்னா அது மிகப்பெரிய ஒரு காட்சி. சுடுடான்னு 2 பேரை சொல்லிட்டீங்க, உங்களால் சுட முடியல. ஒரிஜினல் போலீஸ்காரன் அந்த இடத்துல என்னவா நினச்சிருப்பீங்க நீங்கள் இருந்து? அதை சரியாக சொல்லணும்னா, ஒரு நடிகனாக போகும்போது அப்படியான எனக்கு எதிர்நிலையில் இருக்கிறவரை நான் அங்கே ஆக்டராக தான் நிற்பேன். எனக்கு வந்து எதிராப்பில் நிற்கிறது வந்து வாத்தியார் அப்படின்னு நான் யோசிக்க மாட்டேன். நான் என்ன பெர்ஃபார்ம் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத மட்டும்தான் நான் நினைப்பேன். அதை மட்டும்தான் என் மனசில் இருந்துச்சு. அதை மட்டும்தான் நான் நினச்சி அதை நடித்தேன். ஏன்னா எனக்கு திரைப்படம் நாமளும் நடிக்க வந்திருக்கோம், அண்ணனும் நடிக்க வந்திருக்காங்க அப்படின்னு தெரியும். ஆனால் அதை எடுத்து முடிச்சுட்டு ஒரு 2 நாள் இருக்குன்னு நினைக்கிறேன். சேதனை போஸ்டெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு அண்ணன் வந்து அதை எடிட் பண்ணிட்டு இருந்தார். எடிட் பண்ணிட்டு இருந்தப்போ நான் போனேன், ஏதோ பேசுகிறதுக்காக போனேன். உள்ளே உட்காந்தோடனே அண்ணன் எடிட் பண்ணி அந்த சீனை காமிச்ச அந்த நொடி எனக்கு வந்து மனசுலாம் கலங்கிருச்சு. அப்படியே உட்காந்துருந்தேன், எனக்கு அழுக வந்துச்சு. விறுவிறுன்னு எந்திரிச்சு வெளியில் வந்து போயிட்டேன். அண்ணன்ட்ட போய்ட்டுன்னு கூட சொல்லலை, நான் பாட்டுக்கு விறுவிறுன்னு போயிட்டேன். எனக்கு அது எதை ஞாபகப்பட்டுச்சுன்னா, பிரபா அண்ணன் இறந்து கிடந்தது ஞாபகப்பட்டுச்சு. என்னால் அதை தாங்கவே முடியல. அங்கேருந்து கிளம்பி நான் போயிட்டு அடுத்த நாள் அண்ணன்ட்ட வந்து சொன்னேன், அந்த இது காட்சி வந்து எனக்கு பிரபா அண்ணன் ஞாபகப்படுத்திடுச்சுனே, எனக்கு பயங்கர மனசு வலி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னோன்னே, அப்படியாடா அப்படின்னு கேட்டார். நிஜமாண்ணே, நீங்கள் யார்கிட்ட சொல்லுங்கள், காட்டுங்க, யாராவது சொல்கிறாங்களான்னு பாருங்கண்ணே அப்படின்னு சொன்னேன். அந்த நிகழ்ச்சி வந்து எனக்கு அப்படியே, ஆனால் அது எனக்கு சினிமாவில் அது அப்படியே அமையுது. எனக்கு நான் எப்போதுமே இங்கே தான் நிற்கிறேன், ஆனால் என் வாய்ப்பு எல்லாமே அங்கிட்டு தான் போகுது. அது என்னன்னு தெரில. அதே சார், தமிழ் சார், அதே காவல்துறை பற்றி தான் டானாக்காரன்லையும் எடுத்திருப்பீங்க. அதில் வேற மாதிரி இருக்கும், அதில் ஒரு உண்மை இருக்கும், காவல்துறைக்குள்ளேயே நடக்குது என்ற இன்னொரு பக்கமும் காட்டியிருக்கீங்களே, அதை எப்படி பார்க்குறீங்க? நான் டானாக்காரன் படம் எடுத்ததுனால தான் தப்பிச்சினேன். அதுக்கப்புறம் தான் என்னை வந்து இவன் நம்மால் போலக்கு அப்படின்னு எல்லாருமே பேச ஆரம்பித்தாங்க.
அது வந்து ஜெய்பீம் நடிச்சுட்டு இம்மிடியேட்டாக டானாகரனை நான் ரிலீஸ் பண்ணேன். அந்த படம் தான் என்னை காப்பாத்துச்சு. சார், விடுதலை படம் நாங்கள் பார்த்தோம், நல்லா இருந்தது. சின்ன ஒரு அதில் நெருடல் ஒன்று, இதில் யார் ஒன்றா அதில் ஆன்சர் பண்ணலாம். என்னென்னா, நம்ம பெண்ணியம் பேசுகிறோம், பெண் விடுதலை பேசுகிறோம். ஆனால் வந்து அவங்க கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி, ஹீரோயின் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி போராட்டத்தை காலத்துலலாம் கலந்துக்கிறாங்க, பேச்சுவார்த்தையில் போகுது. ஆனால் கல்யாணம் ஆன பிறகு அவங்கள எந்தவித போராட்டலையும் காட்டவும் இல்லை, ஒரு சின்ன விஷயம் கூட அவங்களுக்கு காட்டலை. இன்னும் ஒரு விஷயம் காட்டுறாங்க, அவங்க அப்பாவும் அண்ணனையும் கொலை பண்ண சொல்கிறாங்க. அப்போ கூட அவங்க வந்து தொட்டில் ஆட்டின்னு இருக்காங்க. ஸோ கல்யாணம் ஆன பிறகு பெண்களோட சுதந்திரம் பறிக்கப்படுதா? அது என்னன்னா தோழர், அந்த பஞ்சாலைங்கிறது ஒரு தனி கதை. அது சார்ந்து ஒரு திரைப்படமே பண்ணலாம். அவ்வளோ பெரிய கதையை தான் அண்ணன் எடுத்தார். அதை நம்ம இந்த கால சூழல் இருக்குல்ல, இந்த முதல் பகுதி அண்ணன் காமிக்கும் போது எல்லாரோட கண்ணும் வந்து அந்த ஃபஸ்ட் ஸ்டாப்பில் மட்டுமே இருந்துச்சு. இதை குறைக்கணும் அப்போ தான் சரியாக வரும் அப்படின்னு சொன்னப்ப அப்பவும் அந்த பொண்ணு வந்து ஒரு புத்தகம் எழுதியிருப்பாங்க, அதை வந்து வெளியிடுவாங்க, என் இணையர் இல்லாமல் இதை செஞ்சுருக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த ஒரு கூட்டத்தில் போய் பெண்கள் களத்துக்கு வராமல் இங்கே நம்ம எதையும் சாதிக்க முடியாது அப்படின்னு பேசுவாங்க. உங்களுக்கு திரைப்படம் தானே, நம்மளாம் திரைத்துறை தானே இருக்கோம், ஒரு பெரிய படைப்பு எடுத்து இப்போ என்ன சொன்னால, நான் நடித்தது வருமா வராதானே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி அது திரைக்களத்தில் சுருக்கும் போது சில விஷயங்களை நம்ம முழுமையாக சொல்ல முடியாமல் போயிடும். சரி சார், திரைத்துறையில் வந்து நீங்கள் சொல்கிற விஷயம் இருக்குது, கட்டில் நிறைய பேர் போகும், எடிட்டில் நிறைய போகும். ஆனால் இந்த விஷயம் நீங்கள் கண்டிப்பாக ஏதாவது ஒரு சீனாவது வச்சுருக்கணும். அவங்க வந்து ஏதாவது பாடம் எடுக்கிற மாதிரியாவது, சில ஏதாவது போராட்ட காலத்தில் வந்து பேசுகிற மாதிரி இருந்துருக்கணும். அவங்க கல்யாணம் ஆன பிறகு டோட்டலாகவே அவங்கள அவாய்ட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் வருது. பெண்ணியம் அந்த இடத்துல வந்து குறைக்கப்படுதா? அந்த படத்தில் ரொம்ப முக்கியமான காட்சியை வந்து மகாலட்சுமி கொடுத்துருப்பாங்க. தேசிய இனங்களின் சுயநிர்ணய உரிமை குறித்தான ஒரு புத்தகம் வெளியும். அந்த படத்தோடைய கோட்பாடே வந்து தேசிய இனங்களின் சுயநிர்ணய உரிமை தான். தத்துவமாக பார்த்தீங்கன்னா அந்த படத்துடைய தத்துவமே தேசிய இனங்களின் சுயநிர்ணய உரிமை தான். அந்த புத்தகத்தை மொழிபெயர்க்க வெளியிடக்கூடியவராக மகாலட்சுமி காமிச்சிருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி களத்தில் இறங்கி வேலை செய்யக்கூடியவராக இருப்பார். அறிவு சார்ந்த தளத்தில் இயங்கக்கூடியவராக மகாலட்சுமி காமிச்சிருப்பாங்க. பெண்கள்கிட்ட போய் இறங்கி களத்தில் வேலை செய்யக்கூடியவங்களாம் மகாலட்சுமி 2 இடத்துல காமிச்சிருப்பாங்க. அதனால் ரெண்டையுமே பிரித்து வந்து இடத்துல காமிச்ச மாதிரி தெரியும். இல்லை, அதுதாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் தான் 2 காட்சி இருக்கும். இல்லைங்க, உங்கள் காட்சி நீங்கள் முழுசாக பார்க்கலாம். நான் சொல்கிறது, படத்தை ஒரு தடவை பார்க்காதீங்க, ஒரு 3-4 தடவை பாருங்கள். அதை பார்த்தீங்கன்னா அந்த காட்சிகள் என்னன்றது புரியும். அது திருமணத்துக்கு பிறகு நிறைய பணிகள் செய்கிறதா தான் காமிச்சிருப்பாங்க. திருமணத்துக்கு முன்பு செஞ்சதை விட நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு அரசியல் வேலைங்கிறது வீட்டுக்கு வெளியே நான் முடிவு பண்ணுவீங்க. அரசியல் வேலை அரசியல் சம்பந்தப்பட்டது. ஒரு புத்தகம் எழுதுகிற விளையாட்டான விஷயமா? இல்லை. பெண்களை ஒருங்கிணைக்கிற விளையாட்டான விஷயமா? இல்லை. ரெண்டையும் அவங்க செய்வாங்க. அதனால் மகாலட்சுமி செய்கிறதா அந்த படத்தில் 2 பவர்ஃபுல்லான காட்சிகள் இருக்குது. கதை வந்து வாத்தியாரை பற்றியான கதை. சரிங்களா? கேகே வந்து மிக முக்கியமான கேரக்டர். யார்? வாத்தியார் கேகே. அவருடைய வரலாறையே அந்த படத்தில் சொல்லலை. அவர் பையனே இழந்திருக்கிறாரு. அதை பெருசாக படத்தில் சொல்லலை. அது என்னன்னா, அந்த படத்தில் வாத்தியார் என்கின்ற ஒருவர் யாராலெல்லாம் உருவாக்கப்படுகிறார் அப்படிங்கிற இடத்துல தான் இவங்க எல்லாத்தையும் சொல்கிறாங்க. மகாலட்சுமி கேரக்டர் ரொம்ப பவர்ஃபுல்லான கேரக்டர். நம்ம அது கவனிக்கலை. பொதுவாக வந்து நம்மளுக்கு ஒரு பழக்கம் இருக்குது, ஹீரோயின் பார்க்குறோம்னா அது ரொம்ப குறைந்தபட்ச அளவில் பார்க்குற தன்மையில் கூட அதை மிஸ் பண்ணலாம். அதனால் அந்த படத்தை 2 தடவை 3 தடவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது வந்து உள்வாங்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். காந்தி சார், ஆக்சுவலாக இதில் கம்யூனிஸ்ட் போராளிகள் அப்படின்னு போராட்டம், காலங்காலமாக கம்யூனிஸ்டுகள் போராட்டம் தான் நடந்துட்டு இருக்காங்க, வலதும் இடதும். ஆனால் போராட்டக்காரர்கள் இறந்து கொண்டு இருக்காங்க. மேலே இருக்கவர்கள் பார்த்தீங்கன்னா ஆட்சிக்கு ஏற்ற மாதிரி அங்கேயும் இங்கேயும் ஓடித்தானே இருக்காங்க இன்ன வரையும். அதாவதுங்க, ஒரு அரசியல் கோட்பாடு எப்படி இயங்குதுங்கிறத பொறுத்து தான் அதை பேச முடியும். அதில் கட்சி இருக்கலாம், கட்சி இல்லாமல் இருக்கலாம். கட்சி வந்து அந்த அரசியல் கொள்கையை எடுத்துக்கொண்ட கட்சிகள், நடைமுறைப்படுத்துகிற கட்சிகள், பல விஷயங்கள் இருக்கும் அதில். அதனால் நம்ம ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சில தலைவர்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை வச்செல்லாம் ஒரு கொள்கையை முடிவு பண்ண முடியாது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கோட்பாட்டை ஏற்றுக்கொண்ட புரட்சியாளர்கள் என்ன செஞ்சாங்க, எப்படி இயங்கினாங்க அப்படிங்கிறதா அந்த படத்தினுடைய
வரலாறு, படம் சொல்லக்கூடிய வரலாறு, அந்த புரட்சியாளரை பற்றி பேசிய வரலாறு. அப்படி தான் நம்ம வந்து அதில் வந்து பார்க்க முடியும். அதாவது வயலன்ஸ் ஃபிலிமில் வயலண்ட்டாக இருக்குன்னு சொன்னாங்கன்னு யாரோ சொன்னாங்க. அப்படிலாம் இல்லை. அது என்னென்னா அந்த இது அந்த கான்ட்ராஸ்ட் இருந்தால் தான் இந்த கதை. அதாவது இதுக்கு ஒரு உதாரணம் என்னென்னா, உங்களுக்கு கரெக்டாக சொல்லணும்னா 60s 60s தான் ஒரு, அதாவது விஷுவல் ஹிஸ்ட்ரியிலேயே உலகம் முழுமையிலையுமே வயலண்ட் சீக்வன்ஸ் இருக்குது பாருங்கள். அதாவது அது காமிக் புஸ்தகமாக இருந்தாலும் சரி, சினிமாவாக இருந்தாலும் சரி, அதில் எப்படின்னா வயலண்ட் சீக்வன்ஸ், அதாவது ஒருத்தரை இப்படி கழுத்தை இப்படி வெட்டுனா தலை ரத்தம் பீச்சு அடிக்கும், தலை அப்படியே பறக்கும் பாருங்க. அது மாதிரியெல்லாம் வந்து காமிக் புத்தகத்தில் படம் வரைய மாட்டாங்க அதுக்கு முன்னாடிலாம். அதே மாதிரி சினிமாவில் சுட்ட உடனே ஒருத்தரை சுட்ட உடனே ரத்தம்லாம் தெரிச்சு விழுகிற மாதிரி, கை வெட்டுனா கை போகிற மாதிரி இப்படிலாம் சினிமாவில் இமேஜ் வராது. அதாவது 70s அப்புறம் தான். அதுலேயும் குறிப்பாக வந்து சாம் பெக்கின்பான்னு ஒரு டைரக்டர், ஹாலிவுட் டைரக்டர், நீங்கள் பார்த்துருப்பீங்க சில பேர். அவர் படம் வந்து எக்ஸ்ட்ரீம்லி வயலண்ட் தான். ஆனால் அந்த படம் லவ்வை சொன்ன மாதிரி எந்த படமும் சொன்னதில்லை. அதாவது லவ்வை சொல்கிறதுக்கு தான் அதை வந்து இமேஜ் அப்படி இருக்கும். ஆனால் வந்து அது மாதிரி தான் வந்து இதில் வர நானே ரொம்ப பெரிய கேப்பு பாருங்க, வயலண்ட்டான சீக்வன்ஸையே இதில் பார்க்குறேன். ஆனால் அதுக்கு அர்த்தம் இருக்குது. அதை வந்து பொது இடத்துல நீங்கள் உட்காந்து பார்க்கும்போது அதுக்கு அடுத்து இம்மீடியட்டாக குடும்பம், பிரிஞ்ச குடும்பம் வந்து சாப்பாடாக வாங்கிக்குது அதுக்கு அடுத்த இடத்துல. இப்படியான காட்சியும் வரும்போது தான் இது எல்லாமும் இந்த என்ன சொல்கிறேங்க, அது ஒரு பேலே தான். அது கிட்டத்தட்ட பேலே மாதிரி தான். அது அந்த மாதிரி தான் இது ப்ரெசென்ட் பண்ணுது. அதே மாதிரி தோழர், அந்த இடதுசாரி தலைவர்கள் சார்ந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க. அதுக்கு இந்த படமே விடையும் கொடுத்துருக்கோம். நம்மக்கிட்ட ஒரு சிறந்த தத்துவம் இருக்குது, அந்த தத்துவத்தை பின்பற்றி போவோம் அப்படிங்கிறது தான். தத்துவம் வந்து தலைவர்களை சார்ந்தது கிடையாது, தலைவர்களை யாரும் பின்பற்ற போகிறதும் கிடையாது. தலைவர்களை பின்பற்றினா அது வந்து படத்தில் வர்ற மாதிரி விசிலடிச்சாங்குஞ்சுகளாகவும் அந்த தலைவரை தூக்கி சுமக்கிற, அந்த தலைவர் சொல்லுகிற கொள்கை திட்டத்தை வந்து தூக்கி சுமக்கிற விஷயமாக மட்டும்தான் இருக்கும். தத்துவங்கிறது என்ன? இடதுசாரிகள். இடதுசாரிய தத்துவத்தை பின்பற்றுவதற்கு எவருக்கும் உரிமை இருக்கிறது. அதை என்னவாக செயல்படுத்தணுங்கிற சிந்தனையை வந்து ஒவ்வொருத்தருக்குமே அதை வந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதான் இந்த படம் வந்து முன்வைக்கிற விஷயம். இதுக்குள்ளேயே நிறைய ட்ராவலில் கொள்கை முரண்கள் ஏற்பட்டு அதுக்கப்புறம் அந்த திருத்தங்கள் செய்யப்பட்டு மாறிலாம் வந்து அந்த இடதுசாரிய பயணம் வந்து நடக்குது. அதனால் இது அமைப்புகளில், தலைவர்களில், கட்சிகளில் தலைவர்கள்லாம் இருக்கிறாங்க, சிக்கலாக இருக்கிறாங்கன்னா அது எல்லா இடங்கள்லையும் இருக்காங்க. ஆனால் நம்ம இடதுசாரியாக இருக்கோமாங்கிறதான் கேள்வி. இடதுசாரியாக இருக்கிறதுக்கு தலைவர் தேவையில்லை, தத்துவம் இருந்தால் போதும். அப்புறம் இந்த படத்தில் வன்முறை அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. எனக்கு அது புரியவே இல்லை. கேஜிஎஃப் படம் பார்த்துருப்பீங்க, அதில் சம்மட்டி எடுத்து மண்டை உடைக்கிறது, ரத்த பீச்சி அடிக்கிறது, கழுத்து அறுக்கிறது, இதெல்லாம் இன்றைக்கி ரொம்ப சாதாரணமாக அந்த படங்கள். அதை பற்றி அந்த மாதிரி படங்கள் வந்து ரொம்ப வன்முறையாக இருக்குன்னு எதுவுமே அமரன் படத்தில் பார்த்தோம். இருங்க நான் பேசிடுறேங்க, அப்புறமேல கேள்விகளுக்கு இருங்க நான் பேசிடுறேன், அப்புறமேல் பேசுகிறேன். இல்லைங்க, இது சினிமா தான். ஆமாம், உண்மை வந்து இன்னும் வயலண்ட்டாக இருக்கும். சரிங்களா? ஸ்டெர்லைட்டில் ஸ்னோலின்ற 15 வயசு பொண்ணு வாயில் சுட்டது வந்து எப்படிப்பட்ட காட்சி அது? ஒரு போலீஸ் நம்ம கண்ணு முன்னாடி நம்ம கூட வளர்ந்த ஒரு தங்கையை வாயில் சுட்டு கொண்டு இருக்கு இல்லையா? அது எப்படிப்பட்ட காட்சி அது? இது மாதிரி எத்தனை காட்சிகள். நீங்கள் வந்து பரமக்குடியில் அவங்க வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 2011 துப்பாக்கி சூடு நடந்தபோது ஒரு பையனை தூக்கிட்டு வருவாங்க, சுட்டு கொன்ன பையனை ஒரு ஆடை வெட்டி கொண்டு வர்ற மாதிரி தூக்கிட்டு வருவாங்க. அது எவ்வளோ பெரிய வயலன்ஸ். ரியாலிட்டி இன்னைக்கு நடைமுறை வந்து சினிமாவில் இந்த படத்தில் காட்டியதை விட மிக மிக மோசமான வயலன்ஸ். மிக மோசமான ஒரு வயலன்ஸ்குள்ளே தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். நீங்கள் 10 மணிக்கு மேலே நின்று டீ குடிச்சிங்கன்னா போலீஸ்கார் உங்களை எப்படி நடத்துகிறாரு? ஏன் சார் இங்கே டீ குடிக்கிறேன்னு கேட்க மாட்டார். ஏன் இங்கே நிற்கிற போ, அதை சொல்கிறதுக்கு எந்த போலீஸ்க்கும் ரைட்ஸ் கிடையாது.
10 மணிக்கு மேலே டீ குடிக்கக்கூடாதுன்னு இந்திய சட்டத்தில் சொன்னது கிடையாது. 10 மணிக்கு மேலே டீ கடை திறக்கக்கூடாதுன்னு எந்த சட்டத்திலையும் சொன்னது கிடையாது. அப்போ இந்த வயலன்ஸுக்குள்ளே தான் நம்ம இன்றைக்கி நின்றுட்டு இருக்கிறோம். இன்றைக்கி ஒரு ஹெல்மெட் போடலை அப்படின்னா அந்த போலீஸ்காரர் முன்னாடி நம்மளால் கையை கட்டி பவியமாக நிற்கிற பசங்களை பார்க்குறோமா இல்லையா? அது மிகப்பெரிய குற்றமா? அது கொலை குற்றமா? அது ஒரு விதிமீறல், அவ்வளோதான். இந்தியாவில் 2வது பெரிய எண்ணிக்கையில் ஆக்சிடென்ட் நடந்து செத்து போன மாநிலம் தமிழ்நாடு. முக்குக்கு போலீஸ் நிற்கிது, ஹெல்மெட் பிடிக்குது. அப்புறம் எப்படி இத்தனை டெத் நடந்திருக்கு, இத்தனை சாவு எப்படி நடந்திருக்கு யாரை கேட்டோமா? எத்தனை ஃபைன் கட்டியிருப்போம் அந்த 4 வருஷத்தில்? ஏதாவது சாவு கம்மியாச்சா? யாராவது கேட்டிருப்போமா? நம்ம வெள்ளைக்காரன் காலத்தை விட மோசமான ஒரு அடக்குமுறை, வயலண்டான ஒரு அரசாங்கத்துக்கு கீழே வாழ்ந்துட்டு இருக்கோம். வயலண்டான அரசாங்கம் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. இந்த அதிகாரிகளோ ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸோ நம்மளை நடத்தக்கூடியது வந்து வெள்ளைக்காரன் நம்மளை நடத்துறதை விட மிக மோசமாக நடத்திட்டு இருக்கிறாங்க. வெள்ளைக்காரன் காலத்தை விட 10 மணிக்கு மேலே டீ குடி போகணும்னு யாரும் சொன்னது கிடையாது. 12 மணிக்கு ஹோட்டல் கடை தரக்கூடாதுன்னு யாரும் சொன்னது கிடையாது. ஆனால் இன்னைக்கு இருக்குது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு வயலன்ஸ் இருக்கு இல்லைங்களா? அந்த வயலன்ஸ் என்ன ரியாலிட்டியில் இருக்குதோ அது இந்த படத்தில் இல்லை. அந்த அளவில் வந்து வெற்றி வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா கருத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து எடுத்திருக்கிறார். இதுவே வந்து நீங்கள் கமர்ஷியலாக பண்ணணும்னா எப்படி சுட்டாங்க, எங்கே குண்டு உள்ளே போச்சு, ரத்தம் எப்படி வெளியே பீச்சி அடிச்சுது அப்படின்னு சொல்லி கேமரா வரைக்கும் ரத்தத்தை காமிச்சிருக்க முடியும். அப்படிலாம் அவர் காமிக்கவே இல்லை. அந்த இது காமிக்கல. ஆனால் அரசாங்கம் எவ்வளவு பெரிய வன்முறையாக இருக்குதுன்னு காமிச்சிருக்கார் படத்தில். ரத்தமே காமிக்காம வயலன்ஸ் காமிச்சிருக்காரு. யோசிச்சு பாருங்க, அந்த படத்தில் அந்த அதிகாரி மேலே உட்காந்து சொல்றார், இந்த போலீஸ் ஆஃபீஸர் வேண்டாம், அந்த மக்கள் எந்த ஜாதியாக இருக்கிறாங்களோ அந்த ஜாதியில் ஒரு ஆளை பிடிச்சி போடுன்றார். இன்னைக்கு நடக்குதா இல்லையா? ஊரில் எல்லா ஊர்லேயும் தான் நடக்குது. அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய போராட்டம் நடக்குதா, அந்த ஜாதிக்கார ஆஃபீஸரை போடு, அந்த ஜாதிக்கார போலீஸ்காரரை அனுப்பு, அந்த ஜாதி அதிகமாக இருக்க ரெஜிமெண்ட் அனுப்புங்கிறது நடந்துட்டு தான் இருக்குது. அது படத்தில் ஒரு காட்சியில் அழகாக வந்து அதை வந்து சொல்லியிருக்கு. இன்றைக்கி நடக்கக்கூடிய வயலன்ஸ் அது. இப்போ இந்த படத்தில் இருக்கக்கூடிய மூஞ்சியில் அடிக்கக்கூடிய உண்மை வந்து நம்ம நேரடியாக எதிர்கொண்டுட்டு இருக்கிறது. ஆனால் தோழர் மருது அவர்கள், ஓவியர் மருது அவர்கள் சொன்னது மாதிரி இது எதுவுமே பொது தளத்தில் விவாதிக்கப்படாத விஷயங்கள், பொது தளத்தில் துணிஞ்சு சொல்லப்படாத ஒரு விஷயங்கள். அதில் அவர் வந்து இந்த சீஃப் செக்ரட்டரி காமிக்கிறார். இது வரைக்கும் சீஃப் செக்ரட்டரி படத்தில் வந்ததே கிடையாது, எந்த படத்துலையுமே. எந்த தமிழ்நாட்டினுடைய திரைப்படம், இந்திய திரைப்பட உலகத்தில் வரலாற்றிலேயே அந்த மாதிரி ஒரு சீஃப் செக்ரட்டரி கேரக்டர் காமிச்சிருக்கவே மாட்டாங்க. அதில் அவர் வீட்டோட காமிச்சு அதில் வந்து புலக்கரையோடு வச்சிருக்கிறார். அவர் அது ஒரு அதாவது இந்திய அரசாங்கத்தினுடைய வீடு அப்படின்னு ஒரு பாலடைஞ்ச வீட்டை தான் காமிச்சிருக்காரு. அவர் உள்ளுக்குள்ளே வேற மாதிரி இருக்குது. ஆனால் வந்து ஒரு வீட்டுக்குள்ளார ஒரு சேரில் உட்காந்து ஒரு ஃபோனை வச்சுட்டு ஒருத்தனை சுடணுமா வேண்டாமா, ஒருத்தனை கொல்லணுமா வேண்டாமா, ஒருத்தனை பதவி உயர்வு கொடுக்கணுமா வேண்டாமா, ஒருத்தனை தண்டனிக்கணுமா வேண்டாமா, ஒரு முதலமைச்சருக்கு எதை சொல்லணும், ஒரு பத்திரிகையில் எது செய்தியாக வரணும், ஒரு பத்திரிகைக்காரனை அரெஸ்ட் பண்ணணுமா வேண்டாமா, எல்லாத்தையும் ஒரு மனுஷன் முடிவு பண்ணுறான். அவர் முதலமைச்சர் கிடையாது, அவர் அமைச்சர் கிடையாது, எந்த கட்சிக்காரனும் கிடையாது. அப்போ இந்த நபரை பற்றி இது வரைக்கும் எந்த திரைப்படத்தில் வந்திருக்கானால் இது வரைக்கும் வரல. அவர் அங்கே சொல்கிறாரு பத்திரிகையில் செய்தி வரல, அங்கே சொல்கிறாரு செய்தி அனுப்ப பத்திரிகையாளர் அரெஸ்ட் பண்ணுறாங்க, அங்கே அவர் சொல்கிறாரு இவர் கொண்டு போய் வேறு கேம்பில் மாற்றுறாங்க, அவர் அங்கே சொல்கிறாரு வாத்தியாரை சுட்டு கொள்கிறாங்க. அவர் சொல்கிறார் கடைசி என்ன சொல்கிறாரு, பெருமாள் என்ன ஆனாலும் நம்ம சொல்ல வேண்டாம், தலைவர் வருவாருன்னு சொல்லி அந்த மக்கள் கடைசி வரைக்கும் உண்மையான தலைவரே கிடைக்காம அந்த மக்கள் போராட்டத்துக்கு வராமல் போயிடும். இன்றைக்கி அதுதான் ஈழ போராட்டத்தில் தேசிய தலைவர் வருவாருன்னு சொல்லி இன்றைக்கு வரைக்கும் நம்ம ஏமாற்றப்பட்டோம். அது வந்து இதெல்லாம் இன்னைக்கு நம்ம நிகழ்காலத்தில் நம்ம சந்திக்கக்கூடிய வன்முறைகள். அதெல்லாம் நம்ம சந்திக்கக்கூடிய வன்முறைகள். இந்திய அரசாங்கம் வந்து பிரபாகரன் அவருடைய டெத் சர்டிஃபிகேட் கொடுக்கல, இலங்கை வந்து டெத் சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணலாம் சொல்லி நம்மளை கொண்டு வந்து என்ன பண்ணாங்க, அடுத்து ஒரு இயக்கமே வராமல், அடுத்து மக்கள் போராடாமல் தடுத்து நிறுத்தி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க வருவாங்க இவங்க வருவாங்கன்னு பல கதைகள் நம்ம இன்றைக்கி எதிர்கொண்டுட்டு இருக்கிறோம், அது வேறு விஷயம். ஆனால் இதை இந்த படத்தில் காமிக்கிறார், அவர் சொல்கிறார். அதில் வெள்ளைக்கொடியோடு வந்து கைதானவர்களை என்ன பண்ணுறது,
முள்ளிவாய்க்கால் வெள்ளைக்கொடியோடு வந்தவங்களை முட்டி போட வச்சு சுட்டு கொண்டதை நம்ம பார்த்தோம், வீடியோவாக பார்த்தோம். இந்த படத்தில் காமிக்கிறார் நேரடியாக, வெள்ளைக்கொடியோடு வர்றவங்களை சுட்டுக் கொள்கிறாங்க அப்படின்னு. அப்போ அரசாங்கத்துக்கு எந்த சட்டமும் கிடையாது, அரசாங்கத்துக்கு எந்த விசாரணையும் கிடையாது. அதில் தப்பு பண்ண அதிகாரி அதே ஜீப்பில் தான் உட்காந்துருப்பார். ஆனால் நேர்மையாக நடந்து கொண்ட வாத்தியார் கொலை செய்யப்படுவார். அந்த படத்தில் காமிச்சிருக்கிறாங்க. ஆனால் அந்த வாத்தியார் தான் குடும்பத்துக்கும் குழந்தையோடும் அவருடைய காதல் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. படத்தில் வந்து நம்ம அரசியலை பார்க்கக்கூடிய அதே சமயத்தில் நான் வேற ஒன்று சேர்த்து சொல்லணும்னு நினைக்கிறேன். பொதுவாக பொது இடங்களுக்கு போகும்போது நிறைய பேர் வந்து செல்ஃபி எடுப்பாங்க. கொஞ்சம் பேர் செல்ஃபி எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சார் எனக்கும் உங்களை மாதிரி ஆசை தான், போராட்டத்தில் வரணுன்னு. ஆனால் என்ன சார் பண்ணுறது, எனக்கும் ஃபேமிலி இருக்குது, குழந்தைங்க இருக்கிறாங்க, கமிட்மெண்ட்ஸ் இருக்குன்னுவாங்க. நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். எனக்கும் குடும்பம் இருக்குது, எனக்கும் குழந்தை இருக்குது, எனக்கும் கமிட்மெண்ட் இருக்குது, மாதமான நானும் வாடகை தரணும், நானும் மளிகை ஜாமான் வாங்கி போட்டால் தான் வீட்டில் சாப்பாடு இருக்கும். சரிங்களா? இது எல்லாத்துக்கும் இருக்கிறதா? மக்கள் சமூகத்துக்காக போராட வர்ற எல்லாருக்கும் கமிட்மெண்ட்டும் இருக்கிறது, குடும்பம் இருக்கிறது, குழந்தைகள் இருக்கிறார்கள். அதெல்லாம் விட்டு வர நாங்கள் குடும்பங்களை அதிகமாக நேசிக்கின்ற காரணத்தினால சமுதாயத்தை நேசிக்கின்றோம், அவ்வளோதான். அது வந்து இந்த படத்தில் அது வந்து ரொம்ப அற்புதமான காதல் காட்சிகள் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அதில் வந்து ஒரு இடத்துல சொல்லுவார், அவர் குளிச்சுட்டு இருப்பார். அப்போ அந்த மகாலட்சுமி சொல்லுவாங்க, குளிக்கிற ட்ரெஸ்ஸு வந்து எடுத்துகிட்டு நீ பாட்டு குளிக்க வேண்டியதானே, ஃப்ரீயாக குளிக்க வேண்டியதானேன்னு சொல்லுவாங்க. மகாலட்சுமி சொல்லுவாங்க. அதுக்கு அவர் விஜய் சேதுபதி பதில் சொல்லுவார், ஏன் அவன் புருஷனை இழுத்துட்டு போகிறப்ப அம்மனை கட்டை இழுத்துட்டு போகணும்னு சொல்கிறியா போலீஸ்காரன் வந்து. நகைச்சுவையான காட்சியாக இருக்கும். ஆனால் ஒரு போராட்ட இயக்கத்தில் இருக்கிறவனுக்கு என்னைக்கு எப்போ எது நடக்கும்ன்றது தெரியாது இருக்கு இல்லையா, அதான் அதை வெளிப்படுத்தியிருப்பார். போலீஸ்காரரு வந்து நீ சட்டப்பேட்டெல்லாம் போடுங்க சார், ஷூவெல்லாம் போடுங்க சார் கூட்டிகிட்டு போகிறதுக்கு நம்ம வந்து அண்ணாமலை கிடையாது, நம்ம வந்து சாதாரண போராட்ட இயக்கத்தில் இருக்கிறவங்க தான். இது ஏன் சொல்கிறேன்னா, இப்போ நேற்றுக்கு அண்ணாமலை போராட்டம் நடத்தியிருக்கிறாரு, அவரை வந்து அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிருக்கிறாருன்னு சொல்லி கொண்டு போயிருக்கேன். எங்களையும் போராட்டம் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போகிறப்ப இந்த பழைய பஸ்ஸை கொண்டு வருவாங்க, பல்லவன் பஸ், இந்த கவர்மெண்ட் பஸ்ஸில் பழைய பஸ் வரும், அந்த பஸ்ஸில் எங்களெல்லாம் கூப்பிட்டு போயிருக்கிறாங்க. ஆனால் அண்ணாமலைக்கு நேற்றுக்கு ஆம்னி பஸ்ஸில் கூப்பிட்டு போயிருக்கிறாங்க. இதில் ஒரு விஷயம் என்னென்னா, இப்படியே 7 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் பழைய பஸ்ஸில் கூட்டிகிட்டு போகிறப்ப அந்த பழைய பஸ்ஸில் கண்ணாடி உளுந்து உடஞ்சிருச்சு. அது இல்லைனாலும் நின்றுட்டு இருந்தாலுமே உளுந்து உடஞ்சிருக்கும். அது நாங்கள் ஏறின சமயத்தில் உளுந்து உடஞ்சிருச்சு. உடனே வந்து பப்ளிக் ப்ராப்பர்ட்டி, பொது சொத்தை சேதம் விளைவித்ததாக வழக்கு போட்டு சிறையில் அடைச்சி குண்டர் சட்டம் போட்டு 7 வருஷமாக கேஸ் நடத்தினாங்க. கடைசியில் பார்த்தா நீதிமன்றத்தில் சொல்கிறாங்க, உடஞ்ச கண்ணாடி வந்த பஸ் நம்பர் வேற, இவங்க ஏறின பஸ் நம்பர் வேறன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இதுக்கு நாங்கள் 7 வருஷமாக கேஸுக்கு அலைய வேண்டியிருந்தது, 4 மாதம் ஜெயிலில் உட்கார வேண்டியிருந்தது. ஆனால் அண்ணாமலைக்கு ஆம்னி பஸ்ஸு, எங்களுக்கு கவர்மெண்ட் பஸ். இதுதான் யதார்த்தமான நிலைமை. அது இதெல்லாம் படத்தில் வந்து ரொம்ப நுணுக்கமாக அது காமிச்சிருக்கிறாங்க. அந்த படத்தை குறைஞ்சபட்சம் 2-3 தடவை பார்த்தீங்கன்னா ஒரு போராட்டம், போராளி வாழ்க்கை, கோட்பாடு, கொள்கை இதெல்லாம் நம்ம நல்லவாக தெரிஞ்சுக்கலாம். அந்த வகையில் என்ன ஒரு விஷயம் நடக்கும்னா, இந்த படத்தை பார்த்ததுக்கு பிறகு எங்களை போன்றவர்கள் நாங்கள் ஏதோ கூட்டம் போட்டு நடத்தினா இன்னும் 4 பேருக்கு இன்னும் கேட்பாங்கன்னு நம்புகிறேன் நான். இவங்க ஏதோ பேசுகிறாங்க இல்லைன்னா நம்ம ஆளுங்க என்ன கேட்பாங்க, இவங்க வேறு வேலை இல்லை, எது பொழுதுபோலாம் சும்மா போராட்டம் கொடின்னு பிடிச்சிட்டு வந்து உட்காந்துட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. குறைஞ்சபட்சம் எங்களுக்குலாம் ஒரு மரியாதை கொடுக்கக்கூடிய வகையில் இந்த படம் வந்து ஒரு உணர்வை தரும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நான் ஒரே கடைசியாக நான் ஒன்று சொல்லிடுறேன். ஆக்சுவலாக வந்து இந்த நான் நினைக்கிறேன் 80s 70s அண்ட்லேயே 80s வந்த படம் விண்ட் அண்ட் த லைன்னு ஒரு படம். இதில் சில பேர் பார்த்துருக்கலாம், பார்க்காம இருக்கணும். விண்ட் அண்ட் த லைன்னு ஒரு படம். அது வந்து மொராக்கோனுடைய புரட்சி, மொராக்கோனுடைய தனித்த நாடாகிறதுக்கு அதுக்கான புரட்சியை செய்த ரைசூலியோடைய வாழ்க்கையும், அது அமெரிக்கன் காலனியாக இருந்த, அதாவது ரூஸ்வெல்ட் காலத்தில் அது அமெரிக்கன் காலனியாக இருந்தது. அந்த படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா இதை எப்படி நீங்கள் இந்த படத்தை நீங்கள் வேல்யூவேட் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். ஏன் அப்படி சொல்லணும்னா, அதாவது அந்த புரட்சியாளர் ரைசூலியா வந்து செயின்ட் கானரி தான் நடிச்சிருப்பார். அவர் தான் அந்த புரட்சியாளராக நடிச்சிருப்பார். ஷான் கானரி நடித்தது. அதில் என்னென்னா, இங்கே இருக்கிற தூதுவர், அமெரிக்க தூதுவருடைய குடும்பம் இங்கே இருக்கும். அந்த குடும்பத்தை, தூதுவருடைய குடும்பத்தை அரெஸ்ட் பண்ணி அவர் இறந்துருவார். அந்த ஆக்ஷனில் இறந்துருவார். அந்த இதில் இந்த அவருடைய மனைவியும், இந்த தூதுவருடைய மனைவியும் குழந்தைகளையும் இந்த புரட்சியாளர்கள் ஹாஸ்டேஜ் மாதிரி பிடிச்சிருவாங்க. டெசர்ட்டில் பிடிச்சி வச்சுருப்பாங்க.
அங்கே வந்து அமெரிக்காவில் என்ன நடக்குன்னு தெரியாது. ரூஸ்வெல்ட் மக்கள் முன்னாடி இப்போ எதுக்கு சொல்கிறேன்னா இதை இங்கே இருக்கிற இப்போ எல்லாரும் சொன்னது போல் எனக்கு உடனே நினைவு வருது, அது கம்பேரிட்டிவாரெலாம் ஞாபகம் வருது. இங்கே பேர் என்ன அரசு அதிகாரிகள் பேசுகிற மாதிரியே அங்கே வந்து ரூஸ்வெல்ட் வந்து மக்கள் முன்னாடி பேசுவார். கிளம்பும்போது நான் நல்லா பேசினேன்னா எப்படி பேசினேன் நான் அப்படி கேட்பார் அப்படின்னு கேட்பார். அது மாதிரி ஒரு பகுதியும் கூடவே மக்களோடு மக்களாக சேர்ந்து புரட்சியாளர் அந்த மராக்காவில் இயங்குறதுல அந்த படத்தில் பாதிக்கு பிறகு ஹாஸ்டேஜாக இருக்கிற தூதுவருடைய மனைவியும் அந்த பிள்ளைகளும் அந்த புரட்சியாளரோட சேர்ந்து இயங்குறது இருக்கு பாருங்க, ரொம்ப அற்புதமாக இருக்கும். அது மாதிரி தான் வந்து நான் எப்படி சொல்கிறேன்னா எங்கேயோ இப்படிலாம் வந்து தமிழ் பரப்பில் அதாவது என்ன சொல்லுங்க அக்கறையோடு இருக்கிற கலைஞர்களால் இந்த படங்கள் வருகிறது. அதுதான் எனக்கு சிறப்புன்னு நான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். இதோட கடைசியாக அந்த உண்மைங்கிற இடத்துல இருந்து ஆரம்பிச்சது முடிச்சிடலான்னு நான் பார்க்குறேன். இந்த படத்தில் ஒரு வசனம் வரும். சூரி வந்து வாத்தியார் பாத்திரத்துக்கிட்ட, ஐயா உங்களை பற்றி யாருமே எங்களுக்கு சொன்னதில்லை அப்படின்னுவார். அதுக்கு வந்து இவர் வந்து சொல்லுவார், எங்களை பற்றி யாரும் எதுவும் சொல்லக்கூடாதுங்கிறத பார்த்துக்கிறது தான் அதிகாரத்தோட வேலையாக இருக்குது அப்படின்னுவார். அப்போது நமக்கு இங்கே சொல்லப்படுகிற தலைவர்கள், சொல்லப்படாத தலைவர்கள், சொல்லப்படுகிற போராட்டம், சொல்லப்படாத போராட்டம், இப்படி வந்து இருக்குது. இதில் சொல்லப்படாத தலைவர்கள் பற்றியும் சொல்லப்படாத போராட்டங்களை பற்றியும் நம்ம தேடி போய் கண்டறிஞ்சாதான் உண்மை தெரியும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம மொபைல் எல்லாருக்கும் வாட்ஸ்அப் இருக்கு இல்லையா, மெட்டா ஏஐலாம் பயன்படுத்தியிருப்போம். நீங்கள் வந்து இன்னொரு 100 வருஷத்துக்கு அப்புறமா தமிழ் பெண் எப்படி இருப்பாங்கன்னு கேட்டால் கூட ஃபோட்டோ அனுப்போம். அது அனுப்பாத ஒரே ஒரு ஃபோட்டோ என்ன தெரியுமா? எல்டிடி தலைவர் பிரபாகரன்னு போட்டு பாருங்க, கிடைக்காது. மெட்டா ஏஐ வரைக்கும் ஒரு நபரை மறைக்கிறாங்க அப்படின்னா அவர் தான் உண்மையான தலைவராக இருப்பார் இல்லையா? இதில் வர்ற வாத்தியார் வந்து சாரு மஜும்தாராகவும் இருக்கலாம், பிஎஸ்ஆராகவும் இருக்கலாம், தமிழீழ தேசிய தலைவர் பிரபாகரனாகவும் இருக்கலாம்னு நினச்சேன். நன்றி. இதில் நான் வந்து இயக்குனருக்கு ஒரு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த படத்தில் வந்து முதல் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ரயில் ஆக்சிடென்ட்டு காமிச்சிருப்பாங்க, அதனுடைய விளக்கத்தை 2வதுல கொடுத்துருப்பாங்க. தமிழ்நாட்டு வரலாற்றில் அந்த ரயில் தண்டவாள தகர்ப்பு வழக்கு வந்து மிக முக்கியமான ஒரு வழக்காக இருந்தது. மருதையாற்று பாலம் தகர்க்கப்பட்டு அந்த ட்ரெயின் விழுந்து இறந்து போயிருப்பாங்க. இந்த ரயில் தண்டவாள தகர்ப்புக்கு அப்புறம் தான் போராட்ட இயக்கங்கள் மீது ஒரு மிகப்பெரிய அளவுக்கான ஒரு மோசமான ஒரு பார்வை வந்து பரப்பப்பட்டிருக்கு. போராட்ட இயக்கம்னாலே பயங்கரவாதிகள், தீவிரவாதிகள், மக்களை கொலை பண்ணுறவங்கன்னு ஒரு பரப்புரை நடந்திருக்கும். ஆனால் மருதையாற்று பால தகர்ப்பிலே அரசாங்கம் தான் அந்த குண்டை வெடிக்க விட்டது. அதன் மூலமாக பொதுமக்கள் இறந்து போகும் பொழுது அந்த கெட்ட பெயர் யார் போகும்னா அந்த போராட்ட இயக்கத்தின் மீது போகும் என்கின்ற காரணத்தினால அந்த மருதையாற்று பால குண்டு வெடிப்பு என்பது நடத்தப்படுவதற்கு அனுமதிக்கப்பட்டு பொதுமக்கள் கொல்லப்பட்டாங்க. அதை வைத்துக்கொண்டு தமிழரசன் மீது ஒரு அவப்பெயரை பரப்பினார்கள். அதே மாதிரி சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் வந்து ஒரு விமானத்தில் ஒரு குண்டு, இலங்கைக்கு செல்லக்கூடிய விமானத்தில் வைக்கப்பட்ட குண்டு வைக்கப்பட்டிருக்கு. இலங்கை விமான நிலையத்தில் வெடிப்பதாக இருந்த ஒரு குண்டு. ஆனால் வந்து விமானம் கிளம்பாமல் இருக்கக்கூடிய சூழலை இங்கே ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. ஆனால் அந்த குண்டு எடுக்கப்படலை. அந்த குண்டு இங்கே வெடிக்குது. இங்கே பொதுமக்கள் சாகும் பொழுது அந்த போராட்டத்தின் மீது ஒரு களங்கம் வந்து பிறப்பிக்கப்படுகிறது. அப்போ இந்த அரசாங்கம் திட்டமிட்டு இந்த வேலையை செய்யும். அதுதான் மருதையாற்று பாலத்தில் நடந்தது. மருதையாற்று பாலத்தில் தமிழரசன் மீது நடத்தப்பட்டது. அதே போல தான் இந்த போராட்டத்தின் மீது நடத்தப்பட்டது. அப்போ போராடுகின்றவர்கள் மீது ஒரு அவப்பெயரை கொண்டு வருவதற்கான வேலைகள் தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்கும். அப்படி தமிழரசன் மீது ரொம்ப நாள் தமிழரசனை பற்றி பேசாமல் இருந்ததற்கான ஒரு காரணமாக மருதையாற்று பாலம் தகர்ப்பு வந்து காரணமாக இருந்தது. ஆனால் அதன் உண்மை காரணம் என்பது அவர்கள் போராட்ட இயக்கங்களின் மீது எந்த தவறும் கிடையாது. அரசாங்கம் அதிகாரிகள் வேண்டுமென்றே அதை அனுமதித்து அந்த அவப்பெயர் அந்த போராட்ட இயக்கங்களுக்கு மீது வந்துச்சு. இந்த சம்பவங்கள், இந்த மாதிரியான விஷயங்களை பொதுவாக சொல்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்காது. நீங்கள் ஒன்றும் இல்லை, 2009 இனப்படுகொலை போர் நடந்ததுக்கு பின்னாடி, ஈழப்படுகொலை நடந்ததுக்கு பின்னாடி தமிழ்நாடு முழுக்க போராட்டம் நடந்துட்டு இருந்த சமயத்தில்
விழுப்புரத்தில் ஒரு தண்டவாளம் தகர்க்கப்பட்டது. வைகை எக்ஸ்பிரஸோ ஏதோ ஒரு ட்ரெயின் வந்து அந்த தண்டவாள தகர்ப்புக்கு பக்கத்தில் நின்று அந்த ரயில் தண்டவாள தகர்ப்பிலிருந்து அந்த ரயிலை காப்பாற்றி விட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கேஸ், பெரிய பரபரப்பாக பேசப்பட்டுச்சு. ஆனால் அடிப்படையில் என்னன்னா, அதற்காக ஒரு தமிழ் தேசிய தோழரை வந்து கைது பண்ணாங்க. ஆனால் எந்த இடத்துலையுமே அவர் தான் அந்த குண்டு வச்சாரா அப்படிங்கிறத நிரூபிக்கப்படவே இல்லை. அப்போ இது எதுக்குன்னா, திரும்பவும் இங்கே தமிழ்நாட்டில் போராடக்கூடியவர்களை தவறானவர்களாக, வன்முறையாளர்களாக சித்தரிப்பதற்கான வேலை நடந்துக்கிட்டே இருக்கு. இதுதான் வந்து நம்மளுக்கு ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் போது நடந்துச்சு. குடிசை கொளுத்துனது யாரு, ஆட்டோ எரிச்சது யாரு, எல்லாம் வீடியோ வெளியே வந்துச்சு இல்லையா? இதெல்லாம் போலீஸ்காரர்களாக செஞ்சாங்க. இது வரைக்கும் எந்த போலீஸ்காரர்களாவது தண்டிக்கப்பட்டிருக்காங்களா? இல்லை. ஸ்டெர்லைட்ல என்ன நடந்ததுன்னு எல்லாத்துக்குமே தெரியும். இதுவரைக்கும் எந்த அதிகாரிகளாவது தண்டிக்கப்பட்டார்களா? அதிகாரிகள் தவறு செய்தார்கள் என்று ஒரு நீதிமன்ற நீதிபதி அறிக்கை கொடுத்துட்டாங்க. இது வரைக்கும் தண்டிக்கப்படலை. அப்ப இந்த சம்பவங்கள்லாம் என்ன சொல்லுது? போராடக்கூடிய மக்களை தவறானவர்கள் என்று சித்தரிப்பதற்காக தொடர்ச்சியாக காலங்காலமாக சொல்லப்பட்டு கொண்டே வருகிறது. அந்த வகையில் தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் மருதையாற்று பாலம் தகர்ப்பு என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சாரமாக பயன்படுத்தப்பட்டு போராட்ட அமைப்புகள் நசுக்கப்பட்டுச்சு. அதே போல ராஜீவ்காந்தி கொலை, அதை காரணமாக வைத்து இங்கிருந்த அனைத்து அமைப்புகளும் நசுக்கப்பட்டது. இன்னைக்கு பல பேர் திராவிடத்தை பற்றி திட்டுறாங்க. ஆனால் பெரியாரிய இயக்கங்கள் முழுமையாக நசுக்கப்பட்டதுக்கான ஒரு முக்கியமான காலகட்டம் ராஜீவ்காந்தி கொலை வழக்கு தான். இப்போ இது எல்லாமே ஒரு நடக்கக்கூடிய சம்பவங்கள் இருக்கு இல்லைங்களா? இது நாங்கள் அன்றாட பார்த்துட்டே இருக்கிறோம். அது யாராவது ஒருத்தர் சொல்ல மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு ஒரு எதிர்பார்ப்பும் ஏக்கமும் இருந்தது. இன்றைக்கு வந்து வெற்றிமாறன் அவர்கள் இந்த சம்பவங்களை என்னுடைய பின்னணியில் எப்படி யார் இயங்குறாங்க அப்படிங்கிறத அம்பலப்படுத்துகிறாங்க. பொதுவாக நம்ம சொல்ல விஷயம் என்னன்னா, அரசியல்வாதிகளை மட்டுமே குற்றவாளிகளை காட்டுறதுனால எந்த பயனும் கிடையாது. இந்த கட்சி தப்புன்னு சொல்லி அந்த கட்சி கொண்டு வந்துடலாம், அந்த கட்சி தப்பு இந்த கட்சி கொண்டு வந்துடலாம். கட்சி அஞ்சு வருஷத்துக்கு தூரம் ஆட்சியை மாற்றம் பண்ணிடலாம். அதிகாரிகளை நீங்கள் மாற்றவே முடியாது, அதிகாரிகளை தண்டிக்கவே முடியாது, அதிகாரிகளை கேள்வி கேட்கவே முடியாது, அதிகாரிகளின் முடிவை நீங்கள் மாற்றவே முடியாது. அதிகாரிகள் தனி உலகம், அவர்கள் எடுக்கிறது தான் முடிவு. அதன் கீழ் தான் மக்கள் நாம் தண்டிக்கப்படுறோம். அவர் எடுக்கக்கூடிய முடிவை அரசியல்வாதிகள் கேட்டே ஆக வேண்டும். அப்போ இந்த நாட்டை நடத்துறது அரசியல்வாதிகள் அல்ல, IAS IPS அதிகாரிகள் அப்படிங்கிறது இந்த படத்தில் நீங்கள் நல்லா புரிந்து கொள்ள முடியக்கூடிய வகையில் இந்த படம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுதான் நம்ம எல்லாருமே புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஒரு அரசியல்வாதி ஒரு MLA பண்ணார், அமைச்சர் பண்ணார், கட்சிக்காரன் பண்ணார், நம்ம எல்லாம் பேசுவோம். அது மேலோட்டமான ஒரு தவறான நடவடிக்கைகள் இருக்கும். ஆனால் கொள்கை சார்ந்த தவறுகள் வந்து அவங்க பண்ணுறதா அது இந்த படத்தில் கொடுத்துருக்குறாங்க. முதல் முறையாக இந்த படத்தில் இது வெளிப்படையாக வந்திருக்குது. உங்ககிட்ட என்ன வேண்டுகோள் வைக்கிறோன்னா, உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் எல்லாத்திலையும் சொல்லி இந்த படத்தை குறைந்தபட்சம் 2 முறை நீங்கள் பார்க்க சொல்லுங்கள். இப்படி ஒரு திரைப்படம் வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு வந்திருக்கு, 70 வருடம் கழிச்சு ஒரு திரைப்படம் வந்திருக்குது. நீங்கள் எல்லாம் ஆதரிச்சாதான் இதே மாதிரியான திரைப்படங்கள் பல்வேறு வரலாற்று சம்பவங்களை வெளிக்கொண்டு வரக்கூடிய வகையில், இது மாதிரி நூற்றுக்கணக்கான சம்பவங்கள் இங்கே இருக்கு. அந்த நூற்றுக்கணக்கான சம்பவங்கள் வெளியில் வருவதற்கு இது ஒரு வாய்ப்பாக அமையும். ஆகவே நீங்கள் வந்து இந்த படத்தை கொண்டாட வேண்டும், தமிழ் சமூகம் கொண்டாடணும். இந்தியாவில் இப்படி ஒரு படத்தை பண்ணுவதற்கு யாருக்கும் துணிச்சல் இல்லை. அதை வெற்றிமாறன் செய்திருக்கிறார். ஒரு தமிழ் திரையுலகம் இதை துணிச்சலாக, இன்னைக்கு மோடியின் ஆட்சியிலே துணிச்சலாக அதை செய்திருக்கிறார்கள். தமிழ் சமூகம் இதை கொண்டாட தவறியது என்றால் தமிழ் சமூகத்தின் மீதான ஒரு குற்றச்சாட்டு வரலாறு நெடுக இருக்கும். அது அந்த தப்பை பண்ணிடாதீங்க. அமரன் மாதிரியான படமெல்லாம் வருது, புஷ்பா மாதிரி படமெல்லாம் ஓடுது. அந்த மாதிரி சமயங்களில் இந்த படம் அதையெல்லாம் 2 மடங்கு ஓடணும். ஓடி வெற்றி பெற வச்சாதான் இது போன்ற படங்களை பல இயக்குநர்கள் செய்வாங்க. வெற்றிமாறன் இன்னும் அதிகமாக இந்த மக்களை சார்ந்து பேசுவதற்குரிய துணிச்சலை கொடுக்க முடியும். ஆகவே தமிழ் சமூகம் மிக பெரும் கடமை பெற்றிருக்கிறது. தோழர் வெற்றிமாறன் அவர்களுக்கும் அவரது குழுவை சார்ந்த அனைவருக்கும் எங்களது வாழ்த்துக்களை, புரட்சிகர வாழ்த்துக்களை சமயத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். தோழர், யாருக்காவது கேள்வி இருக்குங்களா? தோழர், எனக்கு 2 விஷயம் இருக்கு. ஒன்று வந்து அவர் கென் ஃபர்ஸ்ட்ல சண்டை போடும்போது ஒரு வசனம் பேசுவார், ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு.
என்னோட பேர் நாளா இல்லை கருப்பா, என் பேரை நான் தான் சொல்லணும், நீ முடிவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவார். அது வந்து எந்த இடத்துல நான் பார்த்தேன்னா, உங்களை வந்து வேற ஒரு பேர் சொல்லி அடையாளப்படுத்துகிற பொழுது இருந்தது. அதுக்கப்புறம் வந்து இவர் வந்து ஒரு நல்ல போலீஸாக இருந்துட்டு அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் காட்டுவார். அது வந்து இந்த சிதம்பரம் கேரக்டர் வந்து படித்து நீ மேலே வந்து அதே தப்பை வந்து மற்றவங்களுக்கு செய்யாதுன்னு சொல்கிற அந்த இடத்துல முடிச்சதை நீங்கள் கிளைமேக்ஸில் வந்து இவர்கிட்ட வந்து நல்ல போலீஸாக இருந்துட்டு சடனாக வந்து அவர் அந்த அதிகாரத்துக்கு வந்த உடனே அந்த அதிகார துஷ்பிரயோகம் பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த இடத்துல முடிச்சிருப்பார். அதை பற்றி தான் அவங்களோட கருத்து இருக்கு. கிட்டத்தட்ட எல்லாம் பேசிட்டோம்னு நினைக்கிறேன். அதெல்லாம் சரிங்க நிறைய விஷயத்தெல்லாம் நினைக்கிறேன். தோழர் சொன்னது மாதிரி அதுவே இறுதி கருத்தை எடுத்துக்கங்க. இந்த படத்தை தோழர்கள் குடும்பமாக சென்று பார்க்க வேண்டும் என்ற இந்த வேண்டுகோளை அவையம் வாசிப்பு வட்டம் சார்பாகவும் இங்கு வந்திருக்கிற தோழர்கள் சார்பாகவும் தெரிவித்து, இவ்வளவு நேரம் மிக பொறுமையாக இந்த நிகழ்வை கேட்டுக்கொண்டு இன்னும் இதை மக்களுக்கு அனைவருக்கும் கொண்டு சேர்க்கக்கூடிய வகையில் இருந்து ரசித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.